ஹலோ பசங்களா, வெல்கம் பேக் டு அவர் அப்தரஸ் JEE தமிழ் சேனல். நான் உங்க சஞ்சய். அண்ட் இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கிளாஸ் 11th அண்ட் கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரியில அங்கங்க பாப்பப் ஆகுற கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரே வீடியோல நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். ஓகே, பட் பிஃபோர் ப்ரொசீடிங் திஸ் லெக்சர், நீங்க இன்னும் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி முடிக்கல அப்படின்னா அதை முடிச்சுட்டு இந்த லெக்சர் வாங்க. ஏன்னா இந்த லெக்சர்ல நிறைய மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆக போகுது. ஸோ மோல் கான்செப்ட்டுக்கு முன்னாடி மோல்ஸ்னா என்ன, அதோட ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த லெக்சர் ப்ரொசீட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். அதை கிளிக் பண்ணி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லெக்சர் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, சரிண்ணா. இப்போ இந்த லெக்சரை யார் யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். ஈவன் நீங்கள் ஒரு கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலும் இதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரியோட சொல்யூஷன்ஸ் சாப்டரில் எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸும் வருது. அட் த சேம் டைம் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸில் ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. எம்சிக்யூஸ்லையும் கேட்குறாங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, அண்ட் எப்போதும் போல தான் இந்த லெக்சரோட நோட்ஸ் வேணும் அண்ட் எப்போதும் போல ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஷீட்டும் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட அப்தரஸ் JEE தமிழ் டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகிடும். அந்த சேனலுக்குள்ளே போனோடனே இந்த வீடியோவுக்கு கீழேயே, இந்த வீடியோட லிங்க் அதில் போட்டிருப்பேன், அதுக்கு கீழேயே இந்த லெக்சரில் நான் எழுதின கம்ப்ளீட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் அங்கே PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அட் த சேம் டைம் ஒரு ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஷீட்டுமே அந்த இடத்துல உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ திரும்பி நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், வீடியோ பார்க்கறதுனால மட்டும் உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோஸ் பார்க்கறதோட சேர்த்து கொஷின் ப்ராக்டிஸும் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் கொஷின் இமீடியட்டாக வேணும்னா நம்மளோட ப்ராக்டிஸ் ஷீட்லேருந்து பண்ணலாம். அதை தாண்டியும் எக்ஸ்ட்ரா கொஷின் வேணும்னா ஆன்லைனில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. உங்ககிட்டயே ஒரு சில மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி கொஷின் சால்வ் பண்ணுங்க. கொஷின் சால்வ் பண்ணால் மட்டும்தான் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஓகே, ஸோ now without wasting any time, let us quickly get back to today's session. So as I discussed, today's content outline is going to be concentration terms. கம்ப்ளீட்டா என்னென்ன கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரியா? ஓகே, ஆனா என்னென்ன கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சிலபஸ்ல டோட்டலா 8 கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, so the first one is molarity, second one is molality, the third one is mole fraction, fourth one is percentage concentration terms, and the fifth one is parts concentration term, sixth one is strength, seventh one is formality, and the final one is normality. Okay, so இதுல ஒரு சில கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வந்து தான் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொலாரிட்டில இருந்து அதிகமாக கொஸ்டின் வரும், மொலாலிட்டில இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும், அண்ட் மோல் ஃப்ராக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், அண்ட் இந்த பெர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இதுல இருந்து கிளாஸ் 12 போர்ட்ஸ்ல அதிகமாக கொஸ்டின் வரும். ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கிளாஸ் 12 போர்ட்ஸ், ரைட்? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் வந்திருக்கு இந்த பெர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல இருந்து, ரைட்? ஓகே, அதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸ், ஸ்ட்ரென்த், ஃபார்மாலிட்டி இதெல்லாம் ஜஸ்ட் as the name suggests ஃபார்மாலிட்டிக்கு தான் படிப்போம். அதிகமாக கொஸ்டின்ஸுங்கிறது இதுல இருந்து கேட்க மாட்டாங்க. சரியா? தென் நார்மாலிட்டில இருந்து அகைன் நிறைய கொஸ்டின்ஸுங்கிறது வரும். ஸோ ஈவன் தோ 8 கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த 5 கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் தான். பட் அந்த 3 கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸையும் படிப்போம். பட் அதில் வந்து அவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரல. சரியா? ஓகே, ஸோ we'll start our lecture with molarity. மொலாரிட்டினா என்ன, தென் அதோட ஃபார்முலா என்ன, அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னங்கிறத ரொம்ப பேசிக்ல இருந்து போவோம். சரியா? ஓகே, ஸோ let us quickly start the concept of molarity. ஓகே, ரைட். பிஃபோர் ஸ்டார்டிங் மொலாரிட்டி, உங்க எல்லாருக்கும் இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். எதுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, லெட்ஸ் சே நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆனா சொல்யூஷன்னா என்ன, ஒரு சொல்யூட்டையும் ஒரு சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், சொல்யூஷன் வரும். ஓகே, இதை தான் நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வருவீங்க. a solute plus a solvent will give you a solution. ஆனா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா, லெட்ஸ் சே சால்ட் வாட்டர் சொல்யூஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சால்ட்டை எடுத்து அதை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆனா நமக்கு வந்துட்டு சால்ட் வாட்டர் கிடைக்கும். ஸோ அது ஒரு சொல்யூஷன். சால்ட் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். சரியா? ஓகே,
இப்போ ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணிட்டோம். சொல்யூஷன் எப்படி மேக் பண்ணுவோம்? ஒரு சொல்யூட்டையும் ஒரு சால்வெண்ட்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் நமக்கு என்ன வரும்? ஒரு சொல்யூஷன் வரும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அரைஸ் ஆகுது அப்படின்னா, அந்த சொல்யூஷன்ல எவ்வளோ சொல்யூட் போட்டிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சால்ட் வாட்டர் சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரும். இதுல எவ்வளோ சால்ட் இருக்கு? ஓகே, அதாவது பார்த்தா சொல்யூஷன் உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு 1/2 லிட்டர் சொல்யூஷன் இருக்கும், ஆர் ஒரு 1 லிட்டர் சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? இதுல எவ்வளோ சால்ட் இருக்கு இப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்ல? ஆமாண்ணா. ஸோ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்றதுக்காக தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன்ல எவ்வளவு சொல்யூட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் வாட்டர்ல எவ்வளவு சால்ட் இருக்கு, அதே மாதிரி சுகர் சொல்யூஷன்ல எவ்வளவு சுகர் இருக்கு, இந்த மாதிரி எவ்வளவு சொல்யூட் இருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். புரிஞ்சுதா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சால்ட் வாட்டர் சொல்யூஷன்ல ஹவு மச் சால்ட் டு வி ஹேவ் அப்படின்னு கேட்டோம்னா தென் அதை எப்படி நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? ஒரு கான்சென்ட்ரேஷன் டேர்ம் வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, as the name suggests கான்சென்ட்ரேஷன், எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் இருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுவோம். சரியா? ஸோ ஹவு மச் சால்ட் இஸ் பிரசன்ட். ஓகே, சால்ட்னா என்ன? சொல்யூட், ரைட்? ஹவு மச் சொல்யூட் இஸ் தேர். இந்த மெயின் ஆன்சரை ஒரு சொல்யூஷனுக்குள்ள எவ்வளவு சொல்யூட் இருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் பண்றதுக்காக கொண்டு வந்த டேர்ம்ஸ் தான் என்ன? கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ், ரைட்? ஸோ யாராவது உங்கள்கிட்ட வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரு சொல்யூஷன்ல எவ்வளோ சொல்யூட் இருக்கு அதை ஆன்சர் பண்றது தான் கான்சென்ட்ரேஷன் டேர்ம். சரியா? ஸோ கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் என்ன? ஆனா இட் சிம்பிளி ஆன்சர்ஸ் how much solute is present in a solution. Okay, how much solute is present in a solution, right? Okay, now there are different ways. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். அதாவது 1 லிட்டர் வாட்டர்ல 10 கிராம் சால்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லலாம். ஆர் சில பேர் வெயிட் பேசிஸ்ல சொல்லலாம். 1 கேஜி வாட்டர்ல நான் 10 கிராம் சால்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இன்னும் ஒரு சில பேர் மேல போயிட்டு 1 லிட்டர் வாட்டர்ல நான் 5 மோல்ஸ் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குல்ல. இப்போ உங்கள்கிட்ட சால்ட் வாட்டர்ல எவ்வளவு சால்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 5 கிராம் சால்ட் 1 லிட்டர் வாட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர் மேபி நான் சொன்ன மாதிரி 1 kg வாட்டர்ல 5 கிராம் சால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்கல்ல, அது மாதிரி தான் நிறைய கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா போறோம். சரியா? ஸோ பேசிக்கா கான்சென்ட்ரேஷன் டேர்ம்னா என்ன? ஹவு மச் சொல்யூட் இஸ் present in a solution, ரைட்? ஓகே, இதுதான் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸோட என்டையர் கோலே. சரியா? இதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதே வந்துச்சு. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் டேர்ம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வில் ஸ்டார்ட் வித் மொலாரிட்டி. சரியா? ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ், அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேஷன் டேர்ம், போத் JEE மெயின்ஸ், நீட் as well as JEE அட்வான்ஸ். சரியா? ஸோ அதனால மொலாரிட்டியை நல்லா கவனிங்க. எல்லா சாப்டர்லையுமே இது யூஸ் ஆகும். இட்ஸ் நாட் லைக் இங்கே மட்டும் தான் யூஸ் ஆகும்லாம் இல்லை. ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் யுவர் கிளாஸ் 11th அண்ட் கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரி எல்லா சாப்டர்லையுமே இந்த மொலாரிட்டிங்கிறது அங்கங்க பாப்பப் ஆகும். சரியா? ஓகே, ஸோ மொலாரிட்டி அப்படின்னா என்ன? இட்ஸ் சிம்பிளி தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in 1 liter or 1000 ml of a solution. அதாவது ரொம்ப சிம்பிள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. சரியா? ஒரு பேரல் ஃபுல்லா, ஓகே, ஒரு பெரிய ட்ரம் ஃபுல்லா சுகர் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுகர் சொல்யூஷனா என்ன? சுகரையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரம் ஃபுல்லா ஊற்றி வச்சிருக்கீங்க. ஓகேவா? இப்போ அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் என்ன? ஓகே, அந்த சொல்யூஷன்ல எவ்வளோ சுகர் இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரியுமா சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். 1 லிட்டர் சொல்யூஷனை எடுத்துட்டு வாங்க. சரியா? 1 லிட்டர் சொல்யூஷனை இப்படி ஒரு டப்பால அள்ளி எடுத்துட்டு வந்துட்டு அந்த 1 லிட்டர் சொல்யூஷன்ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு? ஒருவேளை அந்த 1 லிட்டர் சொல்யூஷன்ல 10 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு, 10 மோல் சுகர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதை வச்சு அந்த டோட்டல் பேரல்ல எவ்வளவு சொல்யூட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா அதை எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க? சி, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்மள்ட்ட லெட்ஸ் சே ஒரு பெரிய பேரல் இருக்கு. சரியா? இந்த பேரல்ல 100 லிட்டர்ஸ் ஆஃப் சுகர் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டோட்டல் பேரல்ல எவ்வளவு சுகர் இருக்குன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு லிட்டர் சொல்யூஷன் எடுத்துக்குவேன். ஓகேவா? 1 லிட்டர் சொல்யூஷன் தனியா எடுத்துக்குவேன். எப்படி அடிப்பீங்க? ஒரு 1 லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு அள்ளிட்டு வர வேண்டியதான். 1 லிட்டர் சொல்யூஷன் ஆயிடுச்சு. அந்த 1 லிட்டர் சொல்யூஷன்ல how many moles of solute இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். ஓகே, how many moles of solute, right?
ஸோ இந்த 1 லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். லெட்ஸ் சே நான் எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க? லேபுக்கு எடுத்துட்டு போய் தான் கண்டுபிடிக்க முடியும். சும்மா பார்த்தோன்னேவா தெரியும். இங்கே ஒண்ணு, இங்கே ஒண்ணுன்னு. லேபுக்கு எடுத்துட்டு போணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். லெட்ஸ் சே 5 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதாவது 1 லிட்டர் சொல்யூஷன்ல 5 மோல் சொல்யூட் இருக்கு. அப்போ 100 லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு இருக்கும்? ஆனா 1 லிட்டர்ல 5 மோல்ஸ்னா 100 லிட்டர்ல சிம்பிளி 100 into 5 எவ்வளவு இருக்கும்? ஆனா 500 மோல்ஸ் சொல்யூட் இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுதா? சோ இது மாதிரி 1 லிட்டர் சொல்யூஷன்ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்படி படிச்சோம்னா எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமாண்ணா 1 லிட்டர் சொல்யூஷன் how many moles of solute பெருசா இருக்குல்ல. இத சிம்பிளா சொல்ற ஒரு டேர்ம் தான் என்ன? மொலாரிட்டி. சோ மொலாரிட்டி அப்படின்னா என்ன? மொலாரிட்டி அப்படிங்கறத இனிமே நீங்க ஒரு சிம்பிள் வேர்டா பார்க்காம ஒரு பெரிய சென்டென்ஸா பாருங்க. எப்படி? மொலாரிட்டினா 1 லிட்டர் சொல்யூஷன்ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு, அதுதான் மொலாரிட்டி. சரியா? ஓகே. சோ மொலாரிட்டியை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? கேபிட்டல் M யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரியா? சோ மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிள். மொலாரிட்டியோட ஃபார்முலா இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in how much volume of the solution. ஓகே. see ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்துட்டு மொலாரிட்டி தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா டோட்டல் மோல்ஸ் கண்டுபிடிங்க. சரியா? டோட்டலா இப்போ நம்ம இந்த 100 லிட்டர் சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கோமே. 100 லிட்டர் சுகர் சொல்யூஷன் எடுத்துக்குவோம். இப்போ இதுல டோட்டலா எவ்வளவு மோல்ஸ் இருந்துச்சு? ஆனா நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். டோட்டலா 500 மோல்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஆமா. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equals to 500, right? Total volume of the solution என்ன? ஆனா total volume of the solution is 100 liter solution. Now molarity அப்படின்னா என்னன்னா it's total number of moles 500 divided by total volume of the solution 100. இப்படி டிவைட் பண்றதுனால நமக்கு என்னென்ன ஆகும் தானே கேக்குறீங்க. நல்லா பாருங்க. 0 0 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 5 னு வருது. மீனிங் molarity is equals to 5 அப்படின்னா என்ன தெரியுமா மீனிங்? இதுக்கு மீனிங் 1 லிட்டர் சொல்யூஷன்ல 5 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்காம். ஏன்னா மொலாரிட்டியோட டெஃபினிஷன் என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in 1 லிட்டர் சொல்யூஷன், ரைட்? சோ அந்த இடத்துல நமக்கு மொலாரிட்டியோட வேல்யூ 5 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அதுக்கு என்ன மீனிங்? ஆனா 1 லிட்டர் சொல்யூஷன்ல 5 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது இருக்காம். சரியா? ஓகே. சோ இப்படி தான் வந்து மொலாரிட்டி கண்டுபிடிப்போம். மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆனா அந்த சொல்யூஷன்ல total number of moles எவ்வளவுன்னு பார்க்கணும், ரைட்? and total volume of the solution எவ்வளவுன்னு பார்க்கணும். ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா number of moles of solute divided by volume of solution is simply the molarity of that solution, right? so எல்லாருக்கும் molarity அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டா அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. molarityனா என்ன? number of moles of solute divided by volume of the solution in liters. சரியா? சொல்யூஷனோட வால்யூமை எதுல போடணும்? லிட்டர்ஸ்ல போடணும். ml ல கொடுத்திருந்தாங்கன்னா லிட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகே, ரைட். சோ எல்லாரும் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த லெக்சர் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு 8 கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பார்த்துருப்போம். அது எல்லாத்துக்குமே ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு A4 ஷீட் எடுத்து இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸோட எல்லா ஃபார்முலாஸையும் அந்த A4 ஷீட்ல லிஸ்ட் பண்ணிட்டு உங்களோட வால்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வால்னா நீங்க ஸ்டடி டேபிள் உட்காந்துருப்பீங்கல்ல, அதுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க வீட்ல எங்க இடம் இருக்கோ ஒரு ஓரமா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ணக்கூடாது. சரியா? பேஸ்ட் பண்ணிட்டு டெய்லி மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அங்க நின்று அதை நீங்க திரும்பி 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 ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்படியே பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடும். மேபி நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப யாராவது உங்களை எழுப்பி கேட்டாலும், அகைன் யாரும் அப்படி எழுப்பி கேட்க மாட்டாங்க, ஒருவேளை அப்படி எழுப்பி உங்கள்கிட்ட மொலாரிட்டி ஃபார்முலா சொல்லு அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின்ல அது எச் ஆயிடுக்கும். ஸோ அதனால எப்போதுமே ஒரு சாப்டர் முடியுது அப்படின்னா அதுல இருக்க ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு ஷீட்ல எழுதி உங்களோட வால்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஹைலி அட்வைசபிள். நான் அண்ட் தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? ஓகே. நான் எல்லாருக்கும் மொலாரிட்டி ஃபார்முலா கிளியர் நினைக்கிறேன். மொலாரிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். சரியா? ஓகே. சோ மொலாரிட்டி ஈக்குவல்ஸ் டு 1, மொலாரிட்டி ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா மொலாரிட்டி 2 அப்படின்னா 1 லிட்டர் சொல்யூஷன்ல 2 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு, ரைட்? ஓகே. இப்போ ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணுவோமா? லெட்ஸ் லுக் இன்டு a question. Just give me a minute, I'll delete these slides. Okay. So let's go for a question. ஓகேவா? அதாவது 200 grams of A, ஏன்னு ஒரு சொல்யூட் இருக்கான்.
200 grams of A, okay, and the A oda molecular weight வந்து 50 gram per mole னு கொடுத்துட்டாங்க, right? Okay, now 200 grams of A is mixed with water and made into a 4 liter solution. 200 grams of A வை எடுத்து வாட்டர்ல மிக்ஸ் பண்றாங்களாம். ஃபைனலா சொல்யூஷன் டோட்டலா அந்த சொல்யூஷனோட வால்யூம் எவ்வளவு வந்துருச்சாம்? 4 லிட்டர் வந்துருச்சாம். வாட்டர் இருக்கு ஒரு டப்பால, 200 கிராம் ஆஃப் ஏங்கிறது ஏதோ ஒரு கெமிக்கல், சரியா? அந்த 200 கிராம் ஆஃப் ஏவை எடுத்து வாட்டர்ல போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி டோட்டலா எவ்வளோ அந்த சொல்யூஷனோட வால்யூம் இருக்குன்னு பார்த்தா 4 லிட்டர் இருக்கா. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி மொலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபைனல் சொல்யூஷன் இருக்குல்ல, அதோட மொலாரிட்டி என்ன அப்படிங்கறத கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் மொலாரிட்டினா என்ன. ஆனா மொலாரிட்டி அப்படிங்கிறது simply number of moles of solute, molarity capital M is simply equals to number of moles of solute, moles of solute present per liter of the solution. அதாவது number of moles of solute volume of solution ஓட divide பண்ணீங்கன்னா we will get molarity. Okay, volume of solution in liters, சரியா? ஓகே, see இப்போ first நமக்கு என்ன வேணும்? molarity கண்டுபிடிக்கணும்னா, ஆனா number of moles of solute நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த solute-ல எத்தனை moles இருக்கு, I mean எத்தனை moles of solute இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், right? How can we find? ஆனா ரொம்ப சிம்பிள். number of moles of solute is simply equals to weight of solute divided by molecular weight of the solute, right? ஆமாண்ணா, weight by molecular weight. Now நமக்கு தெரியும் weight of solute என்ன? ஆனா 200 grams, molecular weight என்ன? 50. So you can write this to be simply 200 divided by 50. ஆனா எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு? மோல் கான்செப்ட்ல இருந்து வந்துச்சு. ஸோ யாருக்காவது இன்னும் மோல் ஃபார்முலா தெரியாது அப்படின்னா அகைன் நான் சொன்ன மாதிரி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இங்க வாங்க, சரியா? ஓகே, நவ் 200 by 50 எவ்வளவு வருது? ஆனா 4 moles வருதுண்ணா. ஓகே, ஸோ 4 moles. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ? ஆனா டைரக்டா கொடுத்துட்டாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபைனலா நம்ம இந்த 200 கிராம்ஸ் ஆஃப் ஏவையும் வாட்டரையும் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே ஃபைனலா சொல்யூஷனோட வால்யூம் எவ்வளோ வருதா? 4 லிட்டர் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால I can directly write volume of the solution is 4 liters. Okay, now molarity என்ன? ஆனா molarityனா number of moles of solute divided by volume of solution. So from here I can write M is simply equals to எவ்வளவு moles இருக்கு? 4 moles இருக்கு, divided by 4 liters, right? Now if you divide these two, அதாவது 4 moles divided by volume of solution is 4 liter. Now 4 by 4 it is 1 mole per liter. Okay, units பாருங்க, numeratorல moles இருக்கு, denominatorல liters இருக்கு. So molarity is 1 mole per liter, சரியா? Okay, now இதுக்கு என்ன மீனிங்? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துருச்சு? molarity is equals to 1 அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு பிசிக்கலா என்ன மீனிங் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிசிக்கலா molarity equals to 1க்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சொல்யூஷன் 1 லிட்டர் உங்க கையில இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த சொல்யூஷன் 1 லிட்டர் உங்க கையில இருந்துச்சுன்னா அதுல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கும்? 1 மோல் ஆஃப் சொல்யூட் இருக்குமா? எப்படி? சி, மொலாரிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ M is equals to 1 அப்படின்னா இட் சிம்பிளி மீன்ஸ் தட் 1 mole solute, 1 mole of solute present in 1 liter solution. Okay, 1 liter of solution. This is very important. molarity-ய எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? எப்படி டீகோட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. M is equals to 1 அப்படின்னு வந்துச்சுன்னா ஜஸ்ட் அது ஒரு வேல்யூவா பார்க்காதீங்க, பிசிக்கலா அதுக்கு என்ன மீனிங். ஆனா M is equals to 1, ஒரு சொல்யூஷனோட molarity 1 அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? அந்த சொல்யூஷனை 1 லிட்டர் உங்க கையில வச்சிருந்தீங்கன்னா அதுல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குமா? 1 மோல் ஆஃப் சொல்யூட் இருக்குமா, சரியா? ஓகே, நவ் இப்படிதான் நீங்க டீகோட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? அட்வான்ஸ் क्वेश्चंस எல்லாத்துலயுமே நீங்க வேல்யூஸ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை டீகோட் பண்ணணும். சோ 1 மோலார் சொல்யூஷன் அப்படின்னா என்ன மீனிங்? ஆனா 1 மோலார் சொல்யூஷன் அப்படின்னா 1 மோல் சொல்யூட், ஓகே, 1 மோல் சொல்யூட் present in 1 liter solution. Okay, present in
1 liter சொல்யூஷன். சரியா? ஸோ 2 மோலார். ஸோ எம்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி தான் ரீட் பண்ணுவாங்க? 2 மோலார் சொல்யூஷன். ஏன்னா மொலாரிட்டி 2ல, ஸோ அதை எப்படி ரீட் பண்ணுவாங்கன்னா 2 மோலார் சொல்யூஷன் அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. ஸோ 2 மோலார் சொல்யூஷன்னா என்ன மீனிங்? ஆனா the meaning is 2 mole solute, ஓகே, present in 1 liter solution. சரியா? ஸோ இப்போ ஒரு கடையில இருந்து ஒரு சொல்யூஷன் வாங்கிட்டு வரீங்க. லெட்ஸ் சே ஒரு டானிக் வாங்கிட்டு வரீங்க. அதுல 2 மோலார் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா என்ன மீனிங்? 1 லிட்டர் சொல்யூஷன், அந்த 1 லிட்டர் டானிக் எடுத்தீங்கன்னா அதுல 2 மோல் சொல்யூட் இருக்குமா. ஓகே, இப்போ 0.05 மோலார் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இட் சிம்பிளி மீன்ஸ் தட் 0.05 moles of solute present in 1 liter solution. ஓகே, 1 லிட்டர் அந்த சொல்யூஷனை பக்கெட்ல இப்படி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குமா? 0.05 மோல்ஸ் இருக்குமா. இப்போ இந்த சொல்யூஷனை ஒரு 1 லிட்டர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கும்? 2 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த சொல்யூஷனை ஒரு 1 லிட்டர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கும்? 1 மோல் ஆஃப் சொல்யூட் இருக்கும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் ரைட், நவ் ஃபைனலா எங்கெல்லாம் உங்களுக்கு some x into molar, அதாவது x molar solution அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? ஆனா it simply means that x moles of solute present in 1 liter solution. சரியா? so molarity-ய எப்படி decode பண்றது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. I hope this is clear. Shall we proceed to the next point? All right, now there is one very important point over here. இது வந்து உங்களோட ஸ்கூல்ல ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுப்பாங்க. பட் நான் இதை தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சி மொலாரிட்டி ஃபார்முலா என்ன? ஆனா மொலாரிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் இல்லையா? ஒருவேளை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எம்எல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எம்எல்ல இருக்கு அப்படின்னா தென் என்ன பண்ணணும்? ஆனா ஒருவேளை உங்களுக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது மில்லி லிட்டர்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு லிட்டர் தென் யூஸ். ஓகே, கன்வெர்ட் இன்டு லிட்டர்ஸ் தென் யூ கேன் யூஸ் திஸ். சரியா? ஓகே, எப்படி லிட்டர் கன்வெர்ட் பண்றது? ஆனா நமக்கு தெரியும். ஓகே, 1 ml, சாரி, அதாவது 1 liter is equals to 1000 milliliters, right? ஆமாண்ணா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு some amount of, அதாவது volume of solution is 250 ml அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி நம்ம லிட்டர் கன்வெர்ட் பண்ணுவோம்? ஆனா we will simply divide this by 1000. ஓகேவா? 1000 ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும்? மில்லி லிட்டரா இருக்குது லிட்டருக்கு போயிடும், ரைட்? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ml கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மொலாரிட்டி எழுதும் போது என்ன பண்ணணும்? ஆனா மொலாரிட்டி அப்படின்னாலே number of moles of solute, okay, divided by volume of solution in liters. சரியா? லிட்டர்ஸ்ல இருக்கணும். பட் ஒருவேளை டைரக்டா நீங்க ml இந்த இடத்துல போடுறீங்கன்னா அப்படி போடக்கூடாது. என்ன பண்ணணும்? அதை லிட்டரா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ml இருக்கத 1000 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? அது லிட்டர்ஸா மாறிடும், ரைட்? ஓகே, ஸோ டைரக்டா லிட்டர்ல போட்டீங்கன்னா ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். இல்ல நான் ml தான் போடுவேன் நின்னீங்கன்னா என்ன பண்ணணும்? அந்த வால்யூமை 1000 ஆல டிவைட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க, ரைட்? ஓகே, நவ் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருது? ஆனா this is simply number of moles of solute, okay, into 1000 divided by volume of solution in ml, right? Okay, see லிட்டர்ல போடுறீங்க, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர்ல உள்ள போட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. மொலாரிட்டி சிம்பிளி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர். இல்ல நான் ml தான் போடுவேன் நின்னீங்கன்னா தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ml போட்டுட்டு நியூமரேட்டர்ல ஒரு 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும்? ஆக்சுவலி இது எங்க இருக்கு? இந்த ml இருக்குல்ல, இத லிட்டர்ல மாத்துறதுக்காக டிவைட் பண்றோம். பட் இது டினாமினேட்டரோட டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால என்ன ஆகும்? அப்படியே மேல போயிடும். சரியா? அந்த 1000 ஏன் இங்க வருது அப்படின்னா இந்த ml லிட்டரா மாத்துறதுக்காக இந்த 1000 இருக்கு, ரைட்? ஓகே, சோ டைரக்டா லிட்டர்ல போட்டீங்கன்னா இதான் ஃபார்முலா. மொலாரிட்டி இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இல்ல நான் ml தான் ஃபார்முலாக்குள்ள போடுவேன் நின்னீங்கன்னா வர வழி இல்ல. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ml, பட் நியூமரேட்டர்ல ஒரு 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? சோ இதெல்லாம் நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சிட்டு இருக்க வேண்டாம். ஒரே ஃபார்முலா. மொலாரிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை volume of solution in liters. இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? I hope this is clear. All right, now let's quickly proceed to one very important point. See, molarity na enna? Number of moles divided by volume.
molarity என்ன number of moles of solute divided by volume of the solution. So நீங்க இங்க இருந்து number of molesக்கு ஒரு formula கண்டுபிடிக்கலாம். என்னடா சொல்றீங்க? Yes. So from here the number of moles is simply equals to molarity into volume. இது ரொம்ப important. சரியா? நம்ம mole calculationக்கு ஒரு புது formula கிடைச்சிருக்கு. அதாவது if you know the molarity and volume of a solution, ஒரு solution உங்க கையில இருக்கு, அந்த சொல்யூஷனோட molarity உங்களுக்கு தெரியும் and volume உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி number of moles of solute உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ மோல்ஸுக்கு ஒரு புது ஃபார்முலா வந்திருக்கு. என்ன ஃபார்முலா? தி மோல்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு molarity of the solution into volume of the solution. ஸோ மொலாரிட்டியை வால்யூமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோல்ஸ் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபார் மோல் கால்குலேஷன். ஓகே, ஸோ ஜென்ரலா நம்ம எப்படி மோல் கால்குலேஷன் பண்ணுவோம், ஆனா மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்? அதை தாண்டி இன்னும் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. பட் இப்போ ஸ்பெஷல் ஃபார்முலா ஒன்று என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா moles is simply equals to molarity into volume. I hope this is clear. All right, now let's tackle a very important question. Does molarity depends on temperature? ஆனா என்னன்னா பேசுறீங்க, மொலாரிட்டினா என்ன? ஒரு சொல்யூஷனுக்குள்ள எவ்வளவு சொல்யூட் இருக்கு, அது ஒரு கான்சென்ட்ரேஷன் டேர்ம். அதுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்னன்னா சம்பந்தம், அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா your answer is wrong. Actually yes, molarity depends on temperature. Okay, சரி, நான் எப்படி டிபெண்ட் ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா மொலாரிட்டி கம்மி ஆகுமா, இல்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா மொலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா தி ரிலேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னா as temperature increases, molarity என்ன ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே, molarity decreases, ரைட்? ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொலாரிட்டியும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, தி டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாரிட்டி. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மொலாரிட்டி டிக்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மொலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரிண்ணா, ஏன் இப்படி நடக்குது, எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். சி, மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆனா மொலாரிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் சிம்பிளி number of moles, I mean moles of solute divided by volume of solution. That is molarity அப்படிங்கிறது moles by volume, right? Yes. So நீங்க டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண மோல்ஸ் சேஞ்ச் ஆகுமா? ஆனா மோல்ஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு. ஓகே, இப்போ என்கிட்ட 1 mole ஆஃப் சொல்யூட் நான் டேபிள் மேல வச்சேன்னா 100 டிகிரி செல்சியஸ்லயும் 1 mole சொல்யூட் தான் இருக்கும், 1000 டிகிரி செல்சியஸ்லயும் அந்த 1 mole சொல்யூட் தான் இருக்கும். டக்குன்னு 2 mole சொல்யூட் ஆவோ இல்ல half mole சொல்யூட் ஆவோலாம் மாறாது. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் independent of temperature. Okay, this is independent of temperature. moles வந்து டெம்பரேச்சர்ல டிபெண்டே ஆகாது, பட் நம்மளோட வால்யூம் இஸ் affected by temperature. ஓகே, ஆனா என்னன்னா சொல்றீங்க? எஸ், தி வால்யூம் is affected by temperature. நீங்க டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் அ சொல்யூஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே, affected by temperature. ஆனா எப்படி நான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, see actually if you are a 11th student இதுக்கு அப்புறம் தான் இதை நீங்க படிப்பீங்க. if you are a 12th student இதை நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆனா என்ன, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமா? அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? ஆனா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா PV is equals to nRT. ஓகே, ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, இது என்ன ஈக்குவேஷன் தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதை டீட்டெயிலாக எங்கே தேவையோ அப்போ நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இட் இஸ் நாட் ஆஃப் அவர் கன்சர்ன். சரியா? இது நம்ம டீட்டெயிலாக ஃபிசிக்ஸ்லையும் படிப்போம், கெமிஸ்ட்ரிலையும் இதை படிப்போம். ஓகே, பட் இப்போதைக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஒரு கேஸோ ஒரு ஃப்ளூயிடோ இருக்கு அப்படின்னா இட் ஷுட் ஃபாலோ திஸ் ரிலேஷன். ஓகே, ரைட். அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்காக ஐடியல் கேஸ் இதை ஃபாலோ பண்ணோம். என்னன்னா இந்த ரிலேஷன் சொல்லுது, அதாவது pressure into volume is always equals to number of moles
into universal gas constant R into temperature. Okay, right. இப்போ இங்க வால்யூம் அண்ட் டெம்பரேச்சருக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. ஆனா வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தாலே தெரியுது இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். நல்லா பாருங்க, வால்யூம் இங்க இருக்கு, டெம்பரேச்சர் இங்க இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, வி ஷுட் கீப் த ப்ரெஷர் அஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால ரொம்ப டீட்டெயிலாக இதில் அனலைஸ் பண்ண வேணாம். பட் பார்த்தா எப்படி தெரியுது? ஆனால் வால்யூம் இந்த பக்கம் இருக்கு, டெம்பரேச்சர் இந்த பக்கம் இருக்கு, ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ரைட். ஸோ ஃப்ரம் ஹியர் I can straightly say that the volume is directly proportional to temperature. Temperature increase ஆக என்ன ஆகும்? வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகே, ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருது? as temperature increases, what happens to the volume? As temperature increases, the volume of the solution also increases. Okay, right? All right. Now இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே, சி மொலாரிட்டிங்கிறது என்ன? மொலாரிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். ஓகே, சி வாட் ஹேப்பன்ஸ் as டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்? as டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்மளோட வால்யூம் என்ன ஆகும்? வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும்னா. ஓகே, ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. as டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், what happens to the volume? Volume also increases. So denominator increase ஆயிட்டே போகுது அப்படின்னா அந்த ஃபிராக்ஷனோட வேல்யூ கம்மி ஆகும். That's why the molarity decreases. சரியா? Okay. So this is the explanation, that is why as temperature increases molarity decreases. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம்ங்கிறது டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ டினாமினேட்டர் பெருசாயிட்டே போச்சுன்னா அந்த வேல்யூ என்ன ஆகும்? சின்னதாகும். ஆனால் அது எப்படி சின்னதாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ சி 1/10 வேல்யூ என்ன? 1/10 வேல்யூ 0.1. நான் டினாமினேட்டர் என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். 1/100 இதோட வேல்யூ என்ன? 0.01. 1/1000 இதோட வேல்யூ என்ன? 0.001. நல்லா பாருங்க, நியூமரேட்டர் ஃபிக்ஸ்டு, நியூமரேட்டர்ல வந்து 1 தான் இருக்கு. டினாமினேட்டரை இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட வேல்யூ என்ன ஆகுது? சின்னதாயிட்டே போகுது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. இங்க என்ன ஆகுது? நம்மளோட டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளோட மொலாரிட்டியோட வேல்யூ, இந்த என்டையர் ஃபிராக்ஷனோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் வை molarity decreases. So everyone should remember this. Okay, temperature dependent molarity அப்படின்னு கேட்டா ஆமா, இந்த மொலாரிட்டிங்கிற கான்சென்ட்ரேஷன் டேர்ம் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். எப்படி டிபெண்ட் ஆகுது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா மொலாரிட்டிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாரிட்டி. ரைட்? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் படிச்சது எல்லாத்தையும் ஒரு குட்டி சம்மரியா பார்த்துருவோமா? எஸ். ஸோ I have made a summary for you guys over here. So இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இதுதான். ஃபர்ஸ்ட் மொலாரிட்டினா என்ன? மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். இல்ல நான் லிட்டர்ல போட மாட்டேன், எம்எல்ல தான் போடுவேன் நின்னீங்கன்னா தென் போடுங்க, நியூமரேட்டர்ல ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணிருங்க. ஏன்? ஏன்னா அப்பதான் எம்எல்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? லிட்டரா மாத்த முடியும். ஓகே, அந்த 1000 ஆக்சுவலி டினாமினேட்டர்ல இருந்துச்சு, அதனால என்ன ஆயிடுது? நியூமரேட்டர் ஜம்ப் பண்ணிடுச்சு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. என்ன? அதாவது ஒரு சொல்யூஷனோட மொலாரிட்டியும் வால்யூமும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி உங்களால நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே, தென் தி ஃபைனல் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தி மொலாரிட்டி இஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். டெம்பரேச்சரை பொறுத்து ஒரு சொல்யூஷனோட மொலாரிட்டிங்கிறது மாறும். ஏன்னா மாறுது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறுமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறாது. டெம்பரேச்சர் மாறுறப்ப வால்யூம் சேஞ்ச் ஆகும். வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுனால மொலாரிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகே, எப்படி சேஞ்ச் ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா மொலாரிட்டி டிக்ரீஸ் ஆகும். தி மொலாரிட்டி இஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் அண்ட் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா மொலாரிட்டிங்கிறது டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். சரியா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ரைட்? ஆல் ரைட். நவ் லெட்ஸ் பிராக்டிஸ் சம் கொஸ்டின். சரியா? ஒரு கொஸ்டின்ங்கிறத பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஓகே, டிபிக்கல் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் லெவல்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ரைட்? கால்குலேட் தி மொலாரிட்டி ஆஃப் அ 30 gram CONO3 twice dot 6H2O in 4300 milliliter of solution. First பார்த்தோன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? சொல்யூஷனோட வால்யூம் கொடுத்துட்டாங்க 4300 ml சொல்யூஷனா. ஓகே, ஸோ அதை நான் டீகோட் பண்ணிடுறேன். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இஸ் 4300 ml. பட் நமக்கு தெரியும் மொலாரிட்டி ஃபார்முலால வால்யூம் வந்து லிட்டர்ல போடுவோம். ஸோ அந்த ml லிட்டரா மாத்திடுவோமா? எப்படி மாற்ற முடியும்? யூ ஹாவ் டு ஜஸ்ட் டிவைடட் பை 1000.
ஸோ டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது? ஆனால் 4.3. see இது 2 0 கேன்சல் ஆகிடும். தென் டிவைட் பை 10னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன வரும்? ஆனால் 4.3 லிட்டர்ஸ் வரும்னா. ஓகே, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 4.3 லிட்டர்ஸ். சரியா? ஓகே, இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிக்கல, கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன தேவை? ஆனால் நமக்கு தெரியும், நான் மொலாரிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, நம்பர் ஆஃப் moles of solute divided by volume of solution. சரியா? ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் அதே மாதிரி, ரைட்? ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ்ங்கிறது கிடைச்சிருச்சு 4.3 லிட்டர்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கால்குலேட் தி மொலாரிட்டி ஆஃப் 30 கிராம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஸோ மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆனால் மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் மாஸ் பை மாலிகுலார் மாஸ் பண்ணுறோம், ஒரு மாலிகுலார் வெயிட் எல்லாம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் we will get the number of moles, right? ஸோ இந்த இடத்துல நமக்கு மாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 30 கிராம். அந்த காம்பவுண்டோட வெயிட் எவ்வளோ? 30 கிராம் இருக்கான். ஸோ இந்த காம்பவுண்டோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். we have to calculate the molecular weight of the compound. ஸோ molecular weight எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, கார்பன் இருக்கு. ஸோ ஒரு கார்பனோட மாலிகுலர் வெயிட் என்ன? ஆனால் கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, அட்டாமிக் மாஸ் இஸ் 12, ரைட்? ஆமா, நான் கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, அட்டாமிக் மாஸ் என்ன? ஆனா அட்டாமிக் மாஸ் வந்துட்டு 12. ஸோ கார்பனோட மாஸ் வந்துட்டு 12 பிளஸ் ஆக்சிஜனோட மாஸ் வந்துட்டு 16. மொத்தமா எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஆனா 1, தென் இங்க ஒரு 3 இருக்கு. ஸோ 3 + 1 4 ஆக்சிஜன் சொன்னீங்கன்னா யூ ஆர் ராங். நல்லா பாருங்க, இந்த இடத்துல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஆனா இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இங்க 3 ஆக்சிஜன் இருக்கு, தென் இட் இஸ் மல்டிப்ளைட் பை 2. நல்லா பாருங்க, NO3 twice அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் see how are we going to calculate the molecular mass of this solute, right? So solute என்ன? ஆனா CONO3 twice dot 6H2O, right? Okay, so இதோட மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க, right? mass is simply equals to 30 gram, but molecular weight வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். molecular weight தான் என்னன்னு தெரியல. சரியா? ஓகே, ஸோ தெரியாதவங்களுக்கு நான் அந்த இடத்துல எழுதிடுறேன். அதாவது கார்பனோட மாஸ் நம்பர் என்ன அப்படின்னா, மாஸ் நம்பர் ஆஃப் ஆல் தி atoms, I'll list over here. Okay, so கார்பனோட மாஸ் நம்பர், which is கார்பனோட மாஸ் நம்பர் is 12. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் is 16. சரியா? இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் அப் டு 30 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பீரியாடிக் டேபிள் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 30 எலமெண்ட்ஸை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது ஹைட்ரஜன்லேருந்து ஆரம்பிச்சு ஜிங்க் வரைக்கும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதையும் நீங்கள் ஒரு வாலில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் டில் டு திஸ் டே என்னோட வாலில் ஒரு பீரியாடிக் டேபிள் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஐ பாட் இட் சம்வேர் ஃப்ரம் அமேசான். ஐ கெஸ் ஒரு 200 or 250 ருபீஸோ வந்துச்சு. நல்ல ஒரு பெரிய சார்ட், லேமினேஷன் பண்ண சார்ட். அதை வாங்கி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டில் டு திஸ் டே நான் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப அதை பார்த்து ஓகே 25 அட்டாமிக் நம்பர்னா இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இன்ஆர்கானிக்கில் என்ன படிப்போம்? எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக், இப்படி ஒவ்வொரு பிளாக்காக படிப்போம். ஸோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு பீரியாடிக் டேபிளில் இந்த எலமெண்ட் எங்கே இருக்குது, இந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது ஈஸியாக புரியும். சரியா? ஓகே, நவ் கார்பனோட மாஸ் நம்பர் 12, ஆக்சிஜனோட 16, அண்ட் வேற என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கா? ஸோ நைட்ரஜனோட மாஸ் நம்பர் 14, அண்ட் we have hydrogen over here. ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்ன? ஆனால் ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் இஸ் சிம்பிளி 1, ரைட்? ஓகே, ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி மாலிகுலர் வெயிட்டுங்கிறது கால்குலேட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ இந்த மாலிகுல்ல எத்தனை கார்பன் இருக்கு? ஆனால் இந்த மாலிகுல்ல ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. சரியா? நமக்கு தெரியும் ஒரு கார்பனோட மாஸ் எவ்வளோ? 12, ரைட்? ஸோ 1 into 12. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மாலிகுலர் வெயிட் இஸ், மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? ஒரே ஒரு கார்பன் இருக்கு. ஸோ 1 into ஒரு கார்பனோட மாஸ் வந்துட்டு 12. நெக்ஸ்ட்
எத்தனை ஆக்சிஜன் இருக்கு நல்லா பாருங்க, இங்க ஒரு ஆக்சிஜன், தென் இங்க 3 into 2. இது எப்படி ரீட் பண்ணணும்? NO3 twice அப்படின்னு ரீட் பண்ணணும். அதாவது மொத்தமா இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கா? 3 into 2 6 ஆக்சிஜன் இருக்கு. ரைட்? ஸோ 1 plus 6 ஆக்சிஜன் பிளஸ் இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஆனா 6 H2O. ஒரு H2Oல ஒரு ஆக்சிஜன், 6 H2Oல ஒரு 6 ஆக்சிஜன். நல்லா பாருங்க, இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க 3 into 2 are 6 ஆக்சிஜன், இங்க 6 into 1 6 ஆக்சிஜன். ஸோ 6 plus 6 12 plus 1 டோட்டலா எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஆனா we have 13 ஆக்சிஜன்ஸ். ரைட்? ஓகே. ஸோ ஒரு ஆக்சிஜனோட மாஸ் 16. 13 ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளவு வரும்? ஆனா 13 into 16 வரும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் எத்தனை நைட்ரஜன் இருக்கு? ஆனா இந்த இடத்துல பாருங்க NO3 twice. ஸோ இந்த இடத்துல 1 இருக்கு. 1 into 2 மொத்தமா 2 நைட்ரஜன் இருக்கு. ஸோ ஒரு நைட்ரஜனோட மாஸ் வந்து 14. 2 நைட்ரஜனோட மாஸ் 2 into 14. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன், எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஆனா இந்த இடத்துல பாருங்க 6 H2O. சரியா? ஒரு வாட்டர் மாலிக்யூல், ஒரு H2O மாலிக்யூல்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. ரைட்? அப்படிதானே? ஆமாண்ணா. ஒரு H2Oனா எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஆனா இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. 6 H2O அப்படின்னா எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 6 2s are 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. சரியா? சோ ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் வந்துட்டு 1. 12 ஹைட்ரஜனோட மாஸ் வந்துட்டு சிம்பிளி 12 into 1. ரைட்? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாலிகுலர் வெயிட் கிடைச்சிடும். ஸோ இஃப் யூ டூ ஆட் திஸ், இட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 291 மாலிகுலர் வெயிட்டோட யூனிட்ஸ் என்ன? கிராம் பர் மோல். ரைட்? ஓகே. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எல்லாருக்கும் மாலிகுலர் வெயிட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் ரைட். நவ் let's calculate the number of moles of solute. Okay, see நமக்கு தெரியும் number of moles of solute அப்படின்னா என்ன? number of moles of solute அப்படின்னா it is simply the moles of the given mass divided by molecular mass. Okay, or molecular weight. Given weight by molecular weight. Right? Okay. Now first, what is the given weight? ஆனா given weight வந்து 30. Right? 30 grams of solute கொடுத்துட்டாங்க. So the given weight is 30. Okay, gram divided by molecular weight எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? ஆனா molecular weight வந்து 291 gram per mole கண்டுபிடிச்சோம். So 291 gram per mole. See what's going to happen? This grams and grams get cancel. Mole மேல போய்டும். கரெக்ட் தானே? gram gram cancel ஆயிட்டு number of molesனா யூனிட் என்னவா இருக்கணும்? மோல் இருக்கணும். So இந்த மோல்ங்கிறது டினாமினேட்டர்ல இருக்கு. அது நியூமரேட்டர் போய்டும். ரைட்? ஆமாண்ணா. Now 30 by 291. Now if you do this, you will get this to be simply equals to 0.103 mole. ஓகே. எப்படின்னா நீங்க வந்து டக் டக்குன்னு கால்குலேஷன் போடுறீங்க? டு பி ஃப்ராங்க், நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னால் உடனே போட்டுற முடியுது. பட் நீங்கள் கால்குலேஷன் பார்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரியா? நீங்கள் டைம் ஆனாலும் பரவாயில்ல, பை ஹேண்ட் தான் கால்குலேஷன் போடணும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா JEE மெயின்ஸில் கால்குலேட்டர் தருவாங்க, JEE அட்வான்ஸில் கால்குலேட்டர் தருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு 6 months பேக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? நிறைய நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு, JEE எக்ஸாமில் கால்குலேட்டர் வரப்போகுது, ஸோ கொஸ்டின்லாம் டஃப் ஆக போகுதுன்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கால்குலேட்டர் தரவே மாட்டாங்க. சரியா? இவ்வளோ டஃப்பான கால்குலேஷனாலும் பை ஹேண்ட் தான் நீங்க போடணும். ஓகே, ஸோ 30 by 291 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 103. இந்த மோல் எங்க இருக்கு? ஆனால் டினாமினேட்டர்ல இருக்கு, இது மேலே போயிடும். ஸோ 0.103 மோல். கரெக்ட் தானே? நம்பர் ஆஃப் மோல்ஸோட யூனிட் என்ன வருது? மோல்னு வருது. ரைட்? ஓகே. ஸோ எப்போதுமே யூனிட்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன கிடைச்சிருச்சு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் தெரியும், 4.3 liters. ரைட்? Yes. So we know both of this. Number of moles of solute நமக்கு தெரியும், volume of solution நமக்கு தெரியும். Then molarityங்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஆமாண்ணா. மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆனா the formula for molarity is simply equals to number of moles of solute divided by volume of solution in liters. Right? Okay. Now what is the number of moles of solute? ஆனா 103, 0.103. Right? 0.103. What is the volume of the solution? Anna 4.3 liters. Right? Okay. Now with the divide பண்ணோம் அப்படின்னா, again you have to do it by hand. வேற வழியே இல்லை. If you divide this, this will be approximately equals to 0.0239 மொலாரிட்டியோட யூனிட்ஸ் மோலார் அப்படின்னு ஒரு m போட்டுருவோம். சரியா? ஓகே. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு? ஆனா இந்த பர்டிகுலர் சொல்யூஷன், அதாவது 30 grams of CONO3 twice dot 6H2O 30 grams of this compound நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 4.3 லிட்டர் இருக்க சொல்யூஷனா கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனோட மொலாரிட்டி எவ்வளவு இருக்குமா? தி மொலாரிட்டி ஆஃப் that solution is
approximately 0.0239 molar, right? So இதை எப்படி ரீட் பண்ணணும்? ஆனா மொலாரிட்டிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேல்யூ, சரியா? அதுக்கு ஒரு physical meaning இருக்கு. What is the physical meaning of this value? ஆனா molarity equals to this அப்படின்னா என்ன மீனிங்னா this much moles is present in 1 liter solution. ஓகே, ஸோ இது அப்ராக்சிமேட்டா என்னன்னு போடலாம். ஓகே, சி 0.0239 இருக்கு, அது அப்ராக்சிமேட்டா 0.02, இந்த 39 தூக்கிட்டு 4ன்னு போட்டுறேன், ரவுண்டிங் ஆஃப். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் நோ ஹவு டு ரவுண்ட் ஆஃப். 0.24 அப்படின்னு போட்டுடுறேன், சரியா? ஓகே. Now, இதுக்கு என்ன மீனிங்? molarity equals to a value அப்படின்னா it simply means that இவ்வளோ moles is present in 1 liter solution. எவ்வளோ moles? ஆனா இந்த சொல்யூஷன்ல 0.024 moles of solute. என்ன solute? நான் solute அப்படிங்கிறது CO NO3 twice dot 6H2O. Okay, so 0.02 moles of this compound is present in 1 liter of the solution. 1 liter of solution. I hope this is clear. எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். All right, now let us then quickly proceed to a next important concept, that is resultant molarity during dilution. So இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? மொலாரிட்டினா என்ன, மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன, அது டெம்பரேச்சர் டிபெண்டா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணுவோம், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to dilute a solution. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த dilution அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கோங்க. see, கெமிஸ்ட்ரியில dilution அப்படின்னா it simply means reducing the concentration. கான்சென்ட்ரேஷனை கம்மி பண்றோம், சரியா? ஓகே, dilutionனா என்ன? it simply reducing the concentration, right? ஆனா எங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, see, டே டு டே லைஃப்ல நீங்க நிறைய இடத்துல டைல்யூட் பண்ணுவீங்க. எப்படி டைல்யூட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் திங் ரெகுலரா என்னன்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் யூ பீப்புள் என்ன பண்ணுவோம்? மோஸ்ட் ஆஃப் யூன்னு இல்லை, எல்லாருமே ஷாம்பு இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஷாம்பு டைரக்டா நம்ம கையில ஊத்தணும் அப்படின்னா ஒரே சோப்பா இருக்கும், ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஸோ அதை டைரக்டா நம்ம ஹெட்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வாட்டர் ஊற்றி டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹெட்ல அப்ளை பண்ணுவோம், சரியா? அது ஒரு டைல்யூஷன் தான். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னா see, காஃபி எடுத்துக்குவோம். ஓகே, லெட்ஸ் சே நீங்க வந்து காஃபி போடுறீங்க, சரியா? நைட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறீங்க. ஒரு டம்ளர் கிளாஸ்ல லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லா காஃபி தூள் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? குடிக்க முடியுமா? நான் குடிக்கவே முடியாதுண்ணா, ரொம்ப கசக்கும், ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் காஃபி. ஸோ அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணாதுல்ல, ஸோ இன்னும் கொஞ்சம் மில்க் ஊத்துனா அப்படின்னா என்ன ஆகும்? காஃபி டேஸ்ட் அவ்வளோ இருக்காது, மில்க் நிறைய ஆட் ஆனோடனே கொஞ்சம் டைல்யூட் ஆயிடும். ஸோ டைல்யூஷன் அப்படின்னாலே இட் சிம்பிளி மீன்ஸ் ரெடியூசிங் த கான்சென்ட்ரேஷன், சரியா? ஓகே, நவ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டைல்யூஷன் பண்ணுவோம்? ஓகே, நாட் கிளாஸ் 12, கிளாஸ் 11th அண்ட் கிளாஸ் 12th, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட கிளாஸ் 11th அண்ட் 12th கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைல்யூஷன் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுவோம், சரியா? புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைல்யூஷன்னா என்ன? ஆனால் டைல்யூஷன்னா ரெடியூசிங் த கான்சென்ட்ரேஷன், ரைட்? ஓகே, இதுதான் ஆக்சுவல் டெஃபினிஷன். பட் கிளாஸ் 11th அண்ட் 12th கெமிஸ்ட்ரியில எப்படி நம்ம டைல்யூஷன் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா we'll dilute by adding water. ஓகே, ஸோ கிளாஸ் 11th அண்ட் 12th கெமிஸ்ட்ரியில எப்படி டைல்யூஷன் பண்ணுவோம்? ஆனால் we will dilute the solution by adding or else addition of water. வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணுவோம், சரியா? இப்போ ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் இருக்கு, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கு, சரியா? அதை டைரக்டா கை வச்சீங்கன்னா உங்களோட ஸ்கின்னே, உங்களோட மசில், அந்த சதை இருக்குல்ல, அது ஃபுல்லா கரைஞ்சு உருகிரும், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆசிட். ஸோ அதோட டீல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அதை டைல்யூட் பண்ணுவோம். எப்படி டைல்யூட் பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணுவோம். ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம ஆசிட்ல வாட்டர் ஆட் பண்ண மாட்டோம், வாட்டர்ல ஆசிட் ஆட் பண்ணுவோம். ஆனால் எல்லாம் ஒன்று தானே, படுத்துட்டு போத்தினாலும் போத்திட்டு படுத்தாலும். அப்படி இல்லை, நீங்கள் ஆசிட்ல டேரெக்டாக போய் வாட்டரை ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாஸ்ட் ஆகிடும் உடனே, சரியா? வெடிச்சிடும் அந்த இடத்துல இருக்க அப்பேரட்டஸ் எல்லாமே. பட் இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியில் ஒவ்வொரு ட்ராப்பாக ஆசிடாக ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இப்படி பண்ணுறப்ப பெருசாக ரியாக்ஷன் நடக்காது, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பின்னாடி படிப்போம், இந்த கான்செப்ட் இல்லை, ஐ மீன் இந்த லெக்சருக்கான கான்செப்ட் எதுவும் இல்லை இதில். பட் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கிளாஸ் 11th அண்ட் 12th எப்படி டைல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணி தான் பண்ணுவோம், சரியா? அடிஷன் ஆஃப் வாட்டர், ரைட்? ஓகே, I hope this is clear.
ரைட். ஸோ டைல்யூஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் 11th and 12th எங்கே வந்தாலுமே டைல்யூட் பண்ணுறோமா வாட்டர் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்படி டைல்யூஷன் பண்ணுறதுனால, அதாவது டைல்யூஷனா வாட்டர் ஆட் பண்ணுறதுனால மொலாரிட்டி சேஞ்ச் ஆகுமா? டஸ் மொலாரிட்டி gets affected by dilution? That's molarity gets affected by dilution. Come on, you guys can pause the lecture here and then think of yourself. சரியா, நீங்களே உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம வாட்டர் ஆட் பண்றதுனால டைல்யூஷன் பண்றதுனால மொலாரிட்டி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஓகே. Turns out yes, it is going to change. ஏன்னா see, மொலாரிட்டிங்கிறது என்ன? ஆனா மொலாரிட்டி அப்படிங்கிறது it's simply the number of moles of solute divided by volume of solution, okay, in liters. Now நீங்க டைல்யூஷன் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க? ஆனா நீங்க தான் சொல்லிருக்கீங்க கிளாஸ் 11th and 12thல டைல்யூஷன் அப்படினாலே வாட்டர் ஆட் பண்ணுவோம். சரியா, ஓகே. சோ வாட்டர் ஆட் பண்றப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? ஆமாண்ணா, ஆப்வியஸ்லி ஆன் டைல்யூஷன் what happens? Now on dilution we will add water add பண்ணோம் அப்படின்னா வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரைட், that's it. On dilution volume increases. now நமக்கு தெரியும் மொலாரிட்டியும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வால்யூம் அதிகமாச்சுன்னா மொலாரிட்டி கம்மியாகும். ஓகே, சின்ஸ் த வால்யூம் இஸ் இன்க்ரீசஸ் அண்ட் as we know that molarity is inversely proportional to volume, என்ன ஆகும்? மொலாரிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ டைல்யூஷன் பண்ணோம்னா மொலாரிட்டிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். மொலாரிட்டி டிக்ரீசஸ். ஸோ ஆப்வியஸ்லி மொலாரிட்டிங்கிறது சேஞ்ச் ஆக போகுது. சரியா, நம்ம டைல்யூஷன் பண்றோம் அப்படின்னா மொலாரிட்டிங்கிறது சேஞ்ச் ஆக போகுது. இப்போ அடுத்த கொஸ்டின், how much does it change? எவ்வளவு சேஞ்ச் ஆகும்? நான் ½ லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணேன் அப்படின்னா மொலாரிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆகும்? 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணனா மொலாரிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆகும்? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். ஏன்னா வாட்டர் ஆட் பண்ணோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொலாரிட்டி கம்மியாகும். the next question is how much does it change? how much does it change? This is the very important question. so இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, சி இனிஷியலா என்கிட்ட ஒரு HCl சொல்யூஷன் இருக்கு. HClனா ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஓகே, ரைட். இனிஷியலா இதோட மோல்ஸ் மொலாரிட்டி வந்து M1 அண்ட் இனிஷியலா இதோட வால்யூம் வந்து V1. சரியா, இப்போ நான் என்ன பண்றேன்? இதை டைல்யூட் பண்றேன். டைல்யூட்னா என்ன? சிம்பிளி ஆடிங் வாட்டர். ஸோ நான் வாட்டர் ஆட் பண்ணனா என்ன ஆகும்னா இனிஷியலி இதோட இந்த இவ்வளவுதான் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வால்யூம் ஆட் பண்ணோன்னே இது நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரைட், ஏன்னா வாட்டர் ஆட் பண்றோம். இனிஷியலி இப்படி இருந்துச்சு, வெறும் ஆசிட் மட்டும் தான் இருந்துச்சு. இதுல ஒரு 100 ml வாட்டர் ஊத்துனா என்ன ஆகும்? ஆனா வால்யூம்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ வால்யூம் பிகம்ஸ் V2. இனிஷியலி V1 வால்யூமா இருந்தது, வாட்டர் ஆட் பண்ணோன்னே வால்யூம் வந்து V2வா மாறிடுச்சுன்னு வச்சுக்குவோம். ஓகே, தென் கண்டிப்பா தெரியும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொலாரிட்டியும் சேஞ்ச் ஆகும். ஸோ இனிஷியலி M1 மொலாரிட்டி இருந்துச்சு, இப்போ M2 மொலாரிட்டி இருக்கு. ஓகேவா, இதுதான் செட்டப். இனிஷியலா மொலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் M1, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் V1. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நான் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வால்யூம் கண்டிப்பா மாறும். இனிஷியலி V1 வால்யூம் இருந்தது, இப்போ V2 வால்யூமா இருக்கும். ஓகே, தென் மொலாரிட்டி என்ன ஆகும்? ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொலாரிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ மொலாரிட்டி M2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்னோட கொஸ்டின், வாட் இஸ் த மொலாரிட்டி M2? வாட் இஸ் த ஃபைனல் மொலாரிட்டி? இனிஷியலாக எவ்வளோ மொலாரிட்டி இருந்துச்சு நமக்கு தெரியும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் மொலாரிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஓகே. நவ் டோன்ட் திங்க் ஆஃப் இட் ஆஸ் அ ஃபார்முலா. லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இங்க வாட்டர் ஆட் பண்ணதுனால என்ன சேஞ்ச் ஆகுது, என்ன சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறத பாருங்க. சி நான் வாட்டர் ஆட் பண்றப்ப, இந்த சொல்யூஷன்ல வாட்டர் ஆட் பண்றப்ப என்ன சேஞ்ச் ஆகுது? வால்யூம் மட்டும் தானா சேஞ்ச் ஆகுது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் ஆகுதா? ஆனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? சேஞ்ச் ஆகல. சோ இந்த சொல்யூஷன்ல இனிஷியலா எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் HCl இருந்துச்சோ, மோல்ஸ் ஆஃப் HCl நம்ம ஆசிட் ஆட் பண்றோமா? இல்ல. ஆசிட் கம்மி பண்றோமா? இல்ல. ஆசிட் அப்படியே இருக்கு, எக்ஸ்ட்ரா வாட்டர் தானே ஆட் பண்றோம். சோ இந்த டப்பாக்குள்ள எத்தனை மோல்ஸ் ஆஃப் HCl இருக்கோ, தட் இஸ் number of moles of HCl in the initial solution must be equals to number of moles of HCl in the final solution. இல்லையா? ஆமாண்ணா, because
இந்த டப்பால எவ்வளோ ஆசிட் இருக்கோ அதே ஆசிட் தான் இங்கேயும் இருக்கு. என்ன இங்க வாட்டர் கம்மியா இருக்கு, இங்க வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். வாட்டர் ஆட் பண்ணதுனால ஆசிடோட மோல்ஸ் சேஞ்ச் ஆகுதா? இல்லனா இங்க 5 மோல்ஸ் ஆசிட் இருந்துச்சுன்னா இங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்குள்ளேயும் 5 மோல்ஸ் ஆசிட் தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl initial should be equals to number of moles of HCl in the final solution, right? Okay. இந்த பேலன்ஸ் மட்டும் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த பேலன்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I hope it is clear. Now எப்படி மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது? ட்ரிக் சொன்னா இல்லையா? மொலாரிட்டியும் வால்யூமும் தெரிஞ்சிச்சுன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல மொலாரிட்டி இஸ் m1, வால்யூம் இஸ் v1. ஸோ மோல்ஸ் ஆஃப் HCl is simply m1 v1, right? Okay, m1 and v1. Molarity of HCl is m1 v1. Now இந்த இடத்துல what is the number of moles of HCl? Okay, number of moles கண்டுபிடிக்கணும், number of moles of solute கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? molarity வால்யூமை மல்டிப்ளை பண்ணா number of moles of solute கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல HCl எத்தனை மோல்ஸ் இருக்கு? molarity m1 into v1. நெக்ஸ்ட் இங்க எத்தனை மோல்ஸ் ஆஃப் HCl இருக்கு? ஆனா molarity is m2, volume is v2. So we just have to multiply m2 v2. So m1 v1 is equals to m2 v2. இதுதான் பேலன்ஸ். சரியா? ஓகே. ஸோ எப்படி இது வந்துச்சு? ஆனா இந்த இடத்துல we know that moles is simply equals to molarity into volume. மொலாரிட்டியையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மோல்ஸ் கிடைச்சிடும். சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம இதை எழுதியிருக்கோம். moles is simply equals to molarity into volume, right? Okay. So from here, what is the final molarity m2? And our final molarity m2 is simply equals to m1 v1 by v2, right? அதே என்னால எழுத முடியும் இங்க இருந்து. From here I can write m2 is equals to m1 v1 by v2. m1 v1 divided by v2. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். All right. ஓகே. ஸோ எல்லாரும் இதை வந்துட்டு இதுதான் மொலாரிட்டி பேலன்ஸ். ஸோ m1 v1 ஈக்குவல்ஸ் டு m2 v2ங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும். பட் இது ஏன் வந்துச்சுன்னு புரியாது. இப்போ புரியுதா ஏன் வந்துச்சுன்னு? ரொம்ப சிம்பிள். இனிஷியலா எவ்வளோ சொல்யூட் இருக்கோ அதே சொல்யூட் ஃபைனலா இருக்கணுமா இல்லையா? பிகாஸ் இங்க நம்ம ஆசிட் ஆட் பண்றோமா? இல்ல. ஆசிட் ரிமூவ் பண்றோமா? இல்ல. ஸோ இங்க எவ்வளோ ஆசிட் இருந்துச்சோ அதே ஆசிட் இங்கேயும் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆசிட் இனிஷியலி should be equals to number of moles of acid finally. So initial number of moles என்ன? ஆனா m1 v1. Final number of moles என்ன? m2 v2. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க, m2 கான ரிலேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இதை டைரக்டா ஞாபகம் வச்சாலும் வச்சுக்கலாம். பட் நான் அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். எப்படி இந்த ஃபார்முலா எழுதணுங்கிற ட்ரிக்கை புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்க மோல்ஸும் இங்க இருக்க மோல்ஸும் ஈக்குவல். ஸோ இங்க எவ்வளவு மோல்ஸ் இருக்கு? மொலாரிட்டி இன்டு வால்யூம். இங்க எவ்வளவு மோல்ஸ் இருக்கு? மொலாரிட்டி இன்டு வால்யூம். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க, ஃபார்முலா வந்துடும். சரியா? ஸோ let's quickly proceed to discuss some important points. Okay, in case of dilution with water, class 11th and 12th la water வச்சு தான் dilute பண்ணுவோம். சரியா? வேற ஏதாவது வச்சு dilute பண்ணாலும் அவங்க சொல்லிடுவாங்க, பட் மோஸ்ட்லி வாட்டர் வச்சு தான் dilute பண்ணுவோம். ஓகே, so in case of dilution with water எதெல்லாம் சேஞ்ச் ஆகும், எதெல்லாம் சேஞ்ச் ஆகாதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் amount of water சேஞ்ச் ஆகுமா? ஆமாண்ணா, ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்றோம்? வாட்டரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம் இல்லையா? இனிஷியலி இந்த இடத்துல HCl மேபி கொஞ்சோண்டு வாட்டர் இருந்திருக்கலாம், பட் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்றோம், அதனால தான் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இனிஷியலி இவ்வளவுதான் இருந்துச்சு, இப்ப தண்ணி நிறைய ஊத்துனோட சொல்யூஷனோட வால்யூமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அமௌண்ட் இன்க்ரீசஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆல்சோ சேஞ்சஸ். Right? Okay. Next, volume of solution. Obviously, it's going to change, right? Yes. Next, density of solution. See, density of solution na enna? நீங்க நினைப்பீங்கன்னா டென்சிட்டி கான்ஸ்டன்டா தானே இருக்கும், அது எப்படி சேஞ்ச் ஆகும்னு? நோ. டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன்னா என்ன? ஆனா டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, டென்சிட்டினா என்ன? மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். ஸோ நீங்களே சொல்லுங்க, டைல்யூஷன் பண்ணும்போது ஆன் டைல்யூஷன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுது? நான் டைல்யூஷன் பண்ணும்போது சொல்யூஷனோட வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஆர் நல்லா பாருங்க, டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். வால்யூம் அதிகமாச்சுன்னா டென்சிட்டி கம்மி ஆகும். ஸோ இந்த இடத்துல டென்சிட்டி of the solution decreases. Okay, density of solution
decreases. சரியா? Okay. So, density of the solution also changes. நிறைய பேருக்கு இருக்க misconception என்னன்னா, density constant தானே, அது எப்படி change ஆகும்? No. density என்ன? mass by volume. dilute பண்ணும்போது volume increase ஆகும். volume increase ஆச்சுன்னா densityங்கிறது கம்மியாகும். சரியா? Okay. Now, this is very important. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, water add பண்றதுனால molarity of solution change ஆகுதா? ஆமாண்ணா, molarity change ஆகுது. முன்னாடி M1 molarity இருந்துச்சு, இங்க M2 molarity ஆயிடுச்சு. ஏன்னா molarityனா என்ன? moles by volume. volume change ஆனா நம்மளோட molarity change ஆக தான் போகுது. So here molarity also changes, but amount of solute change ஆகுதா? No, இதுதான் ரொம்ப important. amount of solute does not change. ஓகே, இனிஷியலா எவ்வளோ ஆசிட் இருந்துச்சோ ஃபைனலாகவும் அவ்வளோ ஆசிட் தான் இருக்கு, ரைட்? ஓகே, ஸோ தி அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டஸ் நாட் சேஞ்ச். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஆல் ரைட், நவ் லெட்ஸ் டேக்கிள் ஒன் கொஸ்டின். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 30 ml ஆஃப் 0.5 molar H2SO4 diluted to 500 ml. Find the resulting molarity. கொஸ்டின் இவ்வளோதான். பட் ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். சி, என்ன இருக்கா நம்மள்கிட்ட ஒரு டப்பால 30 ml 0.5 molar H2SO4 சொல்யூஷன் இருக்கான். ஒரு டப்பால H2SO4 சொல்யூஷன் இருக்கான். ஓகே, நவ் இந்த சொல்யூஷனோட வால்யூம் என்ன, எவ்வளோ இருக்கான்? ஆனா இந்த இடத்துல வால்யூம் வந்துட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இஸ் எங்க எழுதலாம், இப்படி எழுதலாம். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இஸ் 30 ml. சரியா? 30 ml வச்சிருக்காங்களா. அண்ட் மொலாரிட்டி எவ்வளவா? ஆனா தி மொலாரிட்டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0.5. சரியா? ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 லிட்டர் சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா அதுல 0.5 moles H2SO4 இருக்கும். மொலாரிட்டி 0.5 என்ன அர்த்தம்? 0.5 moles of H2SO4 present in 1 liter solution. சரியா? ஓகே, பட் நம்மள்ட்ட 1 லிட்டர் சொல்யூஷன்லாம் இல்ல, 30 ml சொல்யூஷன் தான் இருக்கு. ஓகே, ரைட். நவ் இதை என்ன பண்றாங்க அப்படின்னா டைல்யூஷன் பண்ணி 500 mlக்கு மாத்திடுறாங்களாம். ஓகே, இதை டைல்யூட் பண்ணி ஃபைனலா நம்மளோட H2SO4 சொல்யூஷன் எவ்வளோ ஆயிடுதான்? இனிஷியலி இவ்வளோ தான் இருந்துச்சு, 30 ml தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ 500 ml ஆக்கிட்டாங்களாம். சரியா? இட் இஸ் கன்வெர்டட் டு 500 ml. எப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா வாட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்கண்ணா. ஓகே, ஸோ ஆன் டைல்யூஷன் இதோட வால்யூம் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க ஃபைனலா. இனிஷியலி 30 ml இருந்ததுல தண்ணி ஆட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்களா? 500 ml ஆக்கிட்டாங்களாம். ரைட்? ஓகே, நவ் இந்த ஃபைனல் சொல்யூஷனோட மொலாரிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இஃப் யூ ரிமெம்பர் த கான்செப்ட், என்ன ஆகுது? இந்த இடத்துல வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்றாங்க. H2SO4 ஆட் ஆர் ரிமூவ் பண்றாங்களா? இல்லைனா இங்க இருந்து இங்க போறப்ப நான் எக்ஸ்ட்ரா ஆசிட் ஆட் பண்ணல, அதே மாதிரி இருந்த ஆசிட் நான் ரிமூவ் பண்ணல. இங்க எவ்வளோ H2SO4 இருந்துச்சோ அதே அளவுக்கு H2SO4 இங்கேயும் இருந்துச்சு, ரைட்? ஓகே, ஸோ இங்க எவ்வளோ H2SO4 இருக்கும்? ஆனால் ரொம்ப சிம்பிள், மொலாரிட்டி இன்டு வால்யூம் மல்டிப்ளை பண்ணுங்க, ரைட்? ஓகே, நவ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு சி, நமக்கு தெரியும் மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன. ஆனா மொலாரிட்டியோட ஃபார்முலா இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லீட்டர்ஸ், இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இங்க இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வருது? ஆனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மொலாரிட்டி இன்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். சரியா? ஓகே, பட் இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ml கொடுத்துருக்காங்க, இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும். இதுவே சேம் ஆன்சர் தான் வரும், பட் ஸ்டில் இதுதான் கான்செப்ட். ஓகே, நான் என்னங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிடுறேன். சி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மொலாரிட்டி இன்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ், ரைட்? ஓகே, ஸோ இந்த இடத்துல மொலாரிட்டி எவ்வளோ? ஆனால் ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ண போறோம். இங்கே எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு? m1 v1 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு, ரைட்? ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ சொல்யூட் இருக்கு? m1 into v1 amount of solute இருக்கு. இங்க எவ்வளோ solute இருக்கும்? m2 into v2 amount of solute இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. சரியா? இதுதான் யூஸ் பண்ண போறோம். பட் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்காம கான்செப்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க போறப்ப நான் வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன், ஆசிட் ஆட் ஆர் ரிமூவ் பண்ணல. ஸோ இங்க எவ்வளோ ஆசிட் இருந்துச்சோ அதே அமௌண்ட் ஆஃப் ஆசிட் இங்கே இருக்கணும். இங்க எவ்வளோ இருக்கு? மொலாரிட்டி இன்டு வால்யூம். இங்க எவ்வளோ இருக்கும்? மொலாரிட்டி இன்டு வால்யூம். ஸோ m1 v1 is equals to m2 v2, ரைட்? ஓகே, நவ் what is the molarity of this solution? 0.5. okay, now what is the volume of this solution? ஆனா 30 ml. நம்ம என்ன பண்ணணும்? வால்யூம் லிட்டர்ல தான் யூஸ் பண்ணணும். so 30 ml divided by 1000, right? okay, now இங்க molarity அதுதானா தெரியல, m2 தான் தெரியல. m2 into what is the volume of this solution? ஆனா அதுவும் 500 ml. so அதை லிட்டரா மாத்தணும்னா 500 divided by 1000. now நல்லா பாருங்க,
லெஃப்ட்லையும் டினாமினேட்டரில் 1000 இருக்குது, ரைட்லேயும் டினாமினேட்டரில் 1000 இருக்குது, ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் சில புக்ஸில் டேரெக்டாக 0.5 இன்ட்டு 30 இஸ் ஈக்குவல்ஸ் டு M2 இன்ட்டு 500 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, பட் நீங்கள் எடுத்தோடனே அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. கான்செப்ட் இதுதான் சொல்லுது. மொலாரிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்னா மொலாரிட்டியை வால்யூம் ஆஃப் சொல்யூஷனோட மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் வால்யூம் லிட்டர்ஸில் இருக்கணும். ஓகே, பட் நம்ம எம்எல்ஏ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும். ஏன்னா இந்த சைடும் 1000 டிவைட் பண்ணுவோம் லிட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு, இந்த சைடும் 1000 டிவைட் பண்ணுவோம். ஸோ 2000 ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகிடும். சரியா? அதனால தானே தாண்டி மற்றபடி டேரக்டா எம்எல்ஏ மல்டிப்ளை பண்ண முடியாது, லிட்டரா கன்வெர்ட் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணணும். பட் ரெண்டு சைடும் பண்றதுனால என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. சரியா? ஓகே, நவ் வாட் இஸ் தி ஆன்சர் ஓவர் ஹியர்? ஆனா இங்க இருந்து M2 is equals to 0.5 divided by 500 into 30. So if you simplify this, from here you will get the value of M2 is equals to 0.03 molar, right? Okay, ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஆனால் டைல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைனல் சொல்யூஷனோட மொலாரிட்டி எவ்வளோவா? ஆனால் அந்த ஃபைனல் சொல்யூஷனோட மொலாரிட்டி இஸ் 0.03 மோலார், ரைட்? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். நவ் லெட்ஸ் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆனால் நம்மள்ட்ட ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு, அதை டைல்யூட் பண்ணோம். டைல்யூஷன்னா என்ன? ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணோம். இப்போ ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி ஃபைனல் சொல்யூஷனோட மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to find out the resulting molarity during mixing. சரியா? அதாவது நம்மள்ட்ட ஒரு HCl சொல்யூஷன் இருக்கு, அதோட மொலாரிட்டி இஸ் M1, அதோட வால்யூம் இஸ் V1. இன்னொரு HCl சொல்யூஷன் இருக்கு, அதோட மொலாரிட்டி இஸ் M2 அண்ட் அதோட வால்யூம் இஸ் V2. நவ் இந்த ரெண்டு சொல்யூஷனும் மிக்ஸ் பண்ணி ஃபைனலா ஒரு சொல்யூஷன் வரும்ல, அதோட மொலாரிட்டி எவ்வளோ, வால்யூம் எவ்வளோ கண்டுபிடிப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இங்க எவ்வளோ வால்யூம்? V1. இங்க எவ்வளோ வால்யூம்? V2. ஸோ நீங்க 100 ml வாட்டரை 200 ml வாட்டரோட ஆட் பண்ணா ஃபைனலா எவ்வளோ வரும்? 100 + 200 300 ml வாட்டர் வரும்னா வால்யூமை டேரக்டா ஆட் பண்ணிடலாம் இல்லையா? கரெக்ட் தானே? ½ லிட்டர்ல இன்னொரு ½ லிட்டர் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் எவ்வளோ வரும்? ½ லிட்டர் + ½ லிட்டர் 1 லிட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி V1 ml சரியா ப்ளஸ் V2 ml, ரைட்? ஸோ ஃபைனலி ஓகே, இந்த இடத்துல வால்யூம் எம்எல்ஆ லிட்டரான்னு கொடுக்கல, நம்ம அசியூம் பண்ணிக்குவோம் V1 லிட்டர்னு அசியூம் பண்ணிக்குவோம். சரியா? V1 லிட்டர் பிளஸ் V2 லிட்டர். ஃபைனல் சொல்யூஷன்ல எவ்வளவு வால்யூம் இருக்கும்? V1 பிளஸ் V2 வால்யூம் இருக்கும்னா, ரைட்? ஓகே, இது பிரச்சனை இல்லை. the final volume of the solution is V1 plus V2. now molarity எப்படி நான் கண்டுபிடிப்போம்? அதுக்கு தான் see நல்லா பாருங்க, வேற ஒரு விஷயம் இந்த இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கு. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த ஃபைனல் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் HCl இருக்கும்? ஆனா இந்த ஃபைனல் சொல்யூஷன்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl is simply equals to ஏல எவ்வளவு HCl இருந்துச்சு பிளஸ் B ல எவ்வளவு HCl இருந்துச்சு. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்துட்டு ஒரு 2 மோல்ஸ் HCl இருக்கு, ரைட்? ஆமாண்ணா. நோ இங்க ஒரு 3 மோல்ஸ் HCl இருக்குன்னு வச்சுக்குவோம். now ஃபைனல் சொல்யூஷன்ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் HCl இருக்கும்? ஆனா இங்க ஒரு 2 இருந்துச்சு, இங்க ஒரு 3 இருந்துச்சு. ஸோ 2 + 3 ஃபைனல் சொல்யூஷன்ல 5 மோல்ஸ் HCl இருக்கும். ஸோ நல்லா பாருங்க, I can write that the number of moles of HCl in your final solution is simply number of moles of HCl in solution A plus number of moles of HCl in solution B. அவ்வளவுதான். இதை மட்டும் வச்சு நம்மளால மொலாரிட்டி கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா மொலாரிட்டினா என்ன? ஆனா மொலாரிட்டி ஆஃப் த மிக்சர் is simply equals to டோட்டலா ஃபைனல் மிக்சர்ல எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் in the mixture, ரைட்? ஆமாண்ணா, divided by total volume of the mixture. because molarity na enna? ana number of moles by volume illaya. இந்த மிக்சரோட molarity வேணும்னா number of moles of solute in this mixture, இந்த மிக்சர்ல எவ்வளவு solute இருக்கு divided by டோட்டலா இந்த மிக்சரோட வால்யூம் என்ன அதை டிவைட் பண்ணணும், ரைட்? ஓகே, now எப்படி நான் ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம்ங்கிறது simply V1 plus V2. பட் எத்தனை மோல்ஸ் ஆஃப் solute இருக்குங்கிறதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஆனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எவ்வளவு இருக்கும்? இங்க எவ்வளவு இருந்துச்சோ பிளஸ் இங்க இருக்கிறது, இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஃபைனலா எவ்வளவு வந்துச்சுன்னு தெரிய போகுது, ரைட்? ஓகே, ஸோ இப்போ இங்கே எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் HCl இருக்கு? மொலாரிட்டி வால்யூமே மல்டிப்ளை பண்ணால் தெரிஞ்சிடும். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl இன் சொல்யூஷன் A. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl இன் சொல்யூஷன் A is simply M1 into V1. M1 V1. Next, number of moles of HCl in solution B is M2 into V2.
ரைட்? ஆமாண்ணா, molarity into volume. Now ஃபைனலா இந்த மிக்சர்ல எவ்வளவு HCl இருக்கும்? ஆனா இங்க எவ்வளவு இருந்துச்சோ பிளஸ் இங்க இருக்கிறது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஃபைனலா மிக்சர்ல எவ்வளவு இருக்குன்னு தெரிய போகுது. ஏன்னா இது எப்படி வந்துச்சு? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுனால தான் இந்த மிக்சரே வந்துச்சு. சோ இதுல எவ்வளவு HCl இருக்கும்? இங்க இருக்கிறது பிளஸ் இங்க இருக்கிறது. சோ this is simply equals to M1V1 plus M2V2. I can say that the total number of moles of HCl in this mixture is M1V1 plus M2V2. M1V1 plus M2V2. இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த மிக்சர்ல டோட்டலா எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் HCl இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு இருக்கு? M1V1 plus M2V2 இருக்கு. ரைட்? ஓகே. டோட்டல் வால்யூம் ஆஃப் த மிக்சர் என்ன? ஆனா வால்யூம் ஆஃப் த மிக்சர் is V1 plus V2. So final molarity of the mixture is simply equals to M1V1. Let's use white. That is total moles எவ்வளவு இருக்கு? M1V1 moles in this plus M2V2 moles in this. Okay, right. Now this divided by volume of solution எவ்வளோ? ஆனா V1 plus V2, right? So this is V1 plus V2. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். So ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி ஃபைனலா வர சொல்யூஷனோட molarity கேட்டாங்க அப்படின்னா the formula is M1V1 plus M2V2 divided by V1 plus V2. But again ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்காம கான்செப்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி ஃபைனல் சொல்யூஷனோட molarity கேட்டிருக்காங்க. ஃபைனல் சொல்யூஷனோட molarity என்ன? ஆனா ரொம்ப சிம்பிள். அதுல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு டிவைடட் பை டோட்டல் வால்யூம் எவ்வளோ பண்ணா முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த சொல்யூஷன்ல V1, அடுத்த சொல்யூஷன்ல V2, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா ஃபைனல் சொல்யூஷன்ல எவ்வளவு வரும்? V1 plus V2 வால்யூம் வரும். ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டோம். வால்யூம் ஆஃப் மிக்சர் இஸ் V1 plus V2. நெக்ஸ்ட் அதுல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கும்? ஆனா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல எவ்வளவு இருந்துச்சோ பிளஸ் செகண்ட் சொல்யூஷன்ல எவ்வளவு இருந்துச்சோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஃபைனல் சொல்யூஷன்ல எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல்ஸ் இருக்கு? M1V1 மோல்ஸ் இருக்கு. செகண்ட் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல்ஸ் இருக்கு? M2V2 மோல்ஸ் இருக்கு. சோ ஃபைனல் சொல்யூஷன்ல எத்தனை மோல்ஸ் இருக்கும்? M1V1 plus M2V2 மோல்ஸ் இருக்கும். சோ molarity of the final mixture is M1V1 plus M2V2 by V1 plus V2. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. Now ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணாம let's say so many solution 1 2 3 மாதிரி n சொல்யூஷன் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபைனல் சொல்யூஷனோட molarity எப்படி இருக்கும்? இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே ட்ரிக் தான். ஃபர்ஸ்ட் let's say this is first solution. சரியா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷனோட வால்யூம் இஸ் V1, செகண்ட் சொல்யூஷனோட வால்யூம் இஸ் V2. இது மாதிரி தேர்ட் சொல்யூஷன், ஃபோர்த் சொல்யூஷன் இப்படியே nth சொல்யூஷன் வரைக்கும் ஆட் பண்றாங்களாம். சரியா? ஃபைனல் சொல்யூஷனோட வால்யூம் இஸ் Vn. Now ஃபர்ஸ்ட் இல்ல இது மாதிரி எல்லா சொல்யூஷன் ஆட் பண்ணி ஒரு மிக்சர் வரும்ல, அதோட வால்யூம் எவ்வளவு இருக்கும்? ஆனா வால்யூம்ங்கறத டைரக்டா ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது V1 வால்யூமா, இது V2 வால்யூம், அடுத்து V3 வால்யூம், இப்படியே ஆட் பண்ணி ஃபைனல் சொல்யூஷன் Vn வால்யூமா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. நமக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஒரு மிக்சர் வரும்ல, அதோட வால்யூம் கிடைச்சிரும். ரைட்? I can write that the volume of the mixture. Mixture. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்றோம்ல. So the volume of the mixture is simply V1 plus V2 plus V3 so on till Vn. இல்லையா? எல்லா வால்யூமே ஆட் பண்ணாலும் நமக்கு டோட்டல் வால்யூம் கிடைச்சிரும். ரைட்? ஓகே. Now molarity எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா molarity of the mixture is simply equals to number of moles of solute in the final mixture, okay, divided by number of moles of solute in the final mixture divided by volume of solution in the final mixture. Right? ஆமா, நான் இந்த மிக்சரோட molarity வேணும்னா அதுல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு டிவைடட் பை டோட்டல் வால்யூம் எவ்வளோ. டோட்டல் வால்யூம் தெரியும் V1 plus V2 plus V3 up to Vn. Now எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு? ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்துலயும் எத்தனை மோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து தானே இங்க இருக்கும். ஆமாண்ணா. சோ இந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல்ஸ் இருக்கு? ஆனா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல்ஸ்? N1 is equals to M1V1. ரைட்? ஓகே. இந்த செகண்ட் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல்ஸ் இருக்கு? அந்த செகண்ட் சொல்யூஷன்ல the number of moles is M2V2. ரைட்? ஓகே. இப்படியே போனோம்னா இந்த ஃபைனல் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல்ஸ் இருக்கும்? ஆனா அந்த ஃபைனல் சொல்யூஷன்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் in this nth solution is simply equals to MnVn. Now இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் மோல்ஸ் எவ்வளவு வரும்? This plus this plus this so on till this, right? So the total number of moles in the mixture is M1V1 plus M2V2, okay, then plus M3V3, okay, third solution la irukka number of moles so on till
mnvn, right? This whole thing divided by what is the volume of the mixture? And our volume of the mixture is v1 plus v2 plus v3 so on till vn. Okay, v1 plus v2 plus v3 then so on till vn. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, now இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் மிக்சரோட மொலாரிட்டி என்ன? ஆனால் ரொம்ப சிம்பிள். அந்த ஃபைனல் மிக்சரில் எவ்வளோ மோல்ஸ் இருக்கும்? m1v1 ப்ளஸ் m2v2 டிவைட் பை வால்யூம் எவ்வளோ இருக்கும்? v1 ப்ளஸ் v2. அதே மாதிரி 3 ஆட் பண்ணோம்னா 3 சொல்யூஷனில் இருக்க மோல்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் வால்யூமால டிவைட் பண்ணோம். அது மாதிரி n சொல்யூஷன் ஆட் பண்ணோம்னா அந்த n சொல்யூஷனில் இருக்க மோல்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் வால்யூமால டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ரைட், நவ் லெட்ஸ் டேக்கிள் திஸ் கொஸ்டின். திஸ் வாஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் யுவர் NCERT புக், ரைட்? Okay, now come on, you guys can pause the lecture over here for a minute and then try this question yourself. Come on, alla try பண்ணுங்க. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு then you can start this question. Okay, I hope you guys have tried this question. Let me solve this question. So the question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find out the resultant molarity of solution if we add 100 ml of 0.1 molar HCl with 200 ml of 0.05 molar HCl and 500 ml of water. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட சேர்த்து வாட்டரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக்சிங் ப்ளஸ் டைல்யூஷன் கொஸ்டின். ஓகே, ஆனால் அப்போ அது கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் கான்செப்ட் தெரிஞ்சால் கஷ்டமாக இருக்காது. ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தா மாட்டிக்குவீங்க நீங்கள், சரியா? ஸோ அதனால தான் எப்போதுமே சொல்லுவேன், ஃபார்முலாவை விட கான்செப்டை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பிக்டோரியலாக நான் வரைஞ்சு காட்டுறேன். சி, நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் ஒரு HCl சொல்யூஷன் இருக்கான். ஓகே, we have one HCl solution, right? இதோட molarity என்ன? அண்ணா இது வந்துட்டு 0.1 molar and 100 ml solution. Okay, so this is 0.1 molar 100 ml solution, right? Okay, we are mixing it with another solution. ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா இதை இன்னொரு சொல்யூஷனோட மிக்ஸ் பண்றோமா, ரைட்? ஸோ அந்த சொல்யூஷனோட மொலாரிட்டி வால்யூம்லாம் எவ்வளோவா? ஆனால் இந்த நியூ சொல்யூஷனோட, அதாவது செகண்ட் சொல்யூஷனோட மொலாரிட்டி வந்து 0.05 மோலாரா அண்ட் 200 ml, ரைட்? ஓகே, ஸோ தி மொலாரிட்டி இஸ் 0.05 molar தென் 200 ml இந்த சொல்யூஷனா, ரைட்? ஓகே, நவ் இந்த ரெண்டு சொல்யூஷனை மட்டும் மிக்ஸ் பண்ணல அண்ட் 500 ml ஆஃப் வாட்டரையும் சேர்த்து மிக்ஸ் பண்றோம். ஓகே, so you have to add final 500 ml of water also. 500 ml H2O. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய டப்பாவில் ஊற்றுறோம் அப்படி, சரியா? ஓகே, நவ் என்ன வரும் நமக்கு? ஆனால் HCl சொல்யூஷன் வாட்டர் ஆட் பண்ணுறோம், ஃபைனலாகவும் HCl சொல்யூஷன் தான் வரும், ரைட்? ஆமாண்ணா. ஸோ இவ்வளோ சொல்யூஷன் வருதுன்னு வச்சுக்குவோம். நவ் இப்போது நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபைனல் சொல்யூஷன் இருக்குல்ல, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு சொல்யூஷன் வருது இல்லை, இந்த சொல்யூஷனோட மொலாரிட்டி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் மொலாரிட்டி ஆஃப் த மிக்சர், ஃபைனல் mixture is simply equals to number of moles of solute. டோட்டலாக அந்த மிக்சரில் எவ்வளோ solute இருக்கு, number of moles of solute in that mixture, okay, divided by டோட்டலாக அந்த சொல்யூஷனோட, ஐ மீன் டோட்டலாக அந்த மிக்சரோட வால்யூம் என்ன, ரைட்? ஸோ வால்யூம் ஆஃப் த மிக்சர், ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? எஸ், தி டோட்டல் வால்யூம் இஸ் எவ்வளோ? ஆனால் தி டோட்டல் வால்யூம் இஸ் 100 plus 200 plus 500, right? ஆமாண்ணா. ஸோ 100 plus 200 plus 500 is simply 800 ml. ஓகே, 800 ml of water, ரைட்? ஆமாண்ணா, ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கோம் 800 ml. நவ் இதை லிட்டரில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஆனால் 800 ml லிட்டரில் மாற்றணும்னா டிவைட் பை 1000 பண்ணணும்னா எவ்வளோ வரும்? ஆனால் 0.8 லிட்டர் வரும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும், அதாவது இந்த சொல்யூஷன் ப்ளஸ் இந்த சொல்யூஷன் ப்ளஸ் ½ லிட்டர் வாட்டரையும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனல் மிக்சரில் எவ்வளோ வால்யூம் இருக்கும்? ஆனால் டோட்டல் வால்யூம் இஸ் 0.8 லிட்டர்ஸ், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் மிக்சரில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கும்? ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் ரொம்ப சிம்பிள். சி, இந்த சொல்யூஷனில் ஆசிட் இருக்கு, தென் இந்த சொல்யூஷனில் ஆசிட் இருக்கு, ப்ளஸ் இங்கே எந்த ஆசிடும் இல்லை, ஜஸ்ட் வாட்டர் தான், ½ லிட்டர் வாட்டர் தான் ஆட் பண்ணுறோம், ரைட்? ஸோ HCl எதுலேருந்து வரும்? இந்த சொல்யூஷன்லேருந்து வரும், தென் இந்த சொல்யூஷன்லேருந்து வரும், இந்த இடத்துலேருந்து வராது, ஏன்னா இங்கே HCl இல்லை, வெறும் வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் கேட்ச். ஸோ இங்கே எவ்வளோ HCl இருக்கு? ஆனால் மொலாரிட்டி இன்டு வால்யூம், ரைட்? ஸோ number of moles of HCl is
molarity 0.1 molar. நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மொலாரிட்டியை வால்யூமோட மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் வால்யூம் லிட்டர்ல இருக்கணும், ரைட்? ஸோ 100 ml லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும்னா எவ்வளோ வருது? ஆனால் 100 ml in liters is 0.1 பிகாஸ் molarity formula என்ன? ஆனால் molarity formula is number of moles divided by volume of solution in liters, right? ஸோ இங்க இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ஃபார்முலா என்ன வருது? ஆனால் molarity into volume in liters, சரியா? வால்யூமை லிட்டர்ஸ்ல எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வால்யூம் 100 ml கொடுத்துருக்காங்க, லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணா 0.1. ஸோ மொலாரிட்டியும் 0.1, வால்யூமும் 0.1 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 0.1 ஸ்கொயர் ஆர் சிம்பிளி 0.01 வரும். தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl in this first solution is 0.01, right? Okay. Next, இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு moles of HCl இருக்கு? ஆனா molarity into volume. So number of moles of HCl in this particular solution is 0.05 into volume of solution லிட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 200 ml இருக்கு, லிட்டர்ல மாத்தனா 0.2, ரைட்? அதாவது அது 1000 டிவைட் பண்ணுங்க, 200 by 1000 is 0.2. now இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது ஃபைனலா? மேல வச்சிருவோம், ரைட்? So number of moles of HCl is 0.05 into 0.2. So multiply பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? ஆனா we will get again 0.01. Number of moles of HCl in this solution is also 0.01, right? So இந்த சொல்யூஷன்லயும் 0.01 moles இருக்கு, இந்த சொல்யூஷன்லயும் 0.01 moles இருக்கு. ஃபைனலா இந்த சொல்யூஷன்ல எத்தனை moles இருக்கும்? ஆனா the total number of moles is simply 0.01 plus 0.01. 0.01 plus 0.01. So the total number of moles is simply equals to 0.02. சரியா? So total 0.02 moles இருக்கு. I hope this is clear, right? Okay. Now total volume எவ்வளோ? 0.8 liters இருக்கு. Now you can easily write the molarity of the mixture, which is simply total number of moles in the mixture. எவ்வளோ இருக்கு? total number of moles is 0.02. So this is 0.02 divided by total volume எவ்வளோ? 0.8 liters. This volume plus this volume plus this extra water எல்லாத்தையும் சேர்த்தோம்னா டோட்டலா 0.8 liters வால்யூம் இருக்கு, ரைட்? ஸோ அதை டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? யூ வில் கெட் 0.025 molar, right? Okay. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். Now let us then quickly attend one question from JEE Mains 2025. சரியா? 2025ல கேட்ட ஒரு question. பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? 20 ml of 2 molar sodium hydroxide solution is added to 400 ml of 0.5 molar sodium hydroxide, right? The final concentration of the solution. See, இந்த இடத்துல வாட்டர் கூட ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன் இன்னொரு சொல்யூஷனோட மிக்ஸ் பண்றாங்க, ரைட்? ஸோ ஃபைனலா molarity of the mixture கேக்குறாங்க. So we know that molarity of the mixture is simply equals to டோட்டலா எத்தனை moles of solute இருக்கு அந்த மிக்சர்ல, ரைட்? ஆமாண்ணா, number of moles of solute in the mixture, number of moles of solute in the mixture divided by total volume of the mixture. Okay, right? So டோட்டலா எத்தனை moles of solute இருக்கு? ஆனா ரொம்ப சிம்பிள், this into this plus this into this, m1v1 plus m2v2, right? ஆமாண்ணா. So first solutionல எத்தனை moles இருக்கு? molarity into volume solution, I mean volume moles இருக்கு, m1v1. next இந்த சொல்யூஷன்ல 400 ml of 0.5 molar sodium hydroxideல எத்தனை moles இருக்கு? ஆனா m2 into v2 divided by total volume என்ன? ஆனா this volume plus this volume, v1 plus v2, அவ்வளவுதான். சரியா? ஓகே, I hope this is clear, right? Now what is m1? ஆனா m1 வந்துட்டு 2 molar, right? Okay, so 2 into volume எவ்வளோ? 20 ml, right? so நான் என்ன பண்றேன், அதை லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். so 20 divided by 1000, சரியா? ஓகே, plus m2, இந்த சொல்யூஷனோட molarity என்ன? 0.5. so 0.5 into volume எவ்வளோ? 400. so 400 divided by 1000 இல்லையா? ml லிட்டர்ல மாத்துறேன், ரைட்? so this whole thing divided by volume, total volume லிட்டர்ல எழுதணும், because molarity னா என்ன? number of moles of solute divided by volume of solution in liters, right? so denominatorல volume litersல இருக்கணும். ஆமாண்ணா. so இந்த இடத்துல 20 ml, so அதை லிட்டர்ல மாத்தணும்னா 20 by 1000 liters, right? plus இங்க 400 ml, so 400 divided by 1000, ml லிட்டர்ஸ்ல மாத்துறேன், அவ்வளவுதான், ரைட்? சோ நல்லா பாருங்க, நியூமரேட்டர்லயும் ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் 1/1000 இருக்கு, செகண்ட் டேர்ம்லயும் 1/1000 இருக்கு. சோ என்னால 1/1000 காமனா வெளியே எடுக்க முடியும், ரைட்? ஆமாண்ணா. நியூமரேட்டர்ல
பாருங்க இந்த இடத்துலயும் 1/1000 இருக்கு, இந்த டேர்ம்லயும் 1/1000 இருக்கு. ஸோ நான் 1/1000 காமனா மேல எடுக்கிறேன், ரைட்? ஸோ எடுத்தனா என்ன வரும் அண்ணா, 2 into 20 plus 0.5 into 400, 0.5 into 400, ரைட்? ஓகே, டிவைடட் பை டினாமினேட்லயும் பாருங்க இந்த டேர்ம்லயும் 1/1000 இருக்கு, இந்த டேர்ம்லயும் 1/1000 இருக்கு. அதை காமனா அப்படி வெளியே எடுக்கிறேன் 1/1000. ஸோ எடுத்தனா என்ன வரும் அண்ணா, 1/1000 அப்படி காமனா வெளியே எடுத்தனா 20 plus 400, 20 plus 400. நல்லா பாருங்க, இந்த 1/1000 1/1000 கேன்சல் ஆயிடுது, சரியா? ஓகே, ஸோ your final answer is 20 into 2 plus 0.5 into 400 divided by 420, right? Yes. So 20 into 2 na 40, 0.5 into 400 na 200, so 240 divided by 420. Right? Okay. I hope this is clear. Right? Okay. So இப்போ divide பண்ணோம்னா நமக்கு final answer என்ன வரும்? It will be okay. So that is 200, right? 220s are 40, then 400 into 1 by 2 is 200. So 240 by 420. So these two gets cancelled. Then I can write 12 2s are 4, and then 21 2s are 42, and then 12 by 21. If you divide this, it will be 0.57. சரியா? Okay. Now 0.57 molar. நம்ம question என்ன சொல்லியிருக்காங்க? The final concentration of the solution is dash into 10 power minus 2 molarனு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் molarity எவ்வளோ? ஆனா the final molarity of the mixture is 0.57 molar, or இத in terms of 10 power minus 2 எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா 2 0 அந்த பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். So I can write this as 57 into 10 power minus 2 molar, right? Okay. So அந்த இடத்துல பாருங்க, what is the answer அண்ணா? molarity வந்து 57 into 10 power minus 2 molarனு இருக்கு. So அந்த டேஷ்ல என்ன வரும்? ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, dash into 10 power minus 2 கேட்டிருக்காங்க. So 57 is the correct answer. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். All right. Next, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் JEE மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த மாடல் கொஸ்டின் மெயின்ஸ்லயும் கேட்கறாங்க, அட்வான்ஸ்லயும் கேட்கறாங்க, நீட்லயும் கேட்கறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. திஸ் கொஸ்டின் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். JEE மெயின்ஸ்லயும் கேட்கறாங்க, JEE அட்வான்ஸ்லயும் கேட்கறாங்க, அட் த சேம் டைம் நீட்லயுமே இந்த கொஸ்டின்ங்கிறது கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னடா கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, see, the question goes something like this. 200 ml of 0.01 molar HCl is mixed with 400 ml of 0.01 molar H2SO4. சரியா? இது HCl, இது H2SO4. HCl na hydrochloric acid, H2SO4 na sulfuric acid, right? Then the pH of the resultant mixture, final mixture oda pH என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆனால் pHனாலே உங்களுக்கு என்ன தெரியாது? எஸ், உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஸோ அதனால இங்கே நான் pHோட ஃபார்முலா கொடுக்குறேன். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சி, pH of a solution is simply equals to minus log concentration of H plus ion. ரைட்? இதுதான் pH. pHனா என்ன? minus log of concentration of H plus ions, right? So concentration of H plus ion na H plus ions or molarity, right? That is number of moles of H plus ion divided by volume of the solution. Okay, so H plus ion oda concentration na onnum illa, molarity of H plus ion, which is simply number of, see, total number of moles of H plus ions divided by total volume in liters, right? அவ்வளவுதான். H plus ion concentration டோட்டலா எத்தனை H plus ions இருக்கு, total moles divided by total volume, right? molarity தான். பட் pH கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா. pHங்கிறது என்ன? மைனஸ் log of concentration of H plus, right? okay, so total volume in liters. now இதுதான் ஃபார்முலா. ஓகே, ரைட். now இந்த கொஸ்டின் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லாகோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். பிகாஸ் யூஸ் பண்ண போறேன் அந்த கொஸ்டின் சால்வ் பண்றப்ப. இதெல்லாம் எங்க படிக்கலாம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல படிக்கலாம் நீங்க. சரியா? பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் லெக்சரும் நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்கு. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன்.
ஓகே, இட்ஸ் ஹைலி அட்வைசபிள் நீங்கள் ஜேடபிள்யூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அண்ட் தென் ஈவன் நீங்கள் நீட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணாலும் பேசிக் மேக்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ் எல்லாருமே பாருங்கள். ஸோ அதில் நான் லாகரிதம் பற்றி ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். சி, இப்போது உங்கள்கிட்ட லாக் ஏ பேஸ் பி இருக்குது, ரைட்? நம்ம இதை வந்து நம்பர் அண்ட் தென் பேஸ்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நம்பரோட பவரில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனால் அதை லாகுக்கு முன்னாடி இப்படி கொண்டு வந்துட முடியும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு, இந்த எக்ஸ் முன்னாடி வந்துடும், எக்ஸ் இன்டூ log a base b, right? Okay, next logக்குள்ள ரெண்டு நம்பர் ஆட் ஆயிருந்துச்சு அப்படி, சாரி மல்டிப்ளை ஆயிருந்துச்சு அப்படின்னா, that is if you have log of base b நம்பர்ல ரெண்டு நம்பர் மல்டிப்ளை ஆயிருக்கு a into c அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனா log a base b plus log c base b இப்படி நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, log a plus log c இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதை ரெண்டையும் சேர்த்து log of a into c எழுதலாம், ஆர் log of a into c இருந்துச்சுன்னா அந்த ரிவர்ஸ்லயும் எழுதலாம். ஓகே, ஸோ எப்போதுமே நீங்க ஜேடபிள்யூ நீட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபார்முலாவை ரெண்டு பக்கம் இருந்து ஞாபகம் வச்சுக்கணும், லெஃப்ட்ல இருந்து ரைட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ log a plus log c பேஸ் காமனா இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் எடுத்து log of a into c எழுதலாம், ஆர் இந்த மாதிரி log of a into c இருந்துச்சுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி log a plus log c எழுதலாம். சரியா? ஓகே, ஒரு சில பேருக்கு லாக்னால என்னன்னு தெரியல அப்படின்னா தென் as I advise you can revisit the basics of mathematics session, link descriptionல கொடுத்திருக்கேன், அங்க logனா என்னங்கறத பேசிக்ல இருந்து சொல்லி தந்திருப்பேன். சரியா? ஓகே, now let's solve this question. So அந்த question solve பண்ணனும்னா H plus ion concentration கண்டுபிடிக்கணும். H plus ion concentration என்ன? ஆனா ரொம்ப சிம்பிள். H plus ion concentration total number of moles of H plus ions. டோட்டலா எத்தனை moles of H plus ion இருக்கு divided by total volume, right? Okay, now H plus ion எங்க இருந்து வரும்? ஏன்னா ஆசிட மிக்ஸ் பண்றோம், ஸோ ஆசிட்ல இருந்து H plus ion வருமா இல்லையா? எஸ், கண்டிப்பா. யூ சி, அடுத்த கொஸ்டின் போயிடுச்சு. நம்ம HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குல்ல, அதை தண்ணிக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்றோம், அதை டிசோசியேட் பண்றோம் அப்படின்னா அது எப்படி டிசோசியேட் ஆகும்? ஆனா HCl அப்படிங்கிறது சிம்பிளி பிரேக் ஆகும்போது, HCl அப்படிங்கிறது பிரேக் ஆகும்போது H பிளஸ் அண்ட் தென் Cl மைனஸா பிரேக் ஆகும் இல்லையா? ஆமாண்ணா. அதே மாதிரி H2SO4 பிரேக் ஆகும்போது, ஆனா H2SO4 பிரேக் ஆகும்போது, அதாவது டிசோசியேட் ஆகும்போது, தனித்தனியா பிரியும் போது எப்படி டிசோசியேட் ஆகும்? 2H plus ions plus SO4 2 minus ion டிசோசியேட் ஆகும். சரியா? ஓகே, ஆனா அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இதெல்லாம் பேசிக்ஸ் நீங்க 10th ல இருந்தே பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு ஆசிட தண்ணிக்குள்ள போட்டோம்னா இப்படி தான் டிசோசியேட் ஆகும். ஓகே, சோ the simple rule is this: AXBY அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா, இதையும் நான் பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இல்லையா? என் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், குயிக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ AXBY அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அது எப்படி டிசோசியேட் ஆகும்? ஆனால் எத்தனை ஏ இருக்கு? XA இருக்கு இல்லையா? AXன்னு இருக்குல்ல, ஸோ X அமௌண்ட் ஆஃப் ஏ இருக்கு. ஸோ X இன்டூ ஏ, இங்கே என்ன இருக்கு? கீழே ஒய் இருக்கா? ஸோ அதை பவரில் கொண்டு வந்துடணும், ஒய் பிளஸ், ரைட்? ஓகே, இப்படி கிறிஸ் கிராஸ். ஸோ இங்கே என்ன இருக்கு? ஆனால் ஏ தென் பி, ஏ கீழே எக்ஸ் இருக்கு, பி கீழே ஒய் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கிறிஸ் கிராஸ் பண்ணிடணும், ரைட்? ஓகே, தட்ஸ் இட். ஸோ எக்ஸ் இன்டூ ஏ பவர் ஒய் பிளஸ் பிளஸ் ஒய் இன்டூ பி பவர் எக்ஸ் மைனஸ். ஓகே, ஒய் இன்டூ பி பவர் எக்ஸ் மைனஸ். எப்போதுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேட்டையான், செகண்ட் இருக்கிறது ஆனையான். சரியா? ஸோ இப்படி தான் அதை டிசோசியேட் பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரியும், பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நான் தான் சொல்லி கொடுத்தேன். சரியா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணுறேன். HCl, ஸோ H கீழே 1 இருக்கு, குளோரின் கீழே 1 இருக்கு, ரைட்? ஸோ அதை டிசோசியேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? 1 இன்டூ H, அதை ஜஸ்ட் Hன்னு எழுதிடுறேன். தென் இந்த 1 மேலே போயிடும், ஸோ 1 பிளஸ். ஓகே, 1 பிளஸ்ங்கிறத ஜஸ்ட் H பிளஸ்ன்னு எழுதுறேன், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் குளோரின் கீழே 1 இருக்கு, ஸோ 1 இன்டூ குளோரின், ஸோ அதை ஜஸ்ட் குளோரின் எழுதிடுறேன். தென் இந்த 1 இதுக்கு மேலே போயிடும், ஸோ 1 மைனஸ் ஆர் எல்ஸ் -1. அதே மாதிரி H2SO4 இது எப்படி டிசோசியேட் ஆகும்? ஆனால் ஹைட்ரஜன் கீழே 2, SO4க்கு கீழே 1. சரியா? அது ஹோல் அயோனா பார்க்கணும், சல்ஃபேட் அயோன், ரைட்? ஓகே, நான் இது எப்படி டிசோசியேட் ஆகும்? ஆனால் இந்த இடத்துல 2 H இருக்கு, ஸோ 2 இன்டூ H, இது மேலே வந்துடும் பவர் +1, ஸோ திஸ் இஸ் பிளஸ், தென் பிளஸ் 1 into SO4, so simply SO4, then இந்த 2 வந்து மேல மைனஸ் ஆயிடும், so 2 minus, so 2H plus SO4 2 minus, right? Okay, so இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு குட்டி ரீகேப் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, so let's quickly proceed to this lecture, I mean this slide.
ஸோ HCl பிரேக் ஆச்சு அப்படின்னா H plus Cl மைனஸாக பிரேக் ஆகும். H2SO4 பிரேக் ஆச்சு அப்படின்னா 2H plus and SO4 2 மைனஸாக பிரேக் ஆகும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ஆனா ஒரு மோல் ஆஃப் HCl பிரேக் ஆச்சுன்னா ஆரல்ஸ் ஒரு மோல் ஆஃப் HCl நல்லா பாருங்க, ஒரு மோல் ஆஃப் HCl ஒரு மோல் H plus அயான்ஸ் இருக்கு. ரைட். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வருது? ஆனா 1 மோல் HCl 1 mole of hydrochloric acid ல எத்தனை moles of H plus ions இருக்கு? ஆனா 1 mole of hydrochloric acid ல 1 mole of H plus ions இருக்கு. 1 mole H plus ions இருக்கு. ரைட்? ஓகே. அதே மாதிரி இங்க பாருங்க. ஆனா 1 mole H2SO4 ல 2 moles of H plus ions இருக்கு. ஓகே. From here I can write that 1 mole of H2SO4 has 2 moles of H plus ions. ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஷின்ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் HCl இருக்கு, எத்தனை மோல்ஸ் ஆஃப் H2SO4 இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் H plus ion இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஏன்னா ஒரு மோல் HCl ல ஒரு மோல் H plus ions இருக்கு. அப்ப 10 மோல் HCl ல எவ்வளவு இருக்கும்? ஆனா 10 மோல் HCl ல 10 into 1 mole H plus ion இருக்கும். ரெண்டு சைடு 10 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 mole HCl ல 1 mole H plus ion இருக்கு. 10 mole HCl ல 10 into 1 10 mole H plus ions இருக்கும். அவ்வளவுதான். ரைட். ஓகே. இப்போ நமக்கு சிம்பிளி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl மட்டும் கண்டுபிடிக்கணும். அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இங்க பாருங்க, நமக்கு மொலாரிட்டி இருக்கு, வால்யூம் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we'll get number of moles. ரைட்? எஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல number of moles of HCl எவ்வளோ இருக்கு? number of moles of HCl is simply equals to molarity of the HCl into volume of that solution. Okay, volume of solution in liters. Right? Okay. So questionல molarity எவ்வளோ? ஆனா molarity வந்து 0.01 molarன்னு கொடுத்திருக்காங்க. Right? Okay. So 0.01 into வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ? ஆனா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் 200 ml கொடுத்திருக்காங்க. பட் அதை லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 200 ml எப்படி லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணலாம்? டிவைட் பை 1000 பண்ணுங்க. பண்ணோம்னா 0.2 லிட்டர்ஸ் வரும். ரைட்? ஓகே. இன்டூ 0.2 லிட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது? 0.01 இன்டூ 0.2. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி இன்டூ 10 பவர் மைனஸ் 3 ஐ மீன் 10 பவர் மைனஸ்ல எழுதணும்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல 1 இன்டூ 10 பவர் மைனஸ் 2. ரைட்? இங்க 2 into 10 power minus 1. So multiply பண்ணோம்னா 1 into 2s are 2. 10 power minus 2 into 10 power minus 1 is 10 power minus 3. Right? Okay. Now, so this is simply 2 into 10 to the power minus 3. I hope this is clear. Okay. Now, இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl கிடைச்சிருச்சு. இப்போ எவ்வளவு H plus ion இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? see ஒரு மோல் HCl ல ஒரு மோல் H plus ions இருக்கு. அப்ப 2 into 10 power minus 3 மோல்ஸ்ல எத்தனை மோல்ஸ் H plus ions இருக்கும்? ரெண்டு சைடும் 2 into 10 power minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணனும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனா 2 into 10 power minus 3 moles HCl will have ஆனா ஒரு மோல் HCl ல ஒரு மோல் H plus ions இருக்கு. So 2 into 10 power minus 3 molesல 2 into 10 power minus 3 moles H plus ions இருக்கும். அவ்வளவுதான். 2 into 10 power minus 3 moles of H plus ions. Right? Okay. Mole H plus ions. I hope this is clear. Okay. Next அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஒரு மோல் சல்ஃபியூரிக் ஆசிட்ல 2 மோல் H plus ions இருக்கா. ரைட்? ஓகே. ஸோ கொஸ்டின்ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு? ஆனா கொஸ்டின்ல மொலாரிட்டியும் கொடுத்துட்டாங்க, வால்யூமும் கொடுத்துட்டாங்க. ஸோ மொலாரிட்டியும் வால்யூமும் இருந்துச்சுன்னா நம்மளால நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமா கண்டுபிடிக்கலாம்னா. ஸோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2SO4? Number of moles of H2SO4 is simply molarity of H2SO4 into volume of solution in liters. Right? Okay. Now, what is the molarity of H2SO4? And molarity of H2SO4 is 0.01. Right? So, this is 0.01 into volume of solution எவ்வளோ? ஆனா volume of solution வந்து 400 ml. அதை லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 0.4 liters வரும். டிவைட் பை 1000 பண்ணுங்க. ரைட்? ஓகே. ஸோ 0.4 liters. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ஆனா 1 into 4 is 4. எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 இருக்கு. ஸோ 10 பவர் மைனஸ் 3. ரைட்? ஓகே. நவ் 1 மோல்ல 2 மோல் H plus இருக்கு. இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் H2SO4ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் H plus ions இருக்கும்? ஆனா we know 1 மோல்ல இவ்வளோ இருக்கு. ஸோ 4 into 10 power minus 3 moles H2SO4ல எவ்வளோ இருக்கும்? ஆனா 1 மோல்ல 2 moles இருக்கு. ஸோ இவ்வளோ மோல்ஸ்ல we will have 2 into 4 into 10 power minus 3 moles of H plus ions இருக்கும்.
moles H plus ions, right? Okay, so 2 into 4 into 10 power minus 3 na enna? Na, that is simply 8 into 10 power minus 3, right? Okay, so இவ்வளோ moles of H plus ions இருக்கு, சரியா? இப்போ நமக்கு total number of moles of H plus ions எவ்வளோ? Total number of moles of H plus ions is simply H plus ions from HCl plus H plus ions from H2SO4 ரெண்டையும் ஆட் பண்ணும்ல. ஏன்னா நமக்கு என்ன தேவை? டோட்டலா எவ்வளோ H plus ions இருக்கு அப்படிங்கிறது தேவை, ரைட்? ஸோ டோட்டலா எவ்வளோ H plus ions இருக்கும்? டோட்டலா H plus ions எவ்வளோ அப்படின்னா HCl மிக்ஸ் பண்றப்ப இவ்வளோ H plus ions வருது. H2SO4 ல இருந்து இவ்வளோ H plus ions வருது. 8 into 10 power 3 moles of H plus ions வருது. ஸோ ஃபைனலா டோட்டல் நம்பர் ஆஃப் moles of H plus ions எவ்வளோ? this plus this, right? Okay, so this is important. I can write that the total number of moles of H plus ions, total number of moles of H plus ions, total number of moles of H plus ions is simply this HCl ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு plus H2SO4 ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு, ரைட்? ஸோ HCl எவ்வளவு வந்திருக்கு? 2 into 10 power minus 3 moles வந்திருக்கு plus H2SO4 ல இருந்து 8 into 10 power minus 3 moles வந்திருக்கு, ரைட்? 8 into 10 power minus 3 moles. So 10 power minus 3, 10 power minus 3, ரைட்? காமனா எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 8 plus 2, 10. So this is simply 10 into 10 power minus 3. Just add பண்ணுங்க. 2 into 10 power minus 3 plus 8 into 10 power minus 3 என்ன வரும்? 10 into 10 power minus 3 வரும், right? ஆமாண்ணா. Now 10 into 10 power minus 3 என்ன ஆகும்? 10 power 1 into 10 power minus 3. This is simply 10 power minus 2 mole. So டோட்டலா நம்ம HCl ஐயும் H2SO4 ஐயும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ H plus ions இருக்கா? the total number of moles of H plus ions is 10 power minus 2 moles. இவ்வளோ moles of H plus ions தான் இருக்கா, total number of moles, right? Okay, now what is the total volume? The total volume is simply 200 plus 400, right? So 200 plus 400 is 600 ml. So the total volume is 200 plus 400, it is simply equals to 600 ml. Now 600 ml அப்படின்னா லிட்டர்ல எவ்வளவு வரும்? divide by 1000 பண்ணோம் அப்படின்னா it will be simply equals to 0.6 liters இல்லையா? Yes, so the total volume is 0.6 liters. Now நம்ம concentration of H plus ion கண்டுபிடிக்கணும். H plus ion ஓட concentration என்ன? total number of moles of H plus ion divided by total volume. இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு next page வச்சு கண்டுபிடிச்சிருவோமா? Okay, right? So we know that the concentration of H plus ion is total number of moles of H plus ions divided by total volumes in liter, right? Okay, so this is simply equals to total number of H plus ions எவ்வளோ moles இருக்கு? 10 power minus 2 moles இருக்கா? So 10 to the power minus 2 divided by total volume எவ்வளோ? total volume is 0.6 liters, right? Okay, now if you divide this, what is the final answer? இதை divide பண்ணோம் அப்படின்னா நம்மளோட final answer எவ்வளோ வரும்? We will get, see 10 power minus 2 இருக்கா, then இங்க 0.6 இருக்கு. 0.6 you can write 6 into 10 power minus 1 divided by 10 power minus 2. என்ன ஆகும்? இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல 10 power minus 1 வரும். 10 power minus 1 என்ன? 1 by 10, right? So இதை 1 divided by 6 into 10 எழுதலாம், or this is 1 by 60. I hope this is clear. Okay, so 10 power minus 2 by 0.6 na என்ன? 1 by 60. Okay, so H plus concentration எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, 1 by 60. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் மொலாரிட்டிலாம் கேட்கல, சரியா? நம்மள்ட்ட ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த pH ஆஃப் த ரிசல்டன்ட் மிக்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ pH ஓட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்ல, ஆனால் இப்போ தான் சொல்லி கொடுத்தீங்க. pH ஓட ஃபார்முலா என்ன? the formula for pH is simply equals to minus log, okay, concentration of H plus, okay, base வந்து 10, சரியா? எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல லாக் பிசிக்ஸ்ல வராது, கெமிஸ்ட்ரியில லாக்னு வந்தாலே அதோட பேஸ் வந்து 10 தான், சரியா? ஓகே, so here also the base is 10. Now this is minus log base 10. H plus ion concentration எவ்வளோ? 1 by 60. ஓகே, so உள்ள நம்பருக்கு பதிலா 1 by 60 போட்டுக்கோங்க, ரைட்? ஓகே, now 1 by 60 60 power minus 1 எழுதலாமா? தாராளமா எழுதலாம். so this is minus log base 10 of 60 power minus 1. நல்லா பாருங்க, log ஓட நம்பரோட பவர்ல
சம்திங் இருக்கு. அதை என்னால் என்ன பண்ண முடியும் அண்ணா எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஸோ முன்னாடி எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இந்த -1 மல்டிப்ளை ஆச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் log of 60 60 வந்து 6 into 10 எழுதுறேன். ஓகே, ஸோ log of 6 into 10 base 10. ஓகே, 60 6 into 10 எழுதுறேன். நான் நல்லா பாருங்க, லாகுக்குள்ள ரெண்டு நம்பர் மல்டிப்ளை ஆயிருக்கு, அதை நான் அடிஷன்ல கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி log 6 base 10 plus log 10 base 10. ஓகே, ஸோ நான் பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லி தந்திருந்தேன். நம்பரும் பேஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, நம்பர்லையும் ஒரே நம்பர் பேஸ்லையும் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாகோட வேல்யூ 1. ஓகே, ரைட். ஸோ ஐ கேன் ரைட் that the pH of the solution is simply equals to log 6 base 10, right? So log base 10 அந்த 6 வந்துட்டு நான் 3 into 2 எழுதுறேன். சரியா? log of 3 into 2 plus log of 10 base 10 அதோட வேல்யூ என்ன வந்துருச்சு 1 வந்துருச்சு, ரைட்? ஓகே, now இந்த log of 3 into 2 இருக்குல்ல, அகைன் நம்பர்ல ரெண்டு நம்பர் மல்டிப்ளை ஆயிருக்கு, ஸோ அந்த log 3 plus log 2 எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு log 3 base 10 plus log 2 base 10 plus 1, ரைட்? ஓகே, சரி, நான் இப்போ log 3 base 10 log 2 base 10 ஓட வேல்யூ இதை வந்துட்டு ஞாபகம் வச்சு தான் ஆகணும் நீங்க. சரியா? ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். தட் இஸ் log 3 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட், log 2 ஓட வேல்யூ, log 2 base 10 ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்டா, see actual value is 0.3010. ஓகே, பட் அப்ராக்சிமேட்டா நீங்க 0.3 ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? log 2 base 10 ஓட வேல்யூ என்ன? அப்ராக்சிமேட்டா தி வேல்யூ இஸ் 0.3. அதே மாதிரி log 3 base 10 ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. log 3 base 10 ஓட வேல்யூவும் அப்ராக்சிமேட்டா 0.48 வரும். சரியா? ஓகே, நவ் தீஸ் வேல்யூஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே, சில டைம் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, சில டைம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், பட் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ கேன் ரைட் தட் தி pH of the solution is log 3 base 10 என்ன? ஆனால் log 3 base 10 0.48, ரைட்? ஓகே, பிளஸ் log 2 base 10 என்ன? ஆனால் log 2 base 10 0.3, ஓகே, பிளஸ் 1, ரைட்? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? ஆனால் 1 plus 0.3 1.3, 1.3 plus 0.4 is 1.78 வரும், ரைட்? எஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1.78. So what is the pH of the solution? The pH of the solution is 1.78. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So the correct answer to this question is 1.78, option B, right? ஆனால் இந்த pH கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் இந்த சொல்யூஷன் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு இதே மாதிரி 2023ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ கைஸ். இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த கொஸ்டினும் பாருங்க, 600 ml of HCl plus 400 ml of H2SO4 pH of the mixture கேட்குறாங்க. சிம்பிள், நான் அந்த இடத்துல மெத்தடும் உங்களுக்கு சொல்லிடுறேன். pH கோட ஃபார்முலா என்ன? ஆனால் pH வேணும் அப்படின்னா the formula is minus log concentration of H plus, right? Okay, then base is 10. chemistryல logனு வந்துச்சுனாலே base 10 தான். சரியா? Okay, now இப்போ நமக்கு H plus concentration தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், pH கண்டுபிடிச்சிடலாம். concentration of H plus எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணா, concentration of H plus அப்படிங்கிறது simply total number of moles of H plus ion, total number of moles of H plus ions divided by total volume of the mixture, right? Divided by total volume of the mixture. அவ்வளவுதான். total number of moles of H plus ion எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு தெரியும், ஒரு mole of HCl break ஆச்சுனா ஒரு H plus ion வரும். சோ எத்தனை moles of HCl கிளாஸ் கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு mole of H2SO4 break ஆச்சுனா 2 mole H plus ion வரும். சோ இங்க எவ்வளவு moles னு கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இங்க போடுங்க, டோட்டல் வால்யூம் போடுங்க, வேலை முடிஞ்சிச்சு. தென் அதை தூக்கி இதுக்குள்ள போட்டீங்கன்னா pH வந்துரும், ரைட்? சோ பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். சோ அதனால எந்த ஒரு ஹோம்வொர்க்கையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா? ஓகே, I hope you guys understood this. Now let us then quickly proceed to the second concentration term, molality. Okay,
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 ஹவர் 45 மினிட்ஸா நம்ம ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன் டெர்ம் மொலாரிட்டி மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனா அப்ப மொலாலிட்டி இது மாரி இன்னும் ஒரு 2 ஹார்ஸ் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ச்சே அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டெர்ம் படிக்க வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஏதோ புதுசா பார்க்குற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போற கான்சன்ட்ரேஷன் டெர்ம்ஸ் எல்லாமே ஒரே பேட்டர்ன தான் ரிப்பீட் பண்ணோம். ஸோ இப்போல இருந்து ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் டெர்ம் வரைக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் மொலாலிட்டி. மொலாலிட்டினா என்ன? சி மொலாரிட்டினா என்ன? ஆனா மொலாரிட்டி அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகே. லெட்ஸ் சே ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த சொல்யூஷனுக்குள்ள என்ன இருக்கும்? ஆனா சொல்யூஷன் அப்படின்னாலே ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் சேர்ந்து தான் என்ன? ஒரு சொல்யூஷன். ஸோ மொலாரிட்டி அப்படின்னா நம்ம கேபிட்டல் எம்னால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதோட டெஃபினிஷன் என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by volume of solution in liter. Okay, numeratorல number of moles of solute இருக்கு, denominatorல volume of solution, அந்த total solution ஓட volume நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ரைட்? மொலாலிட்டி அப்படின்னா ஸ்மால் m நால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மொலாலிட்டியோட டெஃபினிஷன் என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present per kg of solvent. Okay, so molality அப்படின்னா number of moles of solute divided by denominatorல weight of solvent in kg. Okay, weight of solution இல்ல, total weight of solution இல்ல, weight of solvent, எத்தனை moles of solute solventல present ஆயிருக்கு. So we are going to calculate number of moles of solute per kg of solvent. சரியா? molarity அப்படின்னா number of moles of solute by volume of solution. total solution ஓட volume யூஸ் பண்ணனும் liters-ல. molality அப்படின்னா number of moles of solute divided by weight of solvent in kg. அவ்வளவுதான். இதுதான் மொலாரிட்டிக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? ஓகே. so again let's read the bookish definition. So the definition states that molality is nothing but number of moles of solute present per kg of solvent. It is represented by small m. Now molality na enna? Number of moles of solute divided by weight of solvent in kg. Weight of solution illa, weight of solvent, that too in kg. Units enna varum? Ala numerator la moles, moles of solute. So unit is mole. Denominator la weight. So kg. So molality oda unit is mole per kg. I hope this is clear. Right? Molarity oda units enna? Ana molarity அப்படின்னா number of moles of solute divided by volume of solution in liters. So number of moles oda unit is mole, volume oda solution is liter. So molarity oda units is mole per liter. Molality oda units enna varudhu? Ana molality அப்படின்னா number of moles of solute divided by weight of solvent in kg. Okay, so numeratorல mole, denominatorல kg. இதுதான் மொலாலிட்டியோட யூனிட்ஸ். மொலாலிட்டியோட யூனிட்ஸ் இஸ் மோல் per liter. மொலாலிட்டியோட யூனிட்ஸ் இஸ் மோல் per kg. I hope this is clear. டெஃபனிஷன்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்கனாலே போதும். சரியா? அந்த ஃபார்முலாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present per kg of solvent. So numeratorல number of moles of solute, denominatorல weight of solvent in kg. Right? Okay. Now இதுல இருந்து number of moles of soluteக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா கிடைக்குது. எப்படின்னா இங்கே மொலாலிட்டி இருக்கு, இந்த weight of solvent இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? number of moles of solute is simply equals to molality into weight of solvent in kg. So number of moles of soluteக்கு இன்னொரு ஃபார்முலா கிடைக்குது. என்ன? molality into weight of solvent in kg. I hope this is clear. Okay, so ஒரு question practice பண்ணா ஈஸியா இருக்கும். Let's quickly practice this one example question. See, இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா 200 grams of A வை 600 grams of B ஓட mix பண்ணி ஒரு solution make பண்றோம். சரியா? So we are mixing 200 grams of A with 600 grams of B. Right? Find the molality of the solution அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? Okay. Now இந்த இடத்துல solute solvent போட்டிருக்கேன்ல, அதை விட்டுருங்க. I'll explain. See, இப்போ நம்மள்ட்ட என்ன கொடுத்திருக்காங்க? அண்ணா ஒரு A அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதோட மாலிகுலர் மாஸ் எம்னா என்ன? மாலிகுலர் மாஸ் இஸ் 100. ஏங்கிற காம்பவுண்டோட மாலிகுலர் மாஸ் 100. 200 கிராம்ஸ் ஏவையும் 600 கிராம்ஸ் பியையும் ஒரு டப்பாக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. சரியா? ரைட்? நான் அந்த சொல்யூஷனோட மொலாலிட்டி கேக்குறாங்க. மொலாலிட்டினா என்ன? ஆனா மொலாலிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute, சரியா, divided by
weight of solvent in kilogram. weight of solution இல்ல, weight of solvent in kg. ரைட்? ஓகே. ஸோ இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. டெஃபினிஷன் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். இப்போ அடுத்த கொஷின். ஆனா நாங்கள் வெயிட் ஆஃப் சால்வெண்ட் எப்படி நான் கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் ஒரு சொல்யூஷன்ல சொல்யூட் எது சால்வெண்ட் எதுன்னு எப்படி நான் கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். எது கம்மியான குவான்டிட்டியில் இருக்கோ அது சொல்யூட்டு, எது அதிகமான குவான்டிட்டியில் இருக்கோ அது சால்வெண்ட். சரியா? இப்போ நீங்கள் 10 கிராம் சால்ட்டை 500 கிராம்ஸ் வாட்டரோட, சரியா? ஏன்னா வாட்டருக்கு வெயிட் இருக்கு. ஆமா, ஒரு டப்பால ஊற்றி எடுத்து வெயிங் ஸ்கேல்ல வைங்க, கண்டிப்பா வாட்டருக்கு வெயிட்டும் இருக்கு. ரைட்? ஸோ 10 கிராம் சால்ட்டை 500 கிராம் வாட்டரோட மிக்ஸ் பண்றீங்க. இப்போ எது சொல்யூட் எது சால்வெண்ட்? ஆனா எது அதிக குவான்டிட்டியில இருக்கோ அதுதான் சால்வெண்ட். ரைட்? எது கம்மியான குவான்டிட்டியில இருக்கோ அதுதான் சொல்யூட். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியா இருந்தா சொல்யூட், எது அதிகமா இருக்கோ அதுதான் சால்வெண்ட். சரியா? ஓகே. ஸோ அக்கார்டிங்லி இங்க எது சொல்யூட் எது சால்வெண்ட்? ஆனா ஏ தான் 200 கிராம் யூஸ் பண்றோம். ஸோ கம்மியான குவான்டிட்டியில யூஸ் பண்றதுனால அது சொல்யூட். நவ் பி பாருங்க 600 கிராம் யூஸ் பண்றோம். ஸோ அதிகமான குவான்டிட்டியில யூஸ் பண்றதுனால பி தான் சால்வெண்ட். ரைட்? ஓகே. நவ் சால்வெண்ட் எது சொல்யூட் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன தேவை? ஆனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வேணும், வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி வேணும். ஃபர்ஸ்ட் சால்வெண்டோட வெயிட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. என்ன? 600 கிராம்ஸ். சி வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இஸ் 600 கிராம்ஸ். அதை கேஜியில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆனால் டிவைட் பை 1000 பண்ணணும். ஸோ 600 டிவைட் பை 1000 இஸ் 0.6 கிலோகிராம். ஸோ வெயிட் ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கிறது 0.6 கேஜி. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காது உங்களுக்கு. ரைட்? ஆமாண்ணா இதுதான் ஈஸி. நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா weight of solute divided by molecular weight of solute. ரைட்? ஆமாண்ணா weight by molecular weight அததான் பண்ண போகிறோம். ஸோ weight of solute divided by molecular weight of solute. ஆனா weight of solute கொடுத்திருக்காங்களா? 200 grams. molecular weight கொடுத்திருக்காங்க 100 grams. so weight is 200 divided by molecular weight is 100. so 200 by 100 number of moles of solute எவ்வளவு வருது? 2 வருது. so number of moles of solute 2. weight of solvent in kg is 0.6. so 2 by 0.6 is the molality. that's it. I hope this is clear. சிம்பிளா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இப்போ எப்படி நம்ம மொலாலிட்டி கண்டுபிடிப்போம்னா ரெண்டையும் டிவைட் பண்ண போறோம். மொலாலிட்டி அப்படிங்கிறது number of moles of solute divided by weight of solvent in kg. So I can write that molality is equals to number of moles of solute எவ்வளோ? 2 divided by weight of solvent in kg என்ன? 0.6. So 2 divided by 0.6 அப்படின்னா என்ன? ஆனா first 1 2s are 2, 0.3 2s are 0.6. right? okay. so 0.3 அப்படிங்கிறத 3 by 10 எழுதலாமா? because 0.1 என்ன? ஆனா 1 by 10. ரைட்? ஸோ 0.3 நான் 3 divided by 10 அப்படின்னு எழுதுறேன். ரைட்? ஓகே. I'm going to write this 0.3 as 3 by 10. 3 divided by 10. ஸோ இந்த 10 அப்படிங்கிறது டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இது நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? ஆனா மொலாலிட்டி இஸ் 10 by 3. 10 by 3 னா என்ன? the value is 3.33. ஓகே. ஸோ இந்த மொலாலிட்டியோட யூனிட் ஸ்மால் m இப்படியே போட்டுருவோம். 3.33 m ஆர் மோலல் அப்படின்னு கூட சில இடத்துல சொல்லுவாங்க. சரியா? 3.33 மோலல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஓகே. இப்போ இதுக்கு என்னன்னா மீனிங்? மொலாலிட்டி 3.33னா அதுக்கு என்ன மீனிங்? அதை எப்படி டீகோட் பண்றது? எப்படி நம்ம மொலாரிட்டியை டீகோட் பண்ணோம்ல 1 மோலார் அப்படின்னா என்ன மீனிங்? ஆனா 1 மொலாரிட்டி அப்படின்னா 1 mole of solute present in 1 liter solution. 2 மோலார் அப்படின்னா 2 moles of solute present in 2 liter solution. மொலாரிட்டியை டீகோட் பண்ணோம்ல அது மாதிரி மொலாலிட்டி டீகோட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மொலாலிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 3.33 அப்படின்னு கிடைச்சிருக்கா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 3.33 moles of solute. ஓகே. molality is equals to 3.33 னா அதுக்கு என்ன மீனிங்? 3.33 moles of solute present in 1 kg solvent. 1 kg solvent. I hope this is clear. Right? எப்படி நம்ம மொலாரிட்டி டீகோட் பண்ணமோ அதே மாதிரி தான். சரியா? இதை நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சி இப்போ உங்கள்கிட்ட இப்படி கொடுத்துருக்காங்க m is equals to 1 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் m is equals to 1 என்ன அர்த்தம்? ஆனா அந்த சொல்யூஷனோட மொலாரிட்டி 1 அர்த்தம். இதை எப்படி டீகோட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதை எப்படி டீகோட் பண்ணுவோம் அப்படின்னா it simply means that 1 mole solute
1 mole of solute present in 1 liter solution. Okay, 1 liter of solution. ஏன் இப்படி எழுதுறேன்? ஏன்னா மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆனா மொலாரிட்டியோட ஃபார்முலா இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் per volume of solution in liters, right? So அதனால தான் m is equals to 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 mole of solute present in 1 liter solution. ஒருவேளை m equals to 2 னு கொடுத்திருந்தாங்கன்னா 2 moles of solute present in 1 liter solution. m is equals to 2.5 னு கொடுத்திருந்தாங்கன்னா 2.5 moles of solute present in 1 liter solution. I hope this is clear. மொலாரிட்டியை நம்ம இப்படி தான் டீகோட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி மொலாலிட்டியை எப்படின்னா டீகோட் பண்றது? இப்போ அதுவே மொலாலிட்டி is equals to 2 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். then it simply means that 2 moles of solute, 2 moles of solute, மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆனா மொலாலிட்டியோட ஃபார்முலா இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute per kg of solvent. Okay, that is numerator number of moles of solute, denominator weight of solvent in kg. சரியா? சோ அப்ப நீங்க எப்படி தெரியுமா டீகோட் பண்ணனும்? ஆனா m is equals to 2 அப்படினா 2 moles of solute present in 1 kg of solvent. Okay, 1 kg solventல 2 mole solute இருக்கான். சரியா? அப்படிதான் அதை டீகோட் பண்ணனும். I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். All right, so this is how you should decode molarity and molality, right? Okay, now இப்போ ஆனா நம்ம molality formula என்ன யூஸ் பண்ணணும்? ஆனா molality அப்படினா number of moles of solute divided by weight of solvent in kg. சரியா? அதாவது கீழ weight of solvent kg ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் ஒருவேளை வெயிட் வந்து அவங்க கிராம்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா 250 கிராம்ஸ் ஆஃப் சால்வெண்ட் 500 கிராம்ஸ் ஆஃப் சால்வெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இது என்னன்னா கேள்வி, நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும் கேஜியில். பட் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு கிராம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். சி டினாமினேட்டரில் என்ன போடணும்? வெயிட் ஆஃப் சால்வெண்ட்டை கேஜியில் போடணும். ஒருவேளை நீங்கள் கிராமில் கொடுத்துருக்கதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படிதான் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? இது கேஜியில் கன்வெர்ட் பண்ணணும். வெளியவே கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா வேலை மிச்சம். ஆர் என்ன பண்ணுங்க, இங்கே ஃபார்முலால கிராம்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதை என்ன பண்ணணும்? 1000ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, அப்பதான் என்ன ஆகும்? கிராம்ல இருக்க வெயிட் கேஜில மாறும். ரைட்? ஓகே, நவ் இப்போ இந்த 1000ங்கிறது எங்க இருக்கு? டினாமினேட்டரோட டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இது நியூமரேட்டர் போயிடும். என்ன ஆகும்? நியூமரேட்டர் போயிடுச்சு அப்படின்னா மொலாலிட்டி is simply equals to number of moles of solute times இந்த 1000 மேல போயிடும். 1000 divided by weight of solvent in kg. Weight of solvent in kg இல்ல grams. ஓகே, சி நீங்க weight of solvent kgல போட்டீங்கன்னா just number of moles of solute by weight of solvent in kg அதோட முடிஞ்சிடும். பட் இல்ல நான் கிராம்ஸ்ல தான் போடுவேன் ஒத்த கால்ல நின்னீங்கன்னா தென் கிராம்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பட் நியூமரேட்டர்ல ஒரு 1000ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. ஆக்சுவலி இந்த 1000 எங்க இருந்துச்சு? டினாமினேட்டரோட டினாமினேட்டர்ல இருந்துச்சு. அது ரெசிப்ரோக்கல் ஆகி நியூமரேட்டர்ல அந்த 1000ஆ போயிடுச்சு. சரியா? சோ வாட் ஐ யூஸ் டு அட்வைஸ் இஸ், எப்போதுமே நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, யூ கைஸ் யூஸ் தி weight of solvent in kg டைரக்டா number of moles of solute. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சால்வெண்டோட வெயிட்ட கிராம்ல தான் கொடுத்திருந்தாங்க. என்ன பண்ணிட்டோம்? கேஜில கன்வெர்ட் பண்ணி டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். number of moles of solute by weight of solvent in kg. சரியா? இதோட முடிஞ்சிச்சு. தேவையில்லாம இங்க கிராம்ல போட்டு நியூமரேட்டர்ல ஒரு 1000லாம் மல்டிப்ளை பண்ணிருக்க வேணாம். பட் ஸ்டில் ஐ டாட் யூ கைஸ் தி ஃபார்முலா. டைரக்டா கிராம்ஸ்ல வெயிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படின்னா நியூமரேட்டர்ல ஒரு 1000ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்படி தான மொலாரிட்டில ஒரு ஃபார்முலா சொன்னேன். மொலாரிட்டி is equals to number of moles of solute into 1000 divided by weight of solution in ml. ஓகே, டைரக்டா லிட்டர்ஸ்ல போட்டோம்னா மொலாரிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute by weight of solution in liters. பட் இல்ல நான் ml தான் போடுவேன் நீங்கன்னா the numeratorல ஒரு 1000ஆல மல்டிப்ளை பண்ணனும். அதே மாதிரி தான் இங்கேயும் மொலாரிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute by weight of solvent in kg. பட் கிராம்ஸ்ல தான் போடுவேனா நியூமரேட்டர்ல ஒரு 1000ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். ரைட்? ஆல் ரைட், நவ் லெட்ஸ் தென் proceed to your next question. Does molality depend on temperature? Come on, what do you guys think? You can pause the lecture and think for yourself. யோசிச்சு பாருங்க, molality temperature டிபெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா let's check. மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆனா மொலாலிட்டியோட ஃபார்முலா is number of moles divided by weight of solvent in kg. அதாவது நியூமரேட்டர்ல மோல்ஸ் இருக்கு, டினாமினேட்டர்ல வெயிட் இருக்கு. ரைட்? ஓகே, நவ் மோல்ஸ் டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகுமா? நான் சான்ஸே இல்லை. இப்போ நான் லெட்ஸ் சே 1 மோல் சால்ட் இங்கே வச்சிருக்கேன்.
20 டிகிரி செல்சியஸ்ல 1 மோல் சால்ட் இருக்கு. 50 டிகிரி செல்சியஸ்ல 10 மோல் சால்ட்டா மாறிடுமா? சான்ஸே இல்லண்ணா. மோல்ங்கிறது ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி, ரைட்? அது டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகாது. நீங்க மெஷர் பண்ணி வச்சிருவீங்க. கடையில போய் எனக்கு 1 மோல் சால்ட் குடுங்கன்னு வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிட்டீங்கன்னா, அது டெம்பரேச்சர பொறுத்து மோல்ஸ் மாறாது. 1 மோல் 10 மோலாவோ ஆர் 1 மோல் 1.5 ஐ மீன் 0.5 மோலாவோ கம்மியாவோ அதிகமாவோ ஆகாது. மோல்ங்கிறது ஃபிக்ஸ்டு. இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். அதே மாதிரி வெயிட் டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகுதா? ஆனா அதுவும் டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகாது. இட்ஸ் லைக் நீங்க கொடைக்கானல்ல இருந்தீங்க. அங்க லெட்ஸ் சே 18 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அங்க வந்து நீங்க 60 கேஜி இருக்கீங்க. தென் திருச்சிக்கு வந்தோனே 35 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. உடனே 100 கிலோக்கா மாறிடுறீங்க. இல்லனா வெயிட்டும் நம்ம டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகாது. ஸோ போத் moles and weights does not depend on temperature. Okay, both moles and weight does not depend on temperature. டெம்பரேச்சர் மாறதுனால மோல்ஸும் மாறாது, வெயிட்டும் மாறாது. ஸோ இது ரெண்டுமே டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகாததுனால நம்மளோட மொலாலிட்டியும் டெம்பரேச்சர்ல டிபெண்டே ஆகாது. ஸோ மொலாலிட்டி இஸ் independent of temperature. This is very important. Please keep this in mind. Molarity temperature டிபெண்ட் ஆகும். ஏன்? ஏன்னா மொலாரிட்டினா moles by volume அண்ணா. டெம்பரேச்சரும் வால்யூமும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொலாரிட்டி டிக்ரீஸ் ஆகும். இல்லையா? ஆமாண்ணா. ஸோ மொலாரிட்டி இஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். பட் மொலாலிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். Molality is independent of temperature. டெம்பரேச்சர்ல டிபெண்டே ஆகாது. Independent on temperature. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, right. Now let's practice some question. So this question is straight away taken from your NCERT book. சரியா? So questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 518 gram of aqueous solution. See, aqueous solution அப்படின்னா ரொம்பவே important. ஆனா அது என்ன aqueous solution? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். எங்கெல்லாம் aqueous solution கொடுத்திருக்காங்களோ, meaning that அந்த சால்வெண்ட் என்னவா? வாட்டரா? aqueous solution புரிஞ்சுக்கணும். aqueous solution அப்படின்னா solvent is water அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஓகே. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய கொஸ்டின்ல டைரக்டா சால்வெண்டோட பேர் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் aqueous solution கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நீங்க டீகோட் பண்ணணும். aqueous solution என்ன? ஆனா aqueous solution அப்படின்னா simply means that the solvent is water. Okay, solvent is water. This is very important. Please keep this in mind. உங்க நோட்ஸ்ல இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு இதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க 11th ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி படிச்சு. பட் ஒரு புதுசாக நியூ கமிங் 11th ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது உடனே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அண்ணா இந்த இடத்துல சால்வெண்ட் என்னன்னே தெரியலையே, என்ன எடுத்துக்கிறது? மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ல சால்வெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா வாட்டர் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க aqueous solution அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. Now let's proceed with this question. It is given to us that 518 gram of an aqueous solution. Aqueous solution என்ன? அண்ணா water is the solvent. Okay, water is the solvent. சரியா? solvent என்ன? water. Now 518 gram of an aqueous solution contains 18 gram of glucose. Okay, so solvent water ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப solute என்ன? ஆனா glucose தான் solute. because பாருங்க இந்த இடத்துல ஒரு solution இருக்கான். சரியா? aqueous solution இருக்கான். it contains 18 gram of glucose. Okay, so obviously எது solute? ஆனா water solvent. so glucose தானா solute, right? okay, so solute and then solvent ரெண்டையுமே question படிக்கும் போதே கண்டுபிடிச்சாச்சு, right? solute ஓட molecular weight கொடுத்துட்டாங்க. what is the molality of the solution, right? so first என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த solution எதையும் mix பண்ண ஒரு solution. ஆனா குளுக்கோஸையும் வாட்டரையும் ஓகே மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் மேக் பண்றாங்க, ரைட்? ஓகே. ஸோ நீங்களுமே இந்த சொல்யூஷனை சின்ன வயசுல குடிச்சிருப்பீங்க. ஏன் இப்போ கூட உங்களுக்கு எலக்ட்ரோலைட் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கடையில் போயிட்டு ஒரு குளுக்கோஸ் பவுடர் வாங்கிட்டு வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிப்போமா? அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, ரைட்? ஓகே. இப்போ இதுல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 518 gram of an aqueous solution. அந்த சொல்யூஷனோட டோட்டல் வெயிட் 518 grams தான். ஓகே, சொல்யூட்டோட வெயிட் தனியா கொடுக்கல, சால்வெண்டோட வெயிட் தனியா கொடுக்கல. இந்த இடத்துல சொல்றேன், இந்த இடத்துல 518 gram of an aqueous solution. அந்த சொல்யூஷனோட டோட்டல் வெயிட் எவ்வளவா? 518 gram. ஓகே, so weight of solution is equals to 518 gram.
சரியா? அந்த சொல்யூஷனோட வெயிட் வந்துட்டு 518 கிராமா, ரைட்? ஓகே. நவ் இட் கண்டெய்ன்ஸ் 18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ். சொல்யூட்டோட வெயிட் தனியா கொடுத்துட்டாங்க, 18 கிராம்ஸ் தான், ரைட்? ஓகே. ஸோ வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இஸ் 518 கிராம்ஸ், வெயிட் ஆஃப் solute is 18 grams, ரைட்? ஓகே. வேற என்ன கொடுத்திருக்காங்க? molecular weight of glucose is 118 கொடுத்துட்டாங்க, ரைட்? so molecular weight of the solute, m, molecular weight of solute is equals to 180 units and a molecular weight of the gram per mole, right? Okay. Now they are asking you to find the molality of the solution. சரியா? molality கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க molality க்கு ஃபார்முலா என்ன? ஆனா the formula for molality is simply equals to number of moles of solute per weight of solvent in kg, right? Number of moles of solute per weight of solvent in kg, right? Okay. Now number of moles of solute எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். weight of solute இருக்கு, molecular weight of solute இருக்கு. So within seconds you guys will be able to find the number of moles of solute. இல்லையா? ஆமாண்ணா. Right. So let's find the number of moles of solute. The number of moles of solute is simply equals to weight of solute divided by molecular weight of solute, or else simply W by M அப்படின்னு போடுறேன். Weight by molecular weight. Okay. Now what is the weight of solute? ஆனா weight of solute டைரக்டா கொடுத்துட்டாங்க, 18 grams தான். So weight is 18. molecular weight of solute எவ்வளோ? 180. So 18 by 180 என்ன வரும்? ஆனா 118s are 18. 180 is 10 times. So 1 by 10 அப்படின்னா என்ன? ஆனா 0.1. So number of moles of solute is 0.1 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. Now how to find the weight of solvent in kg? ஆனா இதுதானா எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, எப்படி யோசிக்கிறதுனே தெரியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ரொம்ப சிம்பிள். சி, ஒரு சொல்யூஷன்ங்கிறது என்ன? ஆனா ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது சிம்பிளி சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணா சொல்யூஷன். சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் தி மிக்ஸ்டர் ஆஃப் சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட், ரைட்? ஒரு சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும், ரைட்? ஸோ வாட் இஸ் தி வெயிட் ஆஃப் சொல்யூஷன்? நான் இங்க இருந்தே சொல்லலாம், வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு வெயிட் ஆஃப் சொல்யூட் பிளஸ் வெயிட் ஆஃப் சால்வெண்ட். சொல்லலாமா இல்லையா? ஆமாண்ணா. See, we know solution ங்கிறது solute solvent add பண்ணா வருது. So weight of solution is simply equals to weight of solute plus weight of solvent. இல்லையா? ஆமா, நான் ஒரு சொல்யூஷன் எவ்வளவு வெயிட்டா இருக்கும், அதோட solute எவ்வளவு வெயிட் பிளஸ் அதோட solvent எவ்வளவு வெயிட், ரெண்டு வெயிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷனோட வெயிட் கிடைச்சிடும். That's it. Okay. So weight of solution is simply weight of solute plus weight of solvent. weight of solution தெரியுமா? क्वेश्चनல கொடுத்துட்டாங்க 518 grams னு. weight of solute தெரியுமா? 18 grams னு கொடுத்துட்டாங்க. So weight of solvent ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டியதா, right? So from here weight of solution is how much? ஆனா weight of solution is 518 grams அப்படினு கொடுத்துட்டாங்க, right? Okay. weight of solute எவ்வளவு? ஆனா weight of soluteங்கிறது 18 grams னு கொடுத்துட்டாங்க, right? Okay. So weight of solvent மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், right? Okay. So weight of solvent ங்கிறது 518 minus 18. From here I can say that the weight of solvent is simply equals to 500 grams. Okay, right. Now இதை kgல கன்வெர்ட் பண்ணணும். ஆனா நான் இந்த இடத்துல கிராம்ஸ்லயே போடுவேன். நீங்க இந்த இடத்துல கிராம்ஸ்ல போடுவீங்கன்னா நியூமரேட்டர்ல ஒரு 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும். பட் அதெல்லாம் வேண்டாம். சால்வெண்டோட வெயிட்டை kgல போட்டுருங்க. 500 கிராம்ஸா? இதை kgல கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? ஆனா 0.5 kg. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. Now let me shrink this a bit. Okay. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிச்சிட்டோம், வெயிட் ஆஃப் சால்வெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மோலாரிட்டி கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி ரெண்டுமே இருக்கு. ஸோ ஐ கேன் சிம்பிளி ரைட் தட் தி மோலாரிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. ஸோ 0.1 divided by 0.5 which is simply equals to, I can write 0.2, right? ஆமாண்ணா. So molality of this solution is 0.2 molal. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay. Now let's start a most important topic which is the interconversion of molality and molarity. Okay. உங்கள்ட்ட என்ன தெரியுமா கொடுப்பாங்க? molarity கொடுத்துட்டு molality கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. molality கொடுத்துட்டு molarity கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ண வரணும், சரியா? ஓகே. See,
2 மெத்தட் இருக்கு இந்த இன்டர்சேஞ்ச் பண்ண. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். வருஷம் இதுல இருந்து கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. போத் யுவர் நீட் அண்ட் JEE ல. சரியா? ஓகே. ஈவன் போர்டு எக்ஸாம்ஸ்லயுமே கேக்குறாங்க. ரைட்? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மெத்தட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட் என்ன தெரியுமா? யோசிச்சு லாஜிக்கலா போடுறது. ரைட்? என்னடா சொல்றீங்க? எஸ், அதுதான் ஈஸியர் வேவும் கூட. சரியா? ஃபார்முலா இருக்கு, இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. அதுதான் மெத்தட் 2. பட் நான் அதை ஞாபகம் வச்சுக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா எவ்வளவு ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்குவீங்க? ஏன்னா பிசிக்ஸ்ல உங்களுக்கு லைக் 11th அண்ட் 12th ஃபுல்லா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 200 to 300 ஃபார்முலாஸ் அது இருக்கும். ரொம்ப மினிமமா ஒரு 200 to 300 ஃபார்முலாஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரியில ஒரு 200 to 300 ஃபார்முலாஸ், மேத்ஸ்ல கேட்கவே வேணாம். 400 to 500 ஃபார்முலாஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் உங்களோட பிரெயின்ல வச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம்ல போயிட்டு எடுத்து எழுதுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அதனால தான் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, என்னதான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் அந்த இடத்துல மறந்தாலுமே இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அண்ட் ஒரு வாட்டி கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. பட் ஃபார்முலாவை சிம்பிளி நீங்க மகப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஞாபகம் இருக்கும், நாளைக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 5 டேஸ் கழிச்சு நீங்க புது ஃபார்முலாஸ் ஒரு 4 படிக்கிறப்ப இந்த ஃபார்முலாங்கிறது மறந்துடும். சரியா? பட் எனிவே ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு சில விஷயம்லாம் கான்செப்சுவலா போறது ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனால ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஈஸி. ஓகேவா? அது அட்வைசபிள். பட் எல்லா விஷயத்துக்கும் நான் ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்குவேன், நான் கான்செப்டே படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, தென் JEE நீட்ல உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா JEE நீட் பேப்பரே எப்படி செட் பண்றாங்க? கான்செப்சுவல் கிளாரிட்டி பசங்களுக்கு எவ்வளோ இருக்கு அதை வந்து அசஸ் பண்றதுக்காக தான் JEE நீட் வைக்கிறாங்க. ஈவன் போர்டு எக்ஸாம்ஸுமே அந்த லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சு படிங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா மொலாலிட்டியை மொலாரிட்டியில் மாத்துறது. மொலாலிட்டினா என்ன? ஆனா மொலாலிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட். ரைட்? ஓகே. ஸோ மொலாலிட்டியில் என்ன இருக்கு? ஆனா வெயிட் யூஸ் ஆகுது. ரைட்? மொலாலிட்டியில் என்ன யூஸ் ஆகுது? வெயிட் யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி வெயிட் ஆஃப் சால்வெண்ட் யூஸ் ஆகுது. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் மொலாரிட்டியில என்ன யூஸ் ஆகுது? ஆனா மொலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ மொலாரிட்டியில வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ரைட்? ஓகே. இப்போ வெயிட்டுக்கும் வால்யூமுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? கமான் யோசிங்க. வெயிட்டுக்கும் வால்யூமுக்கும் என்ன ரிலேஷன்? டென்சிட்டி இருக்கு. ரைட்? டென்சிட்டினா என்ன? ஆனா தி மாஸ் டென்சிட்டி இஸ், ஓகே, there are many type of density. எனர்ஜி டென்சிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் மோலார் டென்சிட்டி இருக்கு. பட் நம்ம இந்த இடத்துல டிபிக்கல் மாஸ் டென்சிட்டி தான் பேசுறோம். அதாவது டென்சிட்டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மாஸ் பை வால்யூம். வெயிட் பை வால்யூம் தானே டென்சிட்டி. ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டே வரீங்கல்ல. எஸ், டென்சிட்டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மாஸ் பை வால்யூம். ஓகே, ஆர் எல்ஸ் மாஸ்ங்கிறத தூக்கிட்டு வெயிட் பை வால்யூம்னு போட்டுக்கோங்க. ரைட்? பிகாஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாஸ் வெயிட் எல்லாம் ஒன்று தான். ஃபிசிக்ஸில் தான் டிஃப்ரெண்ட், மாஸும் வெயிட்டும் டிஃப்ரெண்ட். பட் நம்மளோட கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டு மாசு எல்லாத்தையும் ஒன்றா தான் யூஸ் பண்ணும். ரைட்? ஓகே. நவ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன? வெயிட் பை வால்யூம். இப்போ நமக்கு மொலாலிட்டியில் வெயிட் இருக்கு, மொலாரிட்டியில் வால்யூம் இருக்கு. ஸோ வெயிட்டுக்கும் வால்யூமுக்கும் என்ன ரிலேஷன்? ஆனால் வெயிட்டுக்கும் வால்யூமுக்கும் நடுவில் இருக்க ஒரே ரிலேஷன் இஸ் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மொலாலிட்டியிலேருந்து மொலாரிட்டிக்கும் மொலாரிட்டியிலேருந்து மொலாலிட்டிக்கும் ஜம்ப் பண்ணுவோம். சரியா? ஈவன் அட்வான்ஸ் வரைக்கும் இதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொலாலிட்டியிலேருந்து மொலாரிட்டிக்கு எப்படி போவோம்? லாஜிக்கலாக யோசிங்க. மொலாலிட்டியில் என்ன இருக்கு? வெயிட் யூஸ் ஆகுது. மொலாரிட்டியில் என்ன இருக்கு? வால்யூம் யூஸ் ஆகுது. ஸோ வெயிட்டையும் வால்யூம் ரிலேட் பண்ற மாதிரி நம்மள்ட்ட என்ன இருக்கு? டென்சிட்டி இருக்கு. அவ்வளவுதான். சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட். இப்போதைக்கு நான் வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் தான் கொடுத்துருக்கேன், நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணல. கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகே. நவ் ஐ வில் டெல் யூ தி செகண்ட் மெத்தட். டைரக்ட் ஃபார்முலா ஒன்று இருக்கு. சரியா? ஓகே. ஈவன் ஐ டோன்ட் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. தேவைங்கிறப்ப நான் படிச்சுக்குவேன். பட் நானே இதை ஞாபகம் வச்சுக்கிட்டது இல்லை. சரியா? பிகாஸ் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். உங்களுக்கு நான் தந்துடுறேன். இஃப் யூ ஆர் வெரி குட் அட் ரிமெம்பரிங் திங்ஸ், ஓகே, வெல் அண்ட் குட். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்முலா. ஒரே நிமிஷத்தில் கொஸ்டின் முடிஞ்சிடும். பட் எல்லா கொஸ்டினையும் இந்த ஃபார்முலா வச்சு போட முடியாது. அட்வான்ஸ் கொஸ்டின்லாம் வேணும்னே உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனால நான் இந்த ஃபார்முலாவை கொடுத்துடுறேன். ஒரு சில கொஸ்டின் இந்த ஃபார்முலா வச்சு டைரக்டா போட முடியும். பட் எல்லா கொஸ்டினையும் இந்த கான்செப்ட் வச்சு போட முடியும். சரி, நான் பேசுனது போதும், ஃபார்முலாவை கொடுங்க. See, the formula states that molality M is simply equals to 1000 into molarity. Okay, molality is small m na molality. It is equals to 1000 into molarity divided by, okay, 1000 into 1000 into density of solution.
okay, minus molarity of the solution into molecular weight of solute. okay, ஆனா என்னன்னா இது என்னென்னமோ இருக்கு அப்படிதான் இருக்கும். பட் if you can remember the formula then it's well and good. formula ஞாபகம் வச்சுட்டா என்ன பிரச்சனை, உங்களால முடியும்னா you can remember this because இந்த formula தெரிஞ்சிச்சுனா straight forward நம்மளால क्वेश्चनங்கறத சால்வ் பண்ணிட முடியும். ரைட்? ஓகே ஓகே. now இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? யூனிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சி மொலாரிட்டியோட யூனிட்ஸ் என்ன? ஆனா மொலாரிட்டி அப்படின்னா மோல் பர் லிட்டர். ரைட்? மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஸோ நியூமரேட்டர்ல மோல், டினாமினேட்டர்ல வால்யூம் இன் லிட்டர்ஸ். ஸோ மொலாரிட்டியோட யூனிட்ஸ் இஸ் சிம்பிளி மோல் பர் liters. right? okay, next molality oda units enna varum na molality oda units is number of moles of solute divided by weight of solvent in kg. so numerator la moles, denominator la kg. so molality oda units is mole per kg. right? okay, now density of the solution என்ன யூனிட்ல யூஸ் பண்ணணும்? see density னா என்ன? weight by volume. சில இடத்துல weight kg ல எடுக்கலாம், வால்யூம் லிட்டர்ல எடுக்கலாம். so density யோட யூனிட் என்ன வரும்? kg per liter னு வரும். ரைட்? ஓகே, சில இடத்துல weight கிராம்ல எடுக்கலாம், வால்யூம் ml ல எடுக்கலாம். ரைட்? so density யோட யூனிட் இஸ் கிராம் per ml னு சொல்லலாம். தென் இன்னொரு படி மேல போயிட்டு weight அவங்க எப்போதும் போல kg ல எடுக்கலாம், வால்யூம் லிட்டருக்கு பதிலா மீட்டர் கியூப்ல எடுக்கலாம். சரியா? ஆனா மீட்டர் கியூப்ங்கிறது ஒரு யூனிட்டா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கலாம். எஸ், வால்யூமோட ஒரு யூனிட் இஸ் மீட்டர் கியூப். ரைட்? ஸோ டென்சிட்டியோட ஒரு யூனிட் என்ன வருது? கேஜி பர் மீட்டர் கியூப் வருது. சில இடத்துல வெயிட்டை கிராம்ல மெஷர் பண்ணிட்டு வால்யூமை சென்டிமீட்டர் கியூப்ல அவங்க கொடுக்கலாம். ஸோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபும் டென்சிட்டியோட ஒரு யூனிட் தான். ஆனா இந்த இடத்துல டென்சிட்டி நம்ம போடுறோம்ல, இந்த டென்சிட்டியோட யூனிட்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி யூனிட்ஸ் ஆஃப் டென்சிட்டி யூஸ்ட் ஓவர் ஹியர் ஷுட் பி கிராம் பர் ml. ரைட்? டென்சிட்டியோட யூனிட்ஸ் என்னவா இருக்கணும்? கிராம் பர் ml இருக்கணும். ரைட்? ஓகே, ஆனா அது என்ன மீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப்? வர ஐ வில் எக்ஸ்பிளைன். ரைட்? நெக்ஸ்ட் மொலாரிட்டியோட யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும். மொலாரிட்டி இஸ் மோல் பர் லிட்டர். மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட்டோட யூனிட் என்ன? ஆனா மாலிகுலர் வெயிட்டோட யூனிட் இஸ் கிராம் பர் மோல். ரைட்? சோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். மொலாரிட்டியோட யூனிட்ஸ் தெரியும், மொலாரிட்டியோட யூனிட்ஸ் தெரியும், மொலாலிட்டியோட யூனிட்ஸ் தெரியும், மாலிகுலர் வெயிட்டோட யூனிட் தெரியும். நான் இந்த இடத்துல டென்சிட்டி வந்து கிராம் பர் ml தான் உள்ள போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலால. ரைட்? ஓகே, நவ் அது என்ன சென்டிமீட்டர் கியூப், மீட்டர் கியூப் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சி திஸ் கன்வர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களோட பிசிக்ஸ்லயும் யூஸ் ஆகும், கெமிஸ்ட்ரிலயும் யூஸ் ஆகும், மேத்ஸ்லயும் யூஸ் ஆகும், த்ரூ அவுட் யுவர் கிளாஸ் 11th and 12th யூஸ் ஆகும். சரியா? ஆனா மேத்ஸ்ல எங்க? பிகாஸ் மேத்ஸ்ல 12th வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஒரு சாப்டர் இருக்கு, அங்க வால்யூம் எல்லாம் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த கன்வர்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ரைஸ் டு த பவர் 3 liters. சரியா? 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 10 பவர் 3 liters. அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1 ml. right? okay, so this is very important conversion. Everyone should remember this. right? okay, so first thing கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொலாலிட்டில வெயிட் யூஸ் ஆகுது, மொலாலிட்டில வால்யூம் யூஸ் ஆகுது. ஸோ வெயிட்டுக்கு வால்யூம்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன் டென்சிட்டி. டென்சிட்டி வச்சு ஒன்ல இருந்து இன்னொன்று கன்வெர்ட் பண்ணலாம். டேரக்டா கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஆர் இல்ல நான் டேரக்டா போக மாட்டேன், ஃபார்முலா இருந்தா ஈஸியா இருக்கும்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்முலா என்ன சொல்லுது? மொலாலிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 இன்டு மொலாரிட்டி டிவைடட் பை 1000 இன்டு டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் மொலாரிட்டி இன்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட். சால்வெண்ட் கிடையாது, சொல்யூட். ரைட்? ஓகே, அண்ட் தென் இந்த கன்வர்ஷன்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? okay, so let's solve one question which was asked in JEE Mains 2025 using direct formula, also using conceptual method. right? first direct formula use பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல क्वेश्चन படிப்போம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா density of a 3 molar NaCl solution. first சொல்யூஷனோட molarity கொடுத்துட்டாங்க. ரைட்? ஆமாண்ணா, given that, givenலாம் எழுதுறேன். it is given to us that the molarity of the solution is 3 molar. okay, 3 mole per liter. molarity oda units mole per liter. right? ஆமாண்ணா, மொலாரிட்டிங்கிறத கொடுத்துட்டாங்க. next the density of a 3 molar NaCl solution is 1.25 gram per ml. right? okay, so இந்த இடத்துல density of solution கொடுத்துட்டாங்க. density of solution என்ன அண்ணா? 1.25 gram per ml. நம்ம ஃபார்முலால தேவைப்படுற அதே யூனிட்ல தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, gram per ml. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஆனா ஃபார்முலால 3 விஷயம் தேவைப்படுதுன்னா, ஒன்னு மொலாரிட்டி. மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா
1000 into molarity divided by 1000 into density of solution இதுவும் இருக்கு minus molarity into molecular weight of solute. okay so இந்த இடத்துல solute என்ன அண்ணா NaCl solution கொடுத்துட்டாங்க. so அதுதான் solute. now solute ஓட molecular weight எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப simple. molecular weight of NaCl is simply equals to NaCl is simply equals to the mass of sodium plus mass of chlorine, right? ஆமாண்ணா. so சோடியமோட மாஸ் என்ன அண்ணா? சோடியமோட மாஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். it is 23, right? okay ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியல அப்படின்னா சோடியமோட மாஸ் நம்பர் is 23, then chlorineோட மாஸ் நம்பர் is 35.5, right? atomic number, mass number இதெல்லாம் structure of atomல படிச்சோம், right? okay so 23 plus 35.5 it simply equals to 58.5. அதாவது சோடியம் குளோரைடோட molecular mass or molecular weight எவ்வளவா அண்ணா? 58.5. okay the molecular mass of sodium chloride is equals to 58.5 யூனிட்ஸ் என்ன? molecular mass ஓட யூனிட் is gram per mole, right? okay so இப்போ நமக்கு அதுவும் கிடைச்சிருச்சு. என்ன? molecular weight கிடைச்சிருச்சு. so we know that the molecular weight of NaCl is simply equals to 58.5 gram per mole. okay 58.5 gram per mole. so இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, ரைட்? ஆமாண்ணா, ஃபார்முலால யூஸ் பண்ண தேவையான எல்லா திங்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ டேரக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன சொல்லுது? ஆனால் ஃபார்முலா சேட்ஸ் தட் தி மொலாலிட்டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு, திரும்பி எழுதுகிற ஃபார்முலாவை உங்களுக்கு ஒரு வாட்டி ஞாபகம் இருக்காதுல, அதனால. ஸோ 1000 இன்டூ மொலாரிட்டி டிவைடட் பை 1000 into molarity divided by 1000 into density of solution, okay, minus molarity into molecular weight of solute, right? solute oda molecular weight. now if you substitute the values inside உங்களுக்கு என்ன கிடைக்கும் அண்ணா? 1000 into molarity oda value என்ன அண்ணா? molarity oda value 3 ன்னு கொடுத்திருக்காங்க, right? okay 3 divided by 1000 into density of solution என்ன அண்ணா? density of solution is 1.25 கொடுத்திருக்காங்க, right? okay now so 1000 into 1.25, okay gram per ml தான் இருக்கா, டைரக்டா போட்டேன். minus molarity again it's simply 3 into molecular weight of solute என்ன 58.5. okay now இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will get the answer to be equals to 2.79. okay after solving this, okay if you solve this division, சரியா, fraction நீங்க simplify பண்ணீங்க அப்படின்னா you will get the molality is equals to 2.79, right? okay இப்போ அடுத்த கொஸ்டின் அண்ணா, எனக்கு ஒருவேளை ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா நான் என்னடா பண்றது? என்ன மாதிரி தான் நீங்களும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெட்ஸ் யூஸ் த கான்செப்ட் டு சால்வ் திஸ் கொஸ்டின், சரியா? லெட்ஸ் கோ ஃபார் மெத்தட் 2. ஓகே இப்போ டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம், பட் லெட்ஸ் அஸ்யூம் டைரக்ட் ஃபார்முலா மறந்துருச்சு உங்களுக்கு. எனக்கு வந்து டெஃபினிஷன் மட்டும் தானே ஞாபகம் இருக்கு. மொலாரிட்டினா என்ன ஞாபகம் இருக்கு, மொலாலிட்டினா என்ன ஞாபகம் இருக்கு, பட் அதோட ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா then also you can do this question, சரி? ஓகே ஸோ எப்படின்னா ப்ரொசீட் பண்றது? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஆனா நம்மள்ட்ட மொலாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ மொலாலிட்டினா என்ன ஆனா? மொலாலிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by weight of solvent in kg, right? okay now இந்த ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மொலாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன ரெண்டு விஷயம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், ஓகே இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வெயிட் ஆஃப் சால்வெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டையும் வெயிட் ஆஃப் சால்வெண்ட்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னா மொலாலிட்டிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்ணா, ஓகே கிளியர். நவ் இதை எப்படி தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு தானே அடுத்து கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 3 மோலார் NaCl சொல்யூஷன், அதாவது NaCl சொல்யூஷனோட மொலாரிட்டி 3. ஸோ மொலாரிட்டி எப்படி டீகோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆனா இந்த இடத்துல 3 மோலார் ஓகே NaCl சொல்யூஷன் அப்படின்னா இதை நம்ம எப்படி டீகோட் பண்ணணும்? ஆனா 3 மோலார் NaCl சொல்யூஷன்னா we should decode this as 3 moles of
solute, that is 3 moles of NaCl in 1 liter solution. இப்படிதானே decode பண்ணணும். ஆமா, நான் molarity we will decode like that. இப்போ 1 molar அப்படின்னா என்ன, 1 mole solute in 1 liter solution. 2 molarனா 2 mole solute in 1 liter solution. 3 molar அப்படின்னா 3 moles of solute, okay, 3 moles of solute. Solute na NaCl. So 3 moles of NaCl in 1 liter solution. Okay, so இந்த ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஒன்னு, number of moles of solute கண்டுபிடிச்சிட்டோம், 3 moles of NaCl. Okay, so இங்க இருந்து first thing we have found out that the number of moles of solute is equals to 3. ஏன்னா அந்த சொல்யூஷன்ல எத்தனை moles of solute இருக்கான், 3 moles of solute 1 liter solutionல இருக்கான். So number of moles of solute is 3. So first இது கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் weight of solvent கண்டுபிடிக்கணும். ஆனா weight of solvent எப்படி கண்டுபிடிக்கிறது வரேன், சரியா? weight of solvent நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு இந்த சென்டென்ஸ்ல இருந்து இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்ன, 1 liter of solution, அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிய வந்துருச்சு, volume of solution is equals to 1 liter அப்படின்னு தெரிய வந்துருச்சு. 1 liter solution என்ன மீனிங், ஆனா இந்த சொல்யூஷனோட வால்யூம் வந்துட்டு 1 liter அப்படிங்கிறது தான் மீனிங். இதுவும் நமக்கு தெரிய வந்துருச்சு, ரைட்? ஓகே, இப்போ இது ரெண்டை வச்சு நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, see, you know volume of solution இல்லையா? ஆமாண்ணா, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சு, டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷனும் தெரியும். ஸோ டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷனும் தெரியும், வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் தெரியும். அப்படின்னா வெயிட் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? ஆனா அது எப்படி வரேன், சி, நமக்கு தெரியும் என்ன, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் is equals to 1 liter. Now next, நம்மளோட டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன், ஆனா டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் is equals to 1.25 gram per ml. 1.25 gram per ml. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி என்னால வெயிட் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? ஆனா எப்படின்னா, because density is weight by volume. So weight is equals to density into volume. அதை தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன், ரைட்? ஓகே, so let me use that. ஆனா நமக்கு weight of solvent தானே வேணும். நீங்க weight of solution கண்டுபிடிக்கிறீங்க, because weight of solution தெரிஞ்சிச்சுன்னா weight of solvent ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் first volume of solution இதுல இருந்து decode பண்ணி எடுத்துக்கிட்டேன். density of solution questionலயே கொடுத்திருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I know that density is equals to weight divided by volume. இல்லையா? ஆமாண்ணா, density is weight by volume. So இங்க இருந்து weight என்ன, ஆனா from here I can say that the weight of solution is equals to density of solution into volume of solution, right? ஆமாண்ணா, density of solution into volume of solution. Now density of solution என்ன, ஆனா density of solution அப்படிங்கிறது 1.25 gram per ml. okay, 1.25 units important, gram per milliliter, right? ஆமாண்ணா. Now volume of solution அப்படிங்கிறது 1 லிட்டர்னு டைரக்டா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், weight ஓட யூனிட்ஸ் என்ன? see, let me move to that side. Just give me a minute. ஓகே, சி, இந்த இடத்துல 1.25 கிராம் பர் எம்எல் இருக்கு. டென்சிட்டியோட யூனிட்ஸ் என்ன, கிராம் பர் எம்எல். இப்போ வால்யூமை நீங்க நேரா லிட்டர்ல போட்டீங்க அப்படின்னா இந்த எம்எல்லும் லிட்டரும் கேன்சல் ஆகுமா? ஆனா கேன்சல் ஆகாது, ரைட்? நமக்கு என்ன தேவை, வெயிட் ஆஃப் சொல்யூஷன் தேவை. வெயிட்டோட யூனிட்ஸ் என்ன, ஆனா கிராம் ஆர் கிலோகிராம், ரெண்டுல ஏதோ ஒன்று, ரைட்? பட் இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாருங்க, நீங்க வால்யூமை லிட்டர்ல போட்டீங்கன்னா லிட்டரும் எம்எல்லும் கேன்சல் ஆகாது. வெயிட் ஆஃப் சொல்யூஷன் வில் பி 1.25 கிராம் பர் எம்எல் இன்டூ லிட்டர்னு இருக்கும். அப்படிதான் யூனிட்ஸ் இருக்கா? ஆனா வெயிட்னா ஒன்னு கேஜில இருக்கணும், இல்ல கிராம்ல இருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை எம்எல்ல சப்ஸ்டியூட் பண்றேன். ஏன் அப்படி பண்றேன் புரியும் உங்களுக்கு. இப்போ நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது 1 லிட்டர், ரைட்? ஸோ அதை எம்எல்ல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், ஆனா 1 லிட்டர் இஸ் 1000 ml, ரைட்? ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை எம்எல்ல சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஆனா டினாமினேட்டர்லயும் எம்எல் இருக்கு, நியூமரேட்டர்லயும் எம்எல் இருக்கு, எம்எல் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இஸ் 1.25 into 1000 grams. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, வெயிட் ஆஃப் சொல்யூஷன் கிராம்ஸ் வந்துருச்சு, யூனிட், கரெக்ட்? ஸோ இப்படி தான் யோசிக்கணும், சரியா? ஸோ நமக்கு லெஃப்ட்ல வெயிட் இருக்கு, ஸோ ரைட்ல வெயிட்டோட யூனிட்ஸ் வேணும். வெயிட்டோட யூனிட்ஸ் என்ன, கிராம் ஆர் கிலோகிராம். இந்த இடத்துல நான் லிட்டர்ல போட்டேன்னா லிட்டர் எம்எல் கேன்சல் ஆகாது. ஸோ அதனால எம்எல்ல போடுறேன், ஏன்னா டென்சிட்டி கிராம் பர் எம்எல்ல இருக்கு. வால்யூம் நான் எம்எல்ல போட்டாதான் எம்எல்லும் கேன்சல் ஆகி வெயிட்டோட யூனிட்ஸ் கிராம் வரும், ரைட்? ஓகே, சரிண்ணா, பேசினதெல்லாம் போதும். வாட் இஸ் வெயிட் ஆஃப் சொல்யூஷன்? From here I just found that the
weight of solution is simply equals to 1.25 into 1000. It is simply 1250 grams. Okay, weight of solution கிடைச்சிருச்சு. நம்மளோட கோல் என்னங்கிறதுல இருந்து டீவியேட் ஆகக்கூடாது. நம்ம கோல் என்ன? மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டும் வேணும், வெயிட் ஆஃப் சால்வெண்ட்டும் வேணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேர்டிங்கை டீகோட் பண்ணவே கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? ஓகே. இப்போ நமக்கு என்ன தேவை? வெயிட் ஆஃப் சால்வெண்ட் தேவை. ஃபர்ஸ்ட் இருக்க டேட்டா வச்சு வெயிட் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். ரைட்? ஓகே. சரி, நான் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் மட்டும் தெரியும். சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன? சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா வரதுதான் சொல்யூஷன். ஸோ ஐ கேன் ரைட் தட் தி weight of solution is simply equals to weight of solute plus weight of solvent. ஆமாண்ணா, weight of solution அப்படிங்கிறது என்ன? weight of solute plus weight of solvent. ஸோ எனக்கு என்ன தேவை? ஆனால் weight of solvent தான் தேவை. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணனா weight of solventங்கிறது என்ன வருது? ஆனால் from here weight of solvent is simply equals to weight of solution minus weight of solute. ஓகே, weight of solvent அப்படிங்கிறது weight of solution minus weight of solute. I hope this is clear. Right? Okay. So இப்போ நமக்கு weight of solution தெரியும். இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1250 grams கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்? இப்போ weight of solute மட்டும் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் அதை எப்படி கண்டுபிடிப்போம்? அதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute இருக்குல்ல. ஆனால் என்ன சொல்றீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் சொல்யூட்டுங்கிறது என்ன? ஆனால் சோடியம் குளோரைட் தான் சொல்யூட். ரைட்? ஸோ we know that the solute is sodium chloride. Right? ஆமா. So number of moles of solute என்ன? ஆனால் the number of moles of solute 3 னு தெரிஞ்சிருச்சு. Okay, so number of moles of solute is simply equals to 3. Then molecular weight of sodium chloride என்ன? ஆனால் இங்கே தான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் மேலே. Molecular weight of sodium chloride is 58.5 gram per mole. Right? So molecular weight is simply equals to 58.5 gram per mole. Right? Okay. இப்போ இது ரெண்டையும் வச்சு என்னடா பண்ண போறோம்? See, number of moles ஓட formula என்ன? ஆனா we know that the formula for number of moles is simply equals to weight divided by molecular weight. Right? Okay. இப்போ எனக்கு weight வேணும்னா என்ன பண்ணலாம்? ஆனா இந்த molecular weight மட்டும் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. Okay. So if we multiply the molecular weight to this side, weight will be simply equals to number of moles into molecular weight. Right? Okay. So இங்க இருந்து I can write that the weight of solute, okay, is simply equals to number of moles of solute multiplied with molecular weight of solute. Right? ஆமாண்ணா, the weight of solute is simply number of moles of solute into molecular weight of solute. Right? Okay. Now I can easily say that what is the weight of solute? Anna, the weight of solute is simply equals to number of moles of solute எவ்வளோன்னு தெரியும்? 3 into molecular weight of solute எவ்வளோன்னு தெரியும்? 58.5. So 3 into 58.5 is simply equals to எவ்வளோ வரும்? If you do the multiplication, it will be 175.5 gram. Right? Okay. ஆனா gram எப்படி வந்துச்சு? Because moles ஓட யூனிட் என்ன? ஆனா moles ஓட யூனிட் is simply moles. Right? Okay. Molecular mass ஓட யூனிட் என்ன? அதான் molecular weight ஓட யூனிட் is simply gram per mole. Right? moles ஓட யூனிட் is mole. molecular weight ஓட யூனிட் is gram per mole. So என்ன ஆகுது? mole and mole cancel ஆயிடுது. Then நமக்கு 3 into 58.5 is 175.5 grams அப்படியே வந்துருது. So weight of solute நமக்கு தெரிஞ்சிருச்சு. Now நமக்கு தெரியும் weight of solvent என்ன? weight of solution minus weight of solute. So from here I can say that the weight of solvent is simply equals to weight of solution. What is the weight of solution? Anna, the weight of solution is 1250 grams. Okay. So weight of solvent is equals to weight of solution 1250 grams minus weight of solute என்ன? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 175.5 grams. Right? Okay. So if you do the subtraction, it will be equals to 1074.5 grams. Okay. Now நமக்கு weight of solvent kg ல வேணும். Right? So kg ல எப்படிலாம் கிடைக்கும்? divide by 1000 பண்ணுங்க. So kg ல வேணும் அப்படின்னா it will be 1.0745 kg.
ரைட். இதை டிவைட் பை 1000 பண்ணோம்னா கேஜி கிடைச்சிரும். நவ் மொலாலிட்டிக்கு தேவையான ரெண்டுமே கிடைச்சிருச்சு, ரைட். ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் 3 தெரிஞ்சிருச்சு. தென் வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி இஸ் 1.0745 தெரிஞ்சிருச்சு. இப்போ டைரக்டா மொலாலிட்டி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ மொலாலிட்டி இஸ் சிம்பிளி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை weight of solvent in kg, right? ஆமாண்ணா, weight of solvent in kg, kilogram. Now what is number of moles of solute? ஆனா number of moles of solute அப்படிங்கிறது 3 divided by weight of solvent அப்படிங்கிறது என்ன? ஆனா weight of solvent அப்படிங்கிறது 1.0745. Now போன வாட்டி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன ஆன்சர் வந்துச்சோ இங்கேயும் 3 divided by 1.0745. This will also give you the same answer, 2.79. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான், கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். ஆனால் எங்களுக்கு ஃபார்முலாவே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா தென் யூ ஆர் வெல்கம், ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லது. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் எல்லா இடத்துலையும் நம்மளால அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது, சரியா? சில இடத்துல நீங்கள் யோசிச்சு தான் போடுற மாதிரி இருக்கணும். ஃபார்முலா மட்டும் தான் படிச்சுட்டு போவேன்னு நினச்சிங்கன்னா தென் அட்வான்ஸ் கொஷனில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்குமே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. பட் ஒன்ஸ் கான்செப்டை புரிஞ்சுட்டு ஒரு 10-15 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணோன்னே இது நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போயிருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க? மொலாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், வெயிட் ஆஃப் சால்வெண்ட் வேணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இதை டீகோட் பண்ணி எடுத்துட்டோம். வெயிட் ஆஃப் சால்வெண்ட் என்ன பண்றது? முதல் விஷயம் என்ன தெரியும்? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் தெரியும், டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் தெரியும். ஸோ அதை வச்சு வெயிட் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். தென் ஐ நோ தட் வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இஸ் வெயிட் ஆஃப் சொல்யூட் பிளஸ் வெயிட் ஆஃப் சால்வெண்ட். அங்க இருந்து வெயிட் ஆஃப் சால்வெண்ட்ங்கிறது என்ன? வெயிட் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் சொல்யூட்னு தெரிய வருது. வெயிட் ஆஃப் சொல்யூட் எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தெரியும், மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட் தெரியும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வெயிட் ஆஃப் சொல்யூட் கிடைக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get weight of solvent. அவ்வளவுதான். Then you just have to divide, you will get the final answer. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். All right, now let us then quickly proceed to your next question. This question was asked in JEE Mains 2021. So question என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. A 6.50 molal solution. Okay, இங்க பாருங்க 6.50 molal. molalனா molality. Okay, இப்போ நம்மள்ட்ட என்ன கொடுத்துட்டாங்க? Given here is 6.50 மோலல். மோலல்னா மொலாலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மொலாலிட்டி கொடுத்துட்டாங்க, ரைட்? மொலாலிட்டி இஸ் 6.50, ரைட்? ஓகே. நவ் மோலல் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ். ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா என்ன மீனிங்? ஆனால் ஆக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் அப்படின்னா ஆக்வஸ்ன்னு வந்துட்டாலே சால்வெண்ட் இஸ் வாட்டர், சரியா? ஆக்வஸ்னு வந்துருச்சுல்ல, ஸோ ஏக்யூன்னு போட்டிருந்தாங்கல்ல. ஸோ ஆக்வஸ் அப்படின்னா சால்வெண்ட் இஸ் வாட்டர். தென் சொல்யூட் என்னன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். ஸோ வாட்டர் தான் சால்வெண்ட் அப்படின்னா தென் சொல்யூட் வில் பி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. solute will be potassium hydroxide, KOH, right? Okay, now இந்த இடத்துல molality கொடுத்துட்டாங்க. Then this solution 6.50 molar solution of potassium hydroxide aqueous has a density of 1.87 gram centimeter whole power minus 3. அப்படின்னா என்ன? centimeter whole power minus 3 னா கீழே வந்துரும் 1 by centimeter cube. So gram per centimeter cube. Okay, so density of the solution is 1.89 gram per centimeter cube. All right, okay. Molality is 6.50, density of solution is 1.89 gram per centimeter cube. Okay, right. ஆனா centimeter cube na என்ன? வர the molarity of the solution is dash mole per decimeter cube. Okay, இப்போ அடுத்த question. ஆனா decimeter cube na என்னன்னா அப்படின்னு தானே கேக்குறீங்க. 1 decimeter cube is simply equals to 1 liter. 1 decimeter cube is simply equals to 1 liter. சரியா? இதையும் நம்ம எங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட இந்த கன்வர்ஷன்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஸ்லைட்ல எழுதியிருந்தேன்ல, இங்கே இதையும் சேர்த்து எழுதிடுறேன். 1 சென்டிமீட்டர் கியூப்னா 1 ml, அது மாதிரி 1 டெசிமீட்டர் கியூப் அப்படின்னா 1 liter. ரைட்? I hope this is clear. All right, now let's solve this question. ஆனா என்னன்னா அது யூனிட்ஸ்லாம் இவ்வளவு குழப்பி கொடுத்துருக்காங்களே, நீங்களா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ஈஸி தான், சிம்பிள். கவனிங்க, we'll solve this question, right? Okay, சரி, நான் இப்போ அதில் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதை தூக்கி இப்படி மேலே வச்சிருவோம். 1 டெசிமீட்டர் கியூப் இஸ் 1 liter அப்படிங்கிறத, அதாவது நம்மள்ட்ட மொலாலிட்டி கொடுத்துட்டு மொலாரிட்டி கேட்குறாங்க. ஓகே, மொலாலிட்டி கொடுத்துட்டு மொலாரிட்டி கேட்குறாங்க, ரைட்? டு ஃபைண்ட் அஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டினா என்ன? ஆனால் மொலாரிட்டினா
number of moles of solute divided by volume of solution in liter, right? Okay, so solution oda volume தேவை, solute number of moles of solute தேவை, right? so இது ரெண்டும் கிடைச்சிருச்சுனா போதும். நம்மளோட கோல் என்ன? number of moles of solute கண்டுபிடிக்கணும், then volume of solution in liters கண்டுபிடிக்கணும், right? so இதை எப்படி நான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதை டீகோட் பண்ணுங்க. ஓகே, மொலாலிட்டி அப்படின்னா என்ன? மொலாலிட்டி ஈக்குவல்ஸ் டு 6.50 அதுக்கு என்ன மீனிங்? ஆனா இதுக்கு லிட்ரல் மீனிங் இஸ் தி மீனிங் ஆஃப் திஸ் இஸ் 6.50 moles of solute. Okay, 6.50 moles of solute present in 1 kg solvent, because molality na enna? Number of moles of solute present per kg of solvent, right? so 6.50 na enna artham? 6.50 moles of solute present in 1 kg solvent, right? okay, so present in 1 kg solvent, right? okay, this is, I hope எல்லாருக்கும் இதுல எந்த ஒரு ஆச்சரியமணியும் இருக்காது. ஸோ இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயம் டீகோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 6.50 moles of solute. ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்யூட்னா என்ன? ஆனா சொல்யூட் அப்படிங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. மேலே எழுதிட்டேன் பாருங்க, சொல்யூட்ங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. எப்படி சொல்றேன்? ஏன்னா ஆக்வஸ்னு கொடுத்துட்டாங்க, ஆக்வஸ்னு கொடுத்துட்டா வாட்டர் தான் சால்வெண்ட், ரைட்? பேலன்ஸ் என்ன இருக்கு? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. அப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூட்டா தான் இருக்கணும், ரைட்? ஸோ 6.50 moles of potassium hydroxide present in 1 kg solvent. solventனா என்ன? ஆனா solvent அப்படின்னா வாட்டர், ரைட்? ஓகே, நவ் யாரும் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதனால பக்கத்துல என்ன எழுதுறேன்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா சொல்யூட், வாட்டர்னா சால்வெண்ட்னு எழுதிடுறோம், ரைட்? ஓகே, ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் solute and water is solvent, right? okay, now first thing, இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. number of moles of solute என்ன? ஆனா 6.50. all right, now the number of moles of solute is 6.50, right? okay, number of moles of solute என்ன? ஆனா number of moles of solute is simply equals to 6.50. okay, so ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் அதை டீகோட் பண்ணாலே ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், ஆனா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லீட்டர்ஸ் வேணும், ரைட்? ஓகே, நம்மள்ட்ட என்ன இருக்கு? ஆனா சால்வெண்டோட வெயிட் இருக்குனா. ஓகே, we know that the weight of solvent is equals to 1 kilogram அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ரைட்? ஓகே, சால்வெண்டோட வெயிட் 1 கிலோகிராம்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நவ் நமக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வேணும். சொல்யூஷனோட வால்யூம்க்கு என்ன பண்றது? நல்லா பாருங்க, டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. see, இது நல்லா யோசிச்சு போட வேண்டிய கொஸ்டின். ஓகே, இட்ஸ் a very good question. I will give this question a 5 star, right? okay, now density அப்படினா என்ன? see, இந்த இடத்துல density of solution 1.89 gram per centimeter cube னு கொடுத்துட்டாங்க. first densityனா என்ன? ஆனா density அப்படிங்கிறது, density is simply equals to weight by volume, right? weight by volume. now density of solution na enna? ana density of solution அப்படினா weight of solution divided by volume of solution. okay, so density அப்படினா என்ன? ana density அப்படினா weight of solution by volume of solution, right? okay, now இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆனா இங்க இருந்து I can find volume of solution, right? from here I can easily find the volume of solution. the volume of solution is simply equals to, ஆனா volume of solution இந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டுருங்க, density of solution இந்த பக்கம் வந்துரும், right? cross multiply பண்ணுங்க, சரியா? இத இப்படி அத இப்படி அனுப்பிச்சு விட்டுருங்க. so volume of solution அந்த பக்கம் போச்சுனா density of solution இப்படி கீழ வந்துரும். so volume of solution is simply weight of solution divided by density of solution, right? okay, now நமக்கு density of solution தெரியும், கொஸ்டின்ல இருக்கு இல்லையா? ஆமாண்ணா, we know that the density of solution is எவ்வளோ? 1.89 gram per centimeter cube அப்படிங்கிறது தெரியும். பட் வெயிட் ஆஃப் சொல்யூஷனுக்கு எங்க போறது? அதுதான் உங்களோட டாஸ்கே, சரியா? ஸோ இது நமக்கு தெரியும். பட் வெயிட் ஆஃப் சொல்யூஷனுக்கு எங்கனா போறது?
ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் வெயிட் ஆஃப் சொல்யூஷன்? ஆனால் நமக்கு தெரியும் சொல்யூஷன்னா என்ன, சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணால் சொல்யூஷன். ஸோ ஐ நோ தட் தி weight of solution is simply equals to weight of solute plus weight of solvent, right? ஆமாண்ணா, சொல்யூஷனோட வெயிட் என்ன, வெயிட் ஆஃப் சொல்யூட் பிளஸ் வெயிட் ஆஃப் சால்வெண்ட். வெயிட் ஆஃப் சால்வெண்ட்ங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா மொலாலிட்டியை டீகோட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் present in 1 kg solvent. ஸோ சால்வெண்டோட வெயிட் 1 kg தெரிஞ்சிருச்சு, ரைட்? பிரச்சனையே இல்லை. நவ் சொல்யூட்டோட வெயிட்டை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? சி, ஒரே நிமிஷம். ஆக்சுவலி சேர்ல இருந்து அந்த லைக் வுட் பெக்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸ்லாம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது குத்திருச்சு. ஓகே, ஸோ weight of solventங்கிறது 1 kg. we know that இங்கே தான் கண்டுபிடிச்சோம், ரைட்? ஆமாண்ணா, weight of solvent is 1 kg. now weight of solute எப்படி தான் கண்டுபிடிப்போம்? நமக்கு என்ன தெரியும், number of moles of solute தெரியும், ரைட்? அண்ட் solute என்னங்கிறதும் தெரியும். ஸோ போன வாட்டி கண்டுபிடிச்ச மாதிரி number of moles தெரியும், தென் KOH ஓட molecular weight கண்டுபிடிச்சலாமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம்னா. KOH ஓட molecular weight கண்டுபிடிச்சிட்டோம்னா number of moles is weight by molecular weight. so weight is equals to number of moles into molecular weight. முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா just wait for a minute. see, we know number of moles of solute is simply equals to weight of solute divided by molecular weight of solute. Okay, all right. now from here, what is weight of solute? From here the weight of solute is simply equals to number of moles of solute into molecular weight of solute. Number of moles of solute into molecular weight of solute, right? okay, now number of moles of solute நமக்கு தெரியும் எவ்வளோ, 6.50 moles அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா, அப்போ molecular weight of solute எப்படின்னா கண்டுபிடிக்கிறது, கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் number of moles of solute என்ன, 6.50. அதில் பிரச்சனை இருக்காது, ரைட்? ஓகே, இப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட molecular weight கண்டுபிடிக்கணும்னா let's quickly find this. I hope you guys know the atomic mass of potassium, oxygen and hydrogen. தெரியல அப்படின்னா இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. the molecular weight of potassium hydroxide is simply equals to, what is the atomic mass of potassium? Atomic mass of potassium is 39 plus mass number. potassium oda mass number is 39.10, but நம்ம 39 அப்படின்னு round off value எடுத்துக்குவோம், right? okay, potassium oda mass number is 39. then oxygen oda mass number என்ன, 16 plus hydrogen oda mass number என்ன, 1. so 39 plus 1 is 40, 40 plus 16 is 56, right? okay, so the molecular mass of, molecular weight, okay, molecular weight of potassium hydroxide is simply equals to 56. what about the units? The units is gram per mole, right? okay, the units of molecular weight is gram per mole. சரியா? okay, so 6.50 into molecular weight of solute என்ன, ரொம்ப சிம்பிள். நம்ம number of moles of solute 6.50, molecular weight of solute, that is molecular weight of potassium hydroxide எவ்வளோ, 56 gram per mole, right? okay, now 6.50 அதோட யூனிட் என்ன, 6.50ங்கிறது moles தான். okay, so moles ஓட யூனிட் is simply mole. now என்ன ஆகும்னு பாருங்க, இந்த இடத்துல mole and mole cancel ஆயிடுச்சு அப்படின்னா 56 into 6.50, it will be 364, right? okay, so 56 into 6.50 multiply பண்ணீங்கன்னா it will be exactly 364 grams. so நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, weight of solute அப்படிங்கிறது 364 gram கிடைச்சிருச்சு, சரியா? so இங்க இருந்து நமக்கு கிடைச்சது weight of solute is simply equals to 364 grams அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகே, ரைட். சரி, நான் இப்போ இதை யூஸ் பண்ணி weight of solution கண்டுபிடிச்சலாமான்னு கேட்டால் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, you see weight of solution is weight of solute plus weight of solvent, right? ஆமாண்ணா. now what is weight of solute? அண்ணா, we know that the weight of solute இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 364 grams, right? okay, next weight of solvent என்ன அண்ணா, weight of solventங்கிறது 1 kg, 1 kg or அந்த கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அண்ணா 1 kilogram is 1000 grams, right?
So weight of solute is 364 grams. Weight of solvent is 1000 grams. So from here, what is the weight of solution? And I can easily say that the weight of solution is simply equals to 1000 plus 364 is 1364 grams, right? Okay, weight of solution is 1364 grams, right? Okay, now நமக்கு என்ன தேவை? Volume of solution தேவை. So volume of solution na weight of solution by density of solution, right? Now let's take this to the next page. இப்போ நமக்கு volume of solution கான formula தெரியும், right? ஆமாண்ணா, we know that the volume of solution is simply equals to weight of solution by density of solution. இப்போதான் weight of solution கண்டுபிடிச்சோம். எவ்வளோ? ஆனால் weight of solution அப்படிங்கிறது 1364 grams. Okay, 1364 grams divided by, ஏன்னா கிராம்ல போடுங்க, கேஜில போடலையா? ஏன்னா டென்சிட்டியோட யூனிட்ஸ் என்ன? கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கா, அதனால மேலேயும் கிராம்ல போடுறேன். ஸோ தட் கிராமும் கிராமும் கேன்சல் ஆயிடும், ரைட்? ஓகே, ஸோ டிவைடட் பை டென்சிட்டி என்ன? ஆனால் டென்சிட்டி இஸ் 1.89 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். 1.89 gram per சென்டிமீட்டர் கியூப். ஸோ என்ன ஆகுது? ஆனால் கிராமும் கிராமும் கேன்சல் ஆகிடும். இந்த சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அது நியூமரேட்டருக்கு போய்டும், ரெசிப்ரோக்கல் ஆகி, ரைட்? ஓகே, நவ் 1364 by 1.89 எவ்வளோ வரும்? ஓகே, ஐம் கோயிங் டு யூஸ் அ கால்குலேட்டர். பட் நீங்கள் யாரும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன், நான் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இனிமேல் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாமில் கால்குலேட்டர்லாம் வராது. பை ஹேண்ட் யூ ஹேவ் டு டூ தீஸ் கால்குலேஷன், ரைட்? ஓகே, ஸோ 1364 divided by 1.89, so it's going to be 7 to 1.69, சரியா? Okay, so approximately 7 to 1.7 அப்படின்னு எடுத்துக்கோ, right? Okay, இந்த சென்டிமீட்டர் கியூப் மேலே போயிடும். So this is சென்டிமீட்டர் கியூப். நவ் சென்டிமீட்டர் கியூப்னா என்ன? ஆனால் சென்டிமீட்டர் கியூப்னா மில்லி லிட்டர்னா, நான் இந்த இடத்துல கன்வர்ஷன்லேயே சொல்லியிருந்தேன்ல, 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1 மில்லி லிட்டர். 1 சென்டிமீட்டர் கியூப்னா என்ன? 1 மில்லி லிட்டர், ரைட்? ஓகே, ஆர் this is simply equals to 721.7 milliliter. So volume of solution எவ்வளோ? 721.7 milliliter கிடைச்சிருச்சு. now நமக்கு என்ன தேவை? ஆனால் molarity of the solution. molarityனா என்ன? Number of moles of solute divided by volume of solution in liters. Okay, number of moles of solute divided by volume of solution in liters, right? Okay, now number of moles of solute என்ன? ஆனா number of moles of solute வந்துட்டு 6.50, right? Okay, now volume of solution in liters na என்ன? ஆனா இது milliliters. இது litersல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா divide by 1000 பண்ணணும். so 1000 பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 0.7217 liters, right? Okay, mole per liter. ஆனா இப்போ நீங்க கேட்கலாம், ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? the molarity of the solution in mole decimeter power -3, அதாவது mole per decimeter cube கேட்டிருக்காங்கன்னா, லிட்டர்னாலும் டெசிமீட்டர் கியூப்னாலும் ஒன்று தான். இங்கே கொடுத்துருக்கேன்ல, 1 decimeter cube is 1 liter. ஸோ லிட்டருக்கு பதிலாக டெசிமீட்டர் கியூப் போட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல லிட்டர்னே போடுறேன். ஆர் இஃப் யூ வாண்ட் லிட்டர் ஆர் டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஆர் decimeter cube, right? Okay, now what is this value? and I இப்ப divide பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன். again I'm going for a calculator because 6.50 divided by 0.7217. okay, so it will be approximately, okay, 9.0065, சரியா? this is approximately 9.0065 mole per decimeter cube. okay, ஆர் நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க? ஆனால் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் இன்டீஜர். ஸோ நம்ம 9.0065க்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் இன்டீஜர் என்ன? ஆனால் 9 தான். ஸோ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 9 மோல் பர் லிட்டர் ஆர் மோல் பர் டெசிமீட்டர் கியூப், எல்லாம் ஒன்று தான், சரியா? ஏன்னா ஒரு லிட்டரும் ஒரு டெசிமீட்டர் கியூபும் சேம். ஸோ molarity is equals to 9 mole per decimeter cube. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Okay, now let us then quickly proceed to your next question, but I want you guys to do these question as your homework, right? இந்த ஒரு question மட்டும் homework-ஆ போடுங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? 3 molal, okay, அதாவது molality கொடுத்திருக்காங்க. molalனா என்ன? ஆனா molality, okay, this is molality. மோலர் அப்படின்னா ஆர் வந்துச்சுன்னா molarity, சரியா? மோலர் அப்படின்னு வந்துச்சுன்னா ITY என்ன வரும்? மொலாரிட்டி. மோலல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பக்கத்தில் ITY எழுதி பாருங்க, என்னது? ஆனால் மொலாலிட்டி, ரைட்? ஓகே, ஸோ அந்த இடத்துல மொலாலிட்டி கொடுத்துருக்காங்க, ரைட்? மோலாலிட்டி.
molatility, right? Now a 3 molar NaOH solution has a density. So density of the solution கொடுத்துட்டாங்க. The molarity of the solution என்னன்னு கேட்டிருக்காங்க. So this question is your homework. You guys have to report the answer in the comment section. I hope this is clear. ரெண்டு question இதே மாதிரி போட்டோம். I will highly advise you guys to don't go with the formula, because பாருங்களேன், இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல ஃபார்முலா போனோம் அப்படின்னா நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க, சி நம்ம ஃபார்முலால லெஃப்ட் சைடு மொலாலிட்டி இருந்துச்சு, ரைட் சைடு மொலாரிட்டி இருந்துச்சு. பட் இங்க மொலாலிட்டி கொடுத்துட்டு மொலாரிட்டி கேட்குறாங்க. ஸோ ரிவர்ஸ்ல சால்வ் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டம். அதனால அவ்வளோ நீங்க இஷ்யூஸ்லாம் பண்ண வேண்டாம். டேரக்டா கான்செப்சுவலா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்றப்ப தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் போக 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 கான்செப்சுவலா சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியாயிடும். சரியா? ஓகே, நவ் லெட் அஸ் குவிக்லி ப்ரொசீட் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். சரியா? ஓகே, யூ ஹேவ் டு ரிப்போர்ட் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ, பி, சி ஆர் டிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தென் லெட்ஸ் ப்ரொசீட் டு திஸ் கொஸ்டின். This is again a very good question. It was asked in JEE Advanced 2013. I would give this a 5 star. Okay, right. See, இந்த கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பாருங்க. A compound H2X, ஓகேவா? H2X அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கா, அதோட molecular weight வந்து 80, right? Okay, a compound H2X with molecular weight 80 is dissolved in a solvent having density 0.4 gram per ml. சால்வெண்டோட டென்சிட்டி கொடுத்திருக்காங்க, சொல்யூஷனோட டென்சிட்டி கொடுக்கல. என்ன கொடுத்திருக்காங்க? a compound H2X with molecular weight 80. சரியா? அந்த காம்பவுண்டோட molecular weight 80 is dissolved in a solvent having density 0.4 gram per ml. Okay, so solventோட density 0.4 gram per ml. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. assuming no change in volume upon dissolution. assuming no change in volume upon dissolution, explain பண்றேன் அப்படின்னா என்னன்னு. The molality of a 3.2 molar solution is, அதாவது இந்த சொல்யூஷனோட இப்ப மிக்ஸ் பண்ணிருக்காங்கல, இந்த சொல்யூஷனோட மொலாரிட்டி வந்து 3.2 எப்படி 3.2 மோலார்னு கொடுத்துட்டாங்க. சோ பக்கத்துல ITY போட்டு பாருங்க. மொலாரிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் இஸ் 3.2, ரைட்? நான் உங்கள்ட்ட என்ன கேக்குறாங்க அவங்க, தி மொலாலிட்டி ஆஃப் a 3.2 மோலார் சொல்யூஷன் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चனை டீகோட் பண்ண தெரியணும். क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியணும். இந்த இடத்துல மொலாரிட்டி கொடுத்து மொலாலிட்டி கேட்டிருக்காங்க. அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜில் தான் விளையாடுவாங்க, பட் கான்செப்ட் சேம் தான். NCERT புக்ல இருக்க அதே கான்செப்ட் தான் அட்வான்ஸ் கொஸ்டின்ல யூஸ் ஆக போகுது, பட் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே, நவ் யூ சி, நான் ஒரு வாட்டி பிக்டோரியலா எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது நம்மள்ட்ட ஒரு சால்வெண்ட் இருக்குடா, சரியா? ஓகே ஓகே, we have a solvent, right? now இந்த சால்வெண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, we are mixing a solute. okay, இந்த சால்வெண்ட்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு சொல்யூட்டை மிக்ஸ் பண்றோம், right? okay, a compound H2X with molecular weight 80 is dissolved in a solvent having density 0.4 gram per ml. அதாவது இந்த சால்வெண்டோட டென்சிட்டி வந்து 0.4 gram per ml, right? density of solvent is simply equals to 0.4 gram per ml, right? okay, density of solvent is 0.4 gram per ml. now என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல H2X அப்படிங்கிற ஒரு சொல்யூட்டை மிக்ஸ் பண்றோமா. okay, the solute we mixed over here is H2X. இதோட this is the solute, right? this is the solute, and H2X ஓட molecular weight வந்துட்டு எவ்வளவா? a compound with molecular weight 80. so இந்த H2X அப்படிங்கிற சொல்யூட்டோட molecular weight எவ்வளோ? 80, right? okay, now you see, இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல என்ன டீகோட் பண்ணிட்டோம். a compound with compound H2X with molecular weight 80 is dissolved in a solvent having density this much. ஓகேவா? இதை டீகோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, assuming no change in volume upon dissolution அப்படின்னா, இந்த சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் போட்டு டிசொல்யூட் பண்ணும்போது, டிசொல்யூஷன் அப்படின்னா கலக்கிறது, சரியா? இந்த சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் போட்டு நம்ம கலக்கும் போது வால்யூம்ல சேஞ்சே இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ரைட், நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த இடத்துல சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சொல்யூஷன் வருமா இல்லையா? ஆமாண்ணா, we'll get a solution, right? சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சொல்யூஷன் வரும். பட் நம்ம இப்படி சால்வெண்ட்டையும் சொல்யூட்டையும் மிக்ஸ் பண்றப்ப வால்யூம் சேஞ்சே ஆகலையா. ஸோ இனிஷியலா வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ இருந்துச்சோ, ஓகே, அதே அளவுக்கு தான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் இருக்கா, ரைட்? அதை எப்படி நான் சொல்றீங்க? பிகாஸ் இங்க கொடுத்திருக்காங்க assuming no change in volume upon dissolution. நம்ம இப்படி சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் போட்டு கலக்கிறப்ப வால்யூம்ல சேஞ்சே இல்லையா.
சால்வெண்ட்டோட வால்யூம் எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் சொல்யூஷனோட வால்யூம் இருக்கும். இந்த ஒரு லைன் தான் கீ இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், சால்வெண்ட்டோட வால்யூமும் சொல்யூஷனோட வால்யூமும் சேமாக தான் இருக்கு, ரைட்? ஓகே. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஆனால் they are asking us to find the molality of the solution. We have to find the molality of the solution. And what is the molality of the solution? அதுதான் கேக்குறாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, molarity வந்து கொடுத்துட்டாங்க. Okay, we know that the molarity of the solution is how much? 3.2 molar. Okay, so 3.2 அப்படிங்கிறது molarity கொடுத்துட்டாங்க, molality கேக்குறாங்க, right? Okay, எப்படி நான் ப்ரொசீட் பண்றது? First என்ன கேட்டிருக்காங்க, molality. molalityயோட ஃபார்முலா என்ன? ஆனா we know that the formula for molality is simply equals to number of moles of solute divided by weight of solvent in kg, right? Number of moles of solute divided by weight of solvent in kg. Weight of solvent in kg, right? Okay, இப்போ இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சா கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ஐயோ இது ஒரு அட்வான்ஸ் கொஸ்டின் ஆச்சே, என்ன கேட்டிருக்காங்களோ என்ன கொடுத்திருக்காங்களோ ரொம்பலாம் யோசிக்காதீங்க. மொலாலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொலாலிட்டினா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. இப்போ இது ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் மொலாரிட்டி கொடுத்திருக்காங்க, என்ன 3.2 மோலார் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ இதை டீகோட் பண்ணுங்க. 3.2 மோலார் சொல்யூஷன்னா என்ன மீனிங், இட் சிம்பிளி மீன்ஸ் தட் 3.2 moles of solute, okay, 3.2 moles of solute. Solute na enna, H2X, okay, 3.2 moles of H2X, okay, is present in 1 liter solution, okay, 1 liter solution. So இந்த டீகோடிங்ல இருந்து ரெண்டு விஷயம் நம்மளால கத்துக்க முடியும். ஒன்னு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு, ரைட்? So we just learned that the number of moles of solute is equals to how much, 3.2, right? ஆமாண்ணா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்துட்டு 3.2 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, right? Okay, next, it is present in 1 liter solution, meaning volume of solution என்ன, ஆனா the volume of solution is simply equals to 1 liter or 1000 ml, right? Okay, so number of moles of solute கிடைச்சிருச்சு, ஒன்னு கிடைச்சிருச்சு, சரியா? இது கிடைச்சிருச்சு. weight of solvent மட்டும் கண்டுபிடிக்கணும், right? Okay, 1000 ml. எப்படினா weight of solvent கண்டுபிடிப்போம்? See, நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, density of solvent கொடுத்திருக்காங்க, சரியா? density of solvent கொடுத்திருக்காங்க. so density of solvent என்ன, weight of solvent by volume of solvent, right? density na weight by volume, density of solvent na weight of solvent by volume of solvent, right? so weight of solvent ங்கிறது என்ன, ஆனா density of solvent into volume of solvent, right? ஆனா புரியலனா, இது எப்படி புரியாம போகும், பேசிக் ஃபார்முலா தானே. see, density of solvent is simply equals to weight of solvent divided by volume of solvent, right? Amana. Now from here, what is the weight of solvent? Anna, from here I can say that the weight of solvent is simply equals to density of solvent into volume of solvent. Density of solvent into volume of solvent. ஆனா density of solvent கொடுத்துட்டாங்க, பட் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் கொடுக்கலையே. அதுக்கு தான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்றப்ப வால்யூம் சேஞ்சே ஆகலையா. ஸோ இனிஷியலா வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ இருந்துச்சோ அதுதான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனா. சிம்பிளி வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட்டும் சேம்னு சொல்லியிருக்காங்க, அதான் ஃபர்ஸ்டே டீகோட் பண்ணோம். சரி, நான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் தெரியுமா, இதோ இங்க இருக்கு பாருங்க, அவ்வளோதான். ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அண்ட் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் both are simply same, okay, are equal, right? அவ்வளவுதான். so volume of solvent க்கு பதிலா volume of solution 1 liter எடுத்து போட்டுருங்க, okay, that's it. so we know that the density of solvent is how much, ஆனா density of solvent questionலயே கொடுத்திருந்தாங்க 0.4 gram per milliliter அப்படின்னு சொல்லிட்டு, right? ஆமாண்ணா, 0.4
gram per milliliter, right? Okay. Volume of solvent அப்படிங்கிறது ஆனா சேஞ்சே ஆகல. Volume of solvent is simply equals to volume of solution, and they both are simply equals to 1000 ml, right? Yes, 1000 milliliter. Now we can easily find the weight of solvent. So weight of solventங்கிறது என்ன? ஆனா weight of solvent அப்படிங்கிறது simply density of solvent into volume of solvent, right? Weight of solvent is simply equals to density of solvent. Density of solvent na enna 0.4 gram per ml, okay, into volume of solvent. Volume of solvent na enna volume of solvent engiradhu 1000 ml. So 1000 ml. So enna agum ana inda ml and ml cancel aidum. So 0.4 into 1000 will be simply equals to 400 grams. Weight of solvent is 400 grams. In kilograms it will be 0.4 kg, right? So number of moles of solute தெரிஞ்சிருச்சு, weight of solvent in kg தெரிஞ்சிருச்சு. Then molality கண்டுபிடிக்கிறது ஈஸியா இல்லையா? ஆனா ஈஸியா, ரொம்ப ஈஸினா. We can easily find the molality because molality formula என்ன? Number of moles of solute divided by weight of solvent in kg. அவ்வளவுதான். Weight of solvent நமக்கு கிடைச்சிருச்சு. So from here we can easily find the molality. So molality is simply equals to number of moles of solute எவ்வளோ? ஆனா number of moles of solute is 3.2, right? Yes. Now divided by weight of solvent in kg எவ்வளோ? ஆனா weight of solvent in kg is 0.4. So 3.2 divided by 0.4 எவ்வளோ வரும்? ஆனா 1 4s are 4, 8 4s are 32, right? Okay. So the molality of the solution is simply equals to 8. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Super. Now with this the concept of molality is also over, right? Okay na? So இப்போ இது வரைக்கும் என்னென்ன concentration terms பார்த்திருக்கோம்? molarity பார்த்திருக்கோம், molality பார்த்துட்டோம். இப்போ next concentration term mole fraction நம்ம போறோம், right? Okay. So before proceeding to mole fraction ஒரு சில notations நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப important. See, throughout this lecture, அதாவது இந்த concentration terms lecture ஃபுல்லாவே we will be using some notation. ஆனா என்ன notation? ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொல்யூஷன்ல என்ன இருக்கும்? ஆனா என்ன வாட்டினா கேப்பீங்க, சொல்யூஷனுக்குள்ள ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்கும். ஆப்வியஸ்லிடா சொல்யூஷனுக்குள்ள என்ன இருக்கும்? we will have a solute and we will have a solvent, right? Okay. now இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சால்வெண்ட்டை நம்பர் 1 ஆர் ஏ யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். சரியா? ஸோ நீங்க புரிஞ்சுக்கணும், 1 ஆர் ஏன்னு போட்டிருந்தா அது சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? Okay, so இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சால்வெண்ட்டை I'll be representing with 1, okay, சஃபிக்ஸ்ல 1 ன்னு எழுதுவேன், ஆர் ஏ யூஸ் பண்ணுவேன். சரியா? 1 ஆர் ஏ, ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் சொல்யூட் என்னன்னா, சொல்யூட்டை 2 ஆர் பி அப்படின்னு எழுதுவேன். சொல்யூட்டை 2 யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் ஆர் பி யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். சரியா? ஓகே. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சால்வெண்ட்டை 1 ஆர் ஏ யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், சொல்யூட்டை 2 ஆர் பி யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். சரியா? ஓகே. நவ் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட், ஐ மீன் கான்சன்ட்ரேஷன் டேர்ம், which is the mole fraction. ஸோ ஃபர்ஸ்ட் மோல் ஃப்ராக்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ரெப்ரசென்டட் பை psi. ஆனால் சையா? எஸ், தி மோல் ஃப்ராக்ஷன் இஸ் ரெப்ரசென்டட் பை த சிம்பிள், it is represented by the symbol psi. ஓகே, இதுக்கு பேரு ஆனா x மாதிரி தானே இருக்கு. x ன்னு வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, பட் ஆக்சுவலி இந்த சிம்பிளோட சயின்டிஃபிக் நேம் வந்து psi, psi. ஓகே, ஐ கெஸ் psi தான், பிகாஸ் ஸ்பெல்லிங் கொஞ்சம் என்னோட ஸ்பெல்லிங் கிராமர்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, அதனால ஸோ இட் இஸ் psi, ரைட்? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ மோல் ஃப்ராக்ஷனை சைனால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரி, நான் மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு சொல்யூஷனுக்குள்ள என்ன இருக்கும்? திரும்பி திரும்பி கேட்காதீங்கன்னா, ஒரு சொல்யூஷனுக்குள்ள ஒரு சொல்யூட் இருக்கும், தென் ஒரு சால்வெண்ட் இருக்கும், ரைட்? we'll have a solute and then a solvent. so solute அப்படின்னா என்ன? ஆனா solute அப்படிங்கறத I mean some amount of solute இருக்கும், some amount of solvent இருக்கும். so number of moles of solute எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஆனா n solute 2 or b போட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். so நான் number of moles of solute nb அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றேன்.
ஒரு சொல்யூஷனுக்குள்ள சொல்யூட்டும் இருக்கும், சால்வெண்ட்டும் இருக்கும். எவ்வளவு சொல்யூட் இருக்கு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை NB அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றேன். Bனா சொல்யூட், ரைட்? அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஆனா N1 ஆர் A அப்படின்னு போடலாம். நான் NA அப்படின்னு போடுறேன். ஸோ NA னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். NB னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், ரைட்? ஓகே. இப்போ மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்னன்னு தானே கேக்குறீங்க? ரொம்ப சிம்பிள். சி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஆனா சால்வெண்ட்டை A போட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ சை A. ஓகே, சி இங்க மட்டும் தான் சைன்னு சொல்லுவேன். நானும் இதுக்கப்புறம் போக போக எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரியா? ஸோ நீங்களே புரிஞ்சுக்கணும், மோல் ஃபிராக்ஷனை எக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், பட் சயின்டிஃபிக் நேம் வந்து சை, ரைட்? ஓகே, ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் இஸ் சை A. அப்படின்னா என்ன? ஆனா ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் NA டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் NA plus NB. அவ்வளவுதான். மோல் ஃபிராக்ஷன்னா என்ன? ஆனா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். டோட்டல் மோல்ஸ் என்னென்ன இருக்கு? சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். ஸோ NA பிளஸ் NB, ரைட்? ஓகே. ஆனா அப்ப அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறத we'll represent it with psi B. ஓகே, ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நியூமரேட்டர்ல எதோட மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறோமோ அதோட மோல்ஸ் நியூமரேட்டர்ல இருக்கணும். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். ஸோ NA plus NB. NA plus NB. That's it. So mole fraction of solute define பண்ணியாச்சு, mole fraction of solvent define பண்ணியாச்சு, right? So mole fraction of a component னா ஒண்ணும் இல்ல, ஆனா moles of that component divided by total number of moles, right? So mole fraction of solvent அப்படின்னா number of moles of solvent divided by total number of moles. Total number of moles னா என்ன? Number of moles of solvent plus number of moles of solute, right? அடுத்து mole fraction of solute னா என்ன? ஆனா number of moles of solute divided by total number of moles, that is number of moles of solute plus number of moles of solvent denominatorல இருக்கணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? Okay. Now here comes a very important property of mole fraction. Okay, உங்களுக்கு ஒரு mole fraction தெரிஞ்சா இன்னொரு mole fraction கண்டுபிடிச்சிட முடியும். என்னன்னா சொல்றீங்க? Yes. எப்படின்னா, see, you add these two, mole fraction of solute and mole fraction of solvent ரெண்டையும் add பண்ணுங்களேன். That is psi A. Let's use this color itself. Psi A, that is mole fraction of solvent, plus psi B, that is mole fraction of solute. When you add the mole fraction of solvent and the mole fraction of solute, mole fraction of solvent na enna? Ana mole fraction of solvent is Na by Na plus NB. So Na by Na plus NB, right? Okay. Plus mole fraction of solute na enna? NB by Na plus NB. NB divided by Na plus NB, right? Okay. நல்லா பாருங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கு. இங்க Na plus NB, இங்க Na plus NB. So numerator simply add பண்ணிடலாமா? So add பண்ணா என்ன வரும்? ஆனா I can write numeratorல Na plus NB, that is number of moles of solvent plus number of moles of solute divided by Na plus NB. Na plus NB. So இங்க இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ஆனா இங்க இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, mole fraction of solute plus mole fraction of solvent is always equals to 1. This is a very important property which you guys have to remember. So ஏதாவது ஒன்னு தெரிஞ்சா போதும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு if xa is equals to 1 அப்படின்னா xb யோட வேல்யூ என்ன? ஆனா we know xa plus xb is equals to 1, right? So xa யோட வேல்யூ 1 அப்படின்னா xb யோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஆனா நல்லா பாருங்க, xb யோட வேல்யூ will be 1 minus 1 0, right? Okay. ஒருவேளை இப்ப xa ஓட வேல்யூ 0.7 அப்படின்னா xb யோட வேல்யூ என்ன? ஆனா we know that xb is simply equals to 1 minus xa. xa plus xb is equals to 1. So xb is equals to 1 minus xa, right? So if you put xa equals to 7, xb will be 1 minus 0.7. So 1 minus 0.7 is 0.3. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, xa 0.7 னா
XA plus XB 1 இருக்கணும். So XB should be 0.3. அப்பதான் 0.7 plus 0.3 1 ஆகும். ஒருவேளை XA 0.5 அப்படின்னா XB should also be 0.5. அப்பதான் 0.5 plus 0.5 1 ஆகும். So this is the most important property of mole fraction, that is sum of the mole fraction of all the components is always equals to unity 1, right? So mole fraction of solute plus mole fraction of solvent is always equals to 1. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th standard வந்ததுக்கு அப்புறம் we'll be studying something known as your Raoult's law, right? So solution chapterல படிப்போம். அங்க இந்த mole fraction concept ரொம்ப யூஸ் ஆகும். சரியா? Okay. Now next question. Does mole fraction depend on temperature? Come on. உங்கள்ட்ட இந்த question நீங்களே கேளுங்க. Does mole fraction depend on temperature? Mole fraction na enna? Ana mole fraction na number of moles of that component divided by total number of moles. Mole fraction of solvent na number of moles of solvent by total number of moles. Mole fraction of solute na number of moles of solute by total number of moles. Numeratorly moles da irukku, denominatorly moles da irukku. So moles temperature la depend aguma? Depend agadu. So does mole fraction depend on temperature? The exact answer is simply no. ஏன்னா ஆனா நியூமரேட்டர்லயும் மோல்ஸ் தான் இருக்கு, டினாமினேட்டர்லயும் மோல்ஸ் தான் இருக்கு. மோல் ஃபிராக்ஷன்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தட் காம்பனன்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். மேலேயும் மோல்ஸ் கீழேயும் மோல்ஸ். மோல்ஸ் டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகுமா? ஆகாது. So I can easily say that the mole fraction is independent of temperature. Mole fraction is independent of temperature. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். All right. Now, if this is clear, then let us quickly proceed to a question. One of the controversial question. ஆனா என்னடா சொல்றீங்க? Controversial question. Yes. See, இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. This is a very important model. Okay. நிறைய பேர் இதுல டிபேட்டே பண்ணுவாங்க. இந்த question wrong, இந்த questionே wrong, இப்படி போடவே கூடாது அப்படிம்பாங்க. பட் இந்த கொஷின் மாடல் JEE அட்வான்ஸ் வரைக்கும் வந்துச்சு. இந்த மாடல் வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் போடுற மாதிரி தான் போட்டாகணும், வேற வழி இல்லை. சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். ரைட்? ஐ கிவ் திஸ் 5 ஸ்டார். பட் ஆல்ரெடி நான் வெரி இம்பார்ட்டன்ட் மாடல்னு எழுதிட்டதுனால லெஃப்ட்ல ஒரு ஸ்டார், ரைட்ல ஒரு ஸ்டார் தரேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. Right? Okay. So it is given to us that psi urea, psi na enna? Mole fraction. Mole fraction of urea in an aqueous solution. Enna kuduthanga? Aqueous solution nu kuduthanga. So aqueous solution appdinu kuduthirundha, what is the solvent? Ana aqueous solution appdina solvent is water. Okay. Aqueous solution appdina the solvent is water, right? Okay. So the mole fraction of urea in aqueous solution is 1 by 31. Given that the density of solution is this, find out the molarity of this solution, right? Okay. அதாவது நம்மள்ட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கா, சரியா? அது ஒரு aqueous urea solution. அதாவது யூரியாவையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். So this is a solution containing urea plus water, right? யூரியாவையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு aqueous urea solution அப்படிங்கறத வச்சிருக்கோம். இதுல நம்மள்ட்ட என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, it is given to us that the mole fraction of urea in this solution is 1 by 31. சரியா? Mole fraction of urea in this solution is 1 over 31. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? find out the molarity of the solution கேக்குறாங்கன்னா, டேட்டாவே இல்லாத மாதிரி இருக்கே. அப்படிதான் இருக்கும், but you can do this question. You have to find the molarity, right? Okay. Now let's try to solve this question. First, mole fraction of urea na enna? Ana mole fraction of urea அப்படிங்கிறது it's simply equals to number of moles of urea divided by total number of moles, right? ஆமாண்ணா, mole fraction number of moles of that component divided by total number of moles. So mole fraction of urea அப்படின்னா number of moles of urea divided by, okay, moles of urea divided by, I can write number of moles of, total number of moles na enna? Number of moles of water plus number of moles of urea, right? So number of moles of water plus number of moles of urea, right? Okay, இதை என்னன்னு கொடுத்திருக்காங்க? 1 divided by
31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு நம்பர் ஆஃப் மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன தேவை? ஆனா மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், ரைட்? ஸோ எனக்கு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வேணும். அதாவது நம்பர் ஆஃப், இந்த இடத்துல எது சொல்யூட்? ஆனா யூரியா பிளஸ் வாட்டர், வாட்டருங்கிறது யூனிவர்சல் சால்வெண்ட் தான். ஸோ வாட்டர் சால்வெண்ட், யூரியா தான் சொல்யூட். ஸோ எனக்கு யூரியாவோட மோல்ஸ் வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே வழி, இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும், அதாவது லெஃப்ட் சைடு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் பிளஸ் யூரியா, அதையும் ரைட் சைடில் இருக்குல்ல 1/31, இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் ஐ எம் கோயிங் டு கம்பேர். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கம்பேர் ஃப்ராக்ஷன். ஓகே, எப்படி நான் ஃப்ராக்ஷன் கம்பேர் பண்ண முடியும்? எஸ், even I am also against this because you see, இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? லெஃப்ட் சைடில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O plus யூரியா இருக்கு, ரைட்? ஸோ ரைட் சைடில் 1/31 இருக்கா, அதை நான் இப்படி ரைட் பண்றேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ இந்த 31 நான் 30 plus 1 அப்படின்னு எழுத போறேன், ரைட்? ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், கம்பேர் பண்ணுங்களேன். ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா இருக்க இடத்துல 1 இருக்கு, இங்கேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா இருக்க இடத்துல 1 இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O இருக்க இடத்துல 30 இருக்குண்ணா. ஸோ இங்கேருந்து டைரக்டா நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1, தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O இஸ் ஈக்குவல்ஸ் டு 30 எழுதுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திஸ் இஸ் மேத்தமேட்டிக்கலி ராங். ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் எக்ஸ்பிளைன். சி, இப்படி பண்றீங்களா? ஓகே, ஐ எம் சேயிங் திஸ் இஸ் மேத்தமேட்டிக்கலி ராங் பிகாஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு, 1/31 இருக்கா. இப்போ நான் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே, மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை 2. ஸோ 1 into 2s are 2, 31 into 2s are 62, ரைட்? ஸோ 1/31 is also equals to 2/62, ரைட்? ஆமாண்ணா. ஸோ 1/31க்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2/62 எழுதலாம், ரைட்? ஸோ இந்த 2/62 2 divided by 60 plus 2 எழுதலாமா? ஆமாண்ணா, கரெக்ட். ஸ்டில் ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 1/31 தான் வரும். நான் எதுவுமே பண்ணல, நியூமரேட்டர்லையும் 2 ஆல டினாமினேட்டர்லையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1/31ங்கிறது 2/62. இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா 2/60 plus 2. நான் நல்லா பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியாங்கிறது 2, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர்ங்கிறது 60, தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியாங்கிறது 2, ரைட்? இப்படி கூட கம்பேர் பண்ணலாம்ல. இன்னொரு பையன் வந்து சொல்லலாம், ஏன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க, நான் வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். அதாவது இந்த மோல் ஃபிராக்ஷன் 1/31 கொடுத்துருக்காங்கல்ல, நான் வந்து நியூமரேட்டர்லையும் 5 ஆல டினாமினேட்டர்லையும் 5 ஆல மல்டிப்ளை பண்றேன்னா, ஸோ இப்படி பண்ணோம்னா என்ன வரும்? ஆனால் நியூமரேட்டர்ல 5 வரும், டினாமினேட்டர்ல 35 are 150, ஸோ திஸ் இஸ் 155 வரும். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா 5/150 plus 5 எழுதலாம், 150 plus 5. நல்லா பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா 5 மோல்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் 150 மோல்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா 5 மோல்ஸ் இருக்கு. ஆனா இப்போ எதுதானா கரெக்ட்? ஆக்சுவலி இப்படி உங்களால ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ண முடியாது. திஸ் இஸ் மேத்தமேட்டிக்கலி ராங். பட் இந்த கொஸ்டினுக்கு வேற வழி இல்லை, சரியா? இந்த கொஸ்டினுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதோட மோல் ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் வை திஸ் கொஸ்டின் ஆல்வேஸ் அரைஸ் சம் கான்ட்ரவர்சி. எப்படி இது பண்ணலாம், மேத்தமேட்டிக்கலி ராங், இந்த கொஸ்டினே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே கொஸ்டின், இதே பேட்டர்ன்ல அட்வான்ஸ்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க, நீட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா அவங்க அதை தான் விரும்புறாங்க, நீங்க ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளும் அதே மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணுவோம், ரைட்? ஓகே, ஸோ இதை இங்கேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நோட்ஸ்ல. திஸ் இஸ் மேத்தமேட்டிக்கலி ராங், நம்மளால இப்படி ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ண முடியாது. திஸ் இஸ் mathematically wrong but true for this question, right? இந்த கொஸ்டினை போடுறதுக்கு வேற வழி இல்லை, இப்படி தான் போட்டாகணும், அதனால அப்படி ப்ரொசீட் பண்றோம். but true for this question, right? Okay, now how can we proceed? நான் சொன்ன மாதிரி தான் ப்ரொசீட் பண்ண போறோம், சரியா? we are just going to compare the fraction. So we know number of moles of urea by number of moles of H2O plus number of moles of urea is 1/31, right? So number of moles of urea கிட்ட 1 இருக்கு, கீழே இந்த 30 30 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? தாராளமா எழுதலாம்னா. we can split this 30 as 30 plus 1. okay, so this is 1 and number of moles of H2O I mean கீழே 31 இருக்கா, அதான் I'm simply writing as 30 plus 1. So by comparing both numerator and denominator, இங்க என்ன இருக்குன்னா number of moles of urea இருக்க இடத்துல 1 இருக்கு, number of moles of H2O க்கு பதிலா 30 இருக்கு, denominator number of moles of urea க்கு பதிலா 1 இருக்கு, right? okay, so from this comparison I can come to a conclusion that number of moles of urea
is equals to 1 and number of moles of H2O is equals to 30, right? Okay, I hope this is clear. Sorry, now what is the molarity? நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்க? molarity தான் கேட்டிருக்காங்க. So let's try to find the molarity of the solution. See, we know that the molarity is simply equals to number of moles of solute divided by volume of solution, right? ஆமாண்ணா, molarity அப்படிங்கிறது number of moles of solute divided by volume of solution in liters, இல்லையா? ஆமாண்ணா. now ஓகே, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் என்ன, ஆனால் யூரியா தான் நம்மளோட சொல்யூட். ஸோ யூரியாவோட மோல்ஸ் சிம்பிளி 1. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் சிம்பிளி 1 divided by வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்ன, ஆனால் we know that density is equals to weight by volume. ஸோ இங்கேருந்து வால்யூம் அந்த பக்கம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், we can write volume is equals to weight by density, right? ஆமாண்ணா. ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்ன, weight of solution divided by density of solution. weight of solution divided by density of solution, right? Okay, now questionல நம்ம கிட்ட density of solution கொடுத்துட்டாங்க 1.1 gram per ml அப்படினு சொல்லிட்டு. see, we know this, but weight of solution எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும், right? you see, first we know that the weight of solution, again ஒரு சொல்யூஷன்ல என்ன இருக்கும், ஆனா சொல்யூஷன்ல சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்கும். ஸோ weight of solution is simply equals to weight of solute plus weight of solvent, right? ஆமாண்ணா, weight of solute plus weight of solvent. okay, now weight of solute கண்டுபிடிக்கணும், weight of solvent கண்டுபிடிக்கணும். அது எப்படி நான் கண்டுபிடிப்போம்? see, நமக்கு ரெண்டோட மோல்ஸ்மே தெரியும், number of moles of solute தெரியும், number of moles of solvent தெரியும், இல்லையா? ஆமாண்ணா. எப்படி? இந்த இடத்துல பாருங்க, யூரியா தான் solute, அதோட மோல்ஸ் 1, வாட்டர் தான் சால்வெண்ட், அதோட மோல்ஸ் 30. ஸோ மோல்ஸ் தெரிஞ்சா வெயிட் கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம்னா. எப்படி? we know that the number of moles is simply equals to weight divided by molecular weight, right? ஆமாண்ணா, number of moles அப்படிங்கிறது weight by molecular weight, right? okay, so from here weight is simply number of moles into molecular weight. okay, from here weight is number of moles into molecular weight, right? okay, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ சொல்யூட் என்ன, யூரியா, சரியா? ஸோ நிறைய பேருக்கு யூரியாவோட கெமிக்கல் ஃபார்முலா தெரியாதுன்னு நினைக்கிறேன். யூரியா இஸ் a very interesting compound. ஃபர்ஸ்ட் மேன் மேடாக பண்ண ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா யூரியா தான். ஓகே, யூரியா இஸ் தி ஃபர்ஸ்ட் எவர் மேன் மேட் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ அதோட கெமிக்கல் ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் NH2CONH2, right? okay, so NH2ங்கிறது அமைன் குரூப், C டபுள் பாண்டோங்கிறது கீட்டோன் குரூப். இதெல்லாம் IUPAC நேமிங்ல நம்ம பார்த்திருக்கோம், right? yes, so NH2 C double bond O NH2, the general formula is NH2CO NH2. சில இடத்துல CO NH2 twice அப்படின்னு கூட எழுதுவாங்க, இப்படி கூட எழுதுவாங்க, CO NH2 twice. இதுவும் சேம் தான், NH2 NH2 CO 2 NH2 அப்படிங்கிறத அப்படி எழுதியிருக்காங்க, சரியா? ஓகே, நவ் இதோட மாலிகுலர் வெயிட் வந்துட்டு இஃப் யூ கால்குலேட், அதாவது நைட்ரஜனோட mass number is 14, ஹைட்ரஜனோட mass number is 1, கார்பனோட mass number is 12, ஆக்சிஜனோட mass number is 16, எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get the molecular weight of urea is a whole number 60, right? ஞாபகம் வச்சுக்கோங்க, யூரியாவோட கெமிக்கல் ஃபார்முலா இது, and then molecular weight வந்துட்டு 60, right? okay, அதே மாதிரி சால்வெண்ட் என்ன, ஆனா சால்வெண்ட்ங்கிறது வாட்டர்னா, right? so we know the molecular weight of water, right? H2O ஓட molecular weight என்ன, ஆனா 18, right? எப்படி? ஆக்சிஜனோட 16, ரெண்டு ஹைட்ரஜனோடது +2, so it will be 18. so we know that the water இருக்குல்ல, ஆமாண்ணா, water ஓட molecular weight என்ன, ஆனா the molecular weight of water is simply equals to 18 gram per mole, right? okay, now if this is clear, then let us quickly calculate the weight of solute, அதாவது weight of urea எவ்வளோன்னு பார்ப்போமா? see, weight of solute is simply equals to number of moles of solute, because weight na number of moles into molecular weight, so weight of solute is number of moles of solute into molecular weight of solute, molecular weight of solute. so what is the number of moles of solute? ஆனா நமக்கு தெரியும் யூரியா தான் solute, number of moles of solute is 1 into
molecular weight of solute is 60. First, number of moles oda unit enna? Mole into molecular weight oda unit enna? Ana 60. Molecular weight is 60 and unit is gram per mole. Right? So, இந்த இடத்துல என்ன ஆகும்? Ana mole cancel ஆச்சு அப்படின்னா weight of solute is 60 grams. Okay? Weight of solute is 60 grams. Right? Okay. So number of moles of solute வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் weight of soluteங்கிறத calculate பண்ணிட்டோம். Weight of solute turns out to be 60 grams, right? Okay, அதே மாதிரி weight of solvent பார்ப்போமா? We know that the weight of solvent is simply equals to number of moles of solvent, okay, into molecular weight of solvent. Right? Okay. Now, number of moles of solvent எவ்வளோ? ஆனால் நமக்கு தெரியும் number of moles of solvent is 30 because water தான் solvent. ஏன்னா aqueous solution கொடுத்துட்டாங்க, so solvent is water. What is the number of moles of solvent? Number of moles of water is 30 na. So 30 into what is the molecular weight of water? ஆனால் 18. So again 30ங்கிறது moles, so unit is mole. Then molecular weight of solventங்கிறது 18, unit is gram per mole. So mole cancel ஆச்சு அப்படின்னா we'll get 30 into 18. So 3 18s are 54 into 10 is 540. So this is simply equals to 540 grams. So இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Weight of solvent is equals to 540 grams அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. So weight of solute தெரியும், weight of solvent தெரியும். Then weight of solution கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? Easy தானா? I can write that the weight of solution is weight of solute plus weight of solvent. So weight of soluteங்கிறது நமக்கு தெரியும் 60 grams, right? ஆமாண்ணா 60 grams plus weight of solvent அப்படிங்கிறது 540 grams. So 60 plus 540 is simply equals to 600 grams. I hope this is clear. The weight of solution turns out to be 600 grams, right? Okay, இப்போ நமக்கு என்ன தெரியும்? Weight of solution தெரியும். Weight of solution எவ்வளோ? ஆனா weight of solution அப்படிங்கிறது 600 grams, right? Density of solution questionலே கொடுத்துட்டாங்க. Density of solution is 1.1 gram per ml, right? So I also do know the density of the solution. The density of the solution is simply equals to 1.1 gram per ml. Now இது ரெண்டையும் யூஸ் பண்ணி volume of solution கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமா கண்டுபிடிக்கலாம்னா. The volume of solution density is equals to weight by volume. Volume is equals to weight by density. So volume of solution is simply equals to weight of solution divided by density of solution. Okay, weight of solution divided by density of solution. So weight of solution எவ்வளோ? 600 grams. ஆனால் ஏன் கிராம்ஸ்லேயே போடுறீங்க? Because density gram per ml இருக்கு. அப்போ தான் கிராமும் cancel ஆகும், right? So density of solution is 1.1 gram per ml, right? Okay. Now, so gram cancel ஆயிடுச்சு அப்படின்னா mlங்கிறது denominator இருக்கு. So the numerator போயிடும். 600 by 1.1 divide பண்ணோம் அப்படின்னா it will be 545.45. ஆனால் எப்படி நான் பிரெயின்லேயே கால்குலேட் பண்ணிக்கிறேன்னா கேட்காதீங்க, கால்குலேட்டர் தான் போட்டு பார்த்து தான் சொல்கிறேன், சரியா? ஐ யூஸ் டு சால்வ் திஸ் கொஸ்டின், இதெல்லாம் முன்னாடியே நான் சால்வ் பண்ண கொஸ்டின் தான், சரியா? ஸோ 600 by 1.1 is 545.45. 545.45 gram cancel ஆயிடுச்சு, ml மேலே வந்துருச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இஸ் 545.45 ml. நவ் நமக்கு மொலாரிட்டினா என்ன? ஆனால் மொலாரிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லீட்டர்ஸ், ரைட்? ஆமாண்ணா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது 1 இல்லையா? ஆமாண்ணா. யூரியாவோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு 1 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை லிட்டரில் போடணும். இங்கே எம்எல்ல இருக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், அந்த லிட்டர்லனா டிவைட் பை 1000 பண்ணுங்க, என்ன வரும்? அண்ணா 1000 டிவைட் பண்ணோம்னா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.54545. ஸோ 0.54545. Now if you do this, it will be approximately equals to 1.833 molar, right? Okay, so என்ன பண்ணிருக்கேன்? வால்யூமை in liters convert பண்ணிருக்கேன். Volume of solution is equals to divide by 1000 பண்ண அப்படின்னா 0.54545 liters, right? Okay, so I found out that the molarity of the solution is 1.833 liters.
I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, now let's tackle this question which was asked in JEE Advanced 2016. It's a very good question, right? So I'll give this question a 5 star. Okay, actually இன்னும் நீங்க ட்ரூ 5 ஸ்டார் கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல. இதெல்லாம் டு பி ஃப்ராங்க் 3 ஸ்டார் கொஷின்ஸ் தான். தேர் ஆர் சம் கொஷின் ஓகே விச் ஆர் ஆஃப் ஹையர் லெவல். பட் அதை இப்போதைக்கு நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இப்போ தான் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க சரியா. தனியாக அட்வான்ஸ் ப்ராக்டிஸ் செஷன் அதெல்லாம் லைக் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால் அந்த மாதிரி டீட்டெயில்டு கொஷின்ஸ் எல்லாம் இங்கே நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணலை. இப்போதைக்கு இது ஒரு ஒன் ஷாட் லெக்சர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஜெனரிக்காக எந்தெந்த மெயின்ஸ் கொஷின் அண்ட் அட்வான்ஸ் கொஷின்ஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பட் இதையும் தாண்டி இன்னும் இன்டெப்த்தாக அட்வான்ஸ் கொஷின்ஸ்லாம் இருக்குது விச் யூசஸ் மல்டி கான்செப்சுவல். ஓகே இப்போதைக்கு சொல்யூஷன் சாப்டர்ல இருந்து கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் மட்டும் நம்ம டேக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். நான் இதுலயே நிறைய விஷயத்தை கம்பைன் பண்ணி இதோட ரவுல்ஸ்லாம் கம்பைன் பண்ணியிருப்பாங்க, அதோட ஹென்ரிஸ்லாம் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டிலேஷன் சக்சஸிவ் டிஸ்டிலேஷன் இதெல்லாம் சொல்யூஷன் சாப்டர்ல இருக்கு. பட் அதெல்லாம் 12th படிப்போம் அண்ட் அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம டைம் கொடுத்து தான் படிக்க முடியும். பட் இப்போதைக்கு இது ஒரு ஒன் ஷாட் அப்படிங்கிறதுனால கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ரைட். ஓகே நவ் so the question goes something like the mole fraction of a solute in a solution is 0.1 சரியா. mole fraction of solute கொடுத்துட்டாங்க 0.1 அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ஓகே at 298 Kelvin the molarity of the solution is same as its molality. மொலாலிட்டியும் சேமா இருக்கா ரைட். ஓகே the density of the solution at 298 Kelvin is 2 gram per ml right. okay now the ratio of molecular weight of solute and solvent is okay solute and solvent oda molecular weight oda ratio கேக்குறாங்க. it's a very good question right. I'll give this a okay this is an actual 5 star question நம்ம வச்சுக்கலாம் சரியா. நல்லா யோசிச்சு ப்ராப்பரா போட்டா மட்டும் தான் நமக்கு என்ன வரும் we'll get this answer right. okay so first நான் என்ன பண்றேன் அப்படின்னா நமக்கு என்ன தேவை ஆனா we need to find the ratio of molecular weight of solute and solvent. okay let the molecular weight of solvent okay let the molecular weight of solvent is x. okay let the molecular weight of solvent is x and let the molecular weight of solute is small x. okay molecular weight of solvent capital X னு சொல்றேன் சரியா. molecular weight of solvent is capital X and let the molecular weight of solute is small x right. now நம்மளோட கோல் என்ன we need to find the ratio of molecular weight of solute and solvent. ஓகேவா small x by capital X ஓட வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்கணும் right. okay to find is the ratio molecular weight of solute to that of solvent small x by capital X ஓட வேல்யூ தான் நீங்க என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் சரியா. okay how will we do it? It's actually pretty simple straightforward தான் பட் யோசிக்கணும் சரியா. அட்வான்ஸ் கொஸ்டின் எல்லாம் யோசிச்சா தான் போட முடியும் ரைட். ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன்னா அந்த கொஸ்டின்ல அங்கங்க 298 கெல்வின் அப்படின்னு சொல்றாங்கன்னா சி நமக்கு தெரியும் மொலாரிட்டிங்கிறது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் இல்லையா. ஆமா நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் மொலாரிட்டி கம்மியாகும். ஸோ நீங்கள் கேட்கலாம் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேட்கலாம்ல. ஆமா நான் அட்வான்ஸ் எக்ஸாம் எல்லாம் உட்காந்துட்டு ரொம்ப அறிவாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் மொலாரிட்டி டெம்பரேச்சரில் டிபெண்ட் ஆகும் நீங்கள் டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணல ஸோ மொலாரிட்டி சேஞ்ச் ஆகும்ல. அப்படிலாம் நீங்கள் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னா ஒரு டேட்டாவும் உங்கள்கிட்ட தந்துருவாங்க. இந்த டெம்பரேச்சரில் மொலாரிட்டி சேம் உங்களால கொஸ்டினை கேட்க முடியாதா ஏன்னா டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ மொலாரிட்டி கான்ஸ்டன்ட். அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் அட் 298 கெல்வின் ஏன்னா டென்சிட்டினா என்ன டென்சிட்டினா வெயிட் பை வால்யூம் ரைட். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் டென்சிட்டி கம்மியாகும் ரைட். ஸோ நீங்க என்ன யோசிப்பீங்க ஆனால் அந்த இடத்துல டென்சிட்டி வெறும் 2 கிராம் per ml கொடுத்துருந்தாங்கன்னா கேட்கலாம் டெம்பரேச்சர் மாறினா டென்சிட்டி மாறுமே. அதனால நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி ஆஃப் திஸ் சொல்யூஷன் at 298 Kelvin is 2 gram per ml. ஓகே ஸோ அட்வான்ஸ் கொஸ்டின் அப்படின்னா நிறைய டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுல எந்த டேட்டா நமக்கு தேவைங்கிறத நம்ம தான் என்ன பண்ணணும் ஃபில்டர் பண்ணி வெளியே எடுக்கணும் ரைட். ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங் திஸ் கொஸ்டின். அதெல்லாம் பேசிட்டு மட்டும் தான் இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க ஆனால் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் 0.1 ரைட். ஸோ சொல்யூட்டை எப்பயும் பி ஆல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ சை பி சரியா. psi b or xb is simply equals to 0.1 right. okay next என்ன கொடுத்திருக்காங்க ஆனா இந்த சொல்யூஷன்ல molarity of the solution is same as its molality. மொலாலிட்டியும் சேமா ஈக்குவலா molarity is equals to molality right. okay next density of the solution. okay density of solution கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஆனா density of the solution is 2 gram per milliliter right. okay
நம்மள்ட்ட molecular weight கண்டுபிடிக்க சொல்றாங்க. First, what is mole fraction of B? ஆனா mole fraction of B அப்படின்னா it is simply equals to, that is mole fraction of solute அப்படின்னா number of moles of solute divided by number of moles of solute plus number of moles of solvent, right? ஆமாண்ணா, number of moles of solute plus number of moles of solvent. இதோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா mole fraction of solute 0.1, right? Okay. Now 0.1 என்ன? 0.1 fraction எழுதணும்னா 1/10 அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம்னா? ஸோ இப்போ இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன்? ஃப்ராக்ஷன் கம்பேர் பண்ண போறேன். ஆனா இப்படி பண்ணலாமா? அதான் சொல்லியிருக்கேன்ல, போன கொஸ்டின்ல சொன்னேன்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்து மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா வேற வழியே இல்லை. கம்பேர் த ஃப்ராக்ஷன். ஓகே, ஈவன் தோ இட் இஸ் மேத்தமேட்டிக்கலி ராங், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் குவிக்லி டேக் இட் டு த நெக்ஸ்ட் பேஜ். நவ் we know NA by NA plus NB is equals to 1/10 or 1/10 அப்படிங்கிறத 1/1 plus 9 அப்படின்னு எழுதலாமா? தாராளமா எழுதுங்கண்ணா. 1 divided by 10 அப்படிங்கிறத 1 plus 9 அப்படின்னு எழுதுறேன். ரைட்? ஓகே, ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா what will we get? ஆனா we'll get number of moles of solvent, number of moles of number of moles of solute is 1, and again number of moles of solute is 1, then number of moles of solvent is 9. so இங்க நமக்கு என்ன தெரிய வருது? ஆனா by comparing these two we can write that the number of moles of solvent is 9 moles and number of moles of solute is 1 mole, right? Okay, now it is given to us that molarity is simply equals to molality ன்னு கொடுத்திருக்காங்க, right? Okay, so first what is molarity? ஆனா we know that the molarity is simply equals to number of moles of solute, right, divided by volume of solution in liters. சரியா? இதுதான் மொலாரிட்டியோட ஃபார்முலா, ரைட்? ஓகே, நவ் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். NB யோட வேல்யூ 1, பட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. சரியா? ஓகே, சரி, நான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? சி, அதுக்கு தான் என்ன கொடுத்திருக்காங்க? டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. we know that density is equals to, let me change this color to the blue. We know that the density of the solution is simply equals to, or simply density is equals to weight by volume, right? Amana. So from here volume is equals to weight by density, right? Amana. Volume is equals to weight by density. Now density யோட யூனிட்ஸ் என்ன இங்க? ஆனா இந்த இடத்துல தெளிவா கொடுத்திருக்காங்க, டென்சிட்டியோட யூனிட்ஸ் இஸ் கிராம் per மில்லிலிட்டர். ஓகே, சோ டென்சிட்டியை நீங்க கிராம் per மில்லிலிட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க அப்படின்னா வெயிட் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? கிராம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்? ஏன்னா அப்பதான் இந்த கிராமும் கிராமும் கேன்சல் ஆகி வால்யூமோட யூனிட் என்ன வரும்? ஆனா அந்த மில்லிலிட்டர் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இது மேலே போயிடும், நமக்கு வால்யூமோட யூனிட் மில்லிலிட்டர்ல வரும். ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்க யூனிட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது டென்சிட்டியோட யூனிட்ஸ் கிராம் per மில்லிலிட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க அப்படின்னா வால்யூமோட யூனிட்ஸ் என்ன வரும்? ml வரும். சரியா? பட் நமக்கு லிட்டர்ல வேணும். ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஓகே, அதாவது ஒருவேளை நம்ம டைரக்டா வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை ml இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆனா அப்படி பண்ண முடியாது. பட் நான் அப்படிதான் போடுவேன் நீங்க நின்னீங்கன்னா, then you have to divide it by 1000, because 1000ஆல டிவைட் பண்ணாதான் என்ன ஆகும்? ஆனா நம்ம இதை லீட்டர்ல மாத்த முடியும், ரைட்? சோ இந்த 1000ங்கிறது எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இது நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா the molarity is simply equals to number of moles of solute into 1000 divided by volume of solution in ml, right? I hope this is clear. இப்படி எழுதலாமா? ஆமா, நான் இப்படி எழுதலாம், ரைட்? ஓகே, now volume of solution in ml அப்படிங்கிறது weight divided by density, right? Okay, so அதான் எழுத போறேன். So I can write that the molarity is simply equals to number of moles of solute. na enna? Number of moles of solute is NB into 1000 divided by volume of solution in ml. என்ன அண்ணா? வால்யூம் ml வேணும் அப்படின்னா weight and density of solution டிவைட் பண்ணலாம். weight of solution divided by density of solution.
ரைட் ஆமாண்ணா. நான் இப்போ டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இது நியூமரேட்டர் போயிடுச்சு அப்படின்னா மொலாரிட்டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன்டூ இந்த டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் மேலே போயிடும் இன்டூ தி டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 1000 divided by weight of solution, right? Okay. இப்போ number of moles of solute தெரியும், density of solution தெரியும், 1000 தான் தெரியும். weight of solutionக்கு என்னடா பண்றது? See, weight of solutionனா என்ன? ஆனா weight of solution is simply equals to weight of solute plus weight of solvent. நான் இது எத்தனை வாட்டி நான் சொல்லுவீங்க? ஏய் வந்துச்சுன்னா சொல்லதாண்டா முடியும். ஸோ weight of solute plus weight of solvent. Now weight of solute எப்படி கண்டுபிடிக்கிறது? See, number of moles of solute தெரியும் இல்லையா? ஆமாண்ணா, number of moles of solute 1. Then molecular mass of solute, ஆனால் அதுதானே தெரியல. அதுதான் என்ன எடுத்தோம்? molecular mass of solute small x, molecular mass of solvent capital X. ஸோ இந்த இடத்துல weight of solute நான் எப்படி தெரியுமா எழுத போறேன்? I'm going to write the weight of solute as number of moles of solute into molecular weight of solute. So number of moles of solute என்ன? NB into molecular weight of solute என்ன? அண்ணா small x, right? So இந்த இடத்துல MB அப்படின்னு போடுறேன். Number of moles of solute into molecular weight of solute. Next, weight of solvent னா என்ன? அண்ணா weight of solvent னா number of moles of solvent into molecular weight of solvent. So number of moles of solvent is Na, molecular mass of solvent is Ma, right? Okay. Now நமக்கு தெரியும் number of moles of solute எவ்வளோ? ஆனா number of moles of solute அப்படிங்கிறது 1. molecular mass of solute அப்படிங்கிறது small x, right? number of moles of solvent அப்படிங்கிறது 9. molecular mass of solvent அப்படிங்கிறது capital X. So from here I can write that the molarity is simply equals to NB, okay, into density of solution. Okay, direct நான் substitute பண்றேன். What is NB? ஆனா NB அப்படிங்கிறது number of moles of solute, right? So what is NB? Ana NB அப்படிங்கிறது number of moles of solute. What is number of moles of solute? Ana number of moles of solute is 1. 1 into density of solution என்ன? ana density of solution இங்கே கொடுத்திருக்காங்க. எங்க 2 gram per ml, right? So density of solution is 2 into 1000, right? Okay, divided by weight of solution na weight of solute plus weight of solvent. weight of solute na enna? 1 into x. It's simply x plus weight of solvent na enna? 9 into x. Number of moles of solvent into molecular weight of solvent. So x plus 9x. So molarity கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? I hope this is clear. Okay. Now இத ப்ராப்பரா இன்னொரு வாட்டி லிசன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியும். because I have gone very slowly. சரியா? ரொம்ப ஸ்லோவா இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். Now after this, what is molality? அண்ணா molality அப்படிங்கிறது it simply equals to number of moles of solute divided by weight of solvent in kg, right? ஆமாண்ணா. so molality அப்படிங்கிறது number of moles of solute divided by weight of solvent, that too in kilogram, ரைட் ஆமாண்ணா. நான் இல்லை நான் கிராமில் தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆனால் இந்த இடத்துல கிராமில் போட்டுக்கோங்க, பட் அதை 1000ஆல் டிவைட் பண்ணுங்க, அப்போ தான் கேஜிக்கு மாறும். ஓகே, ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். பட் இந்த 1000ங்கிறது எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அது நியூமினேட்டர் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்? மொலாலிட்டி இஸ் சிம்பிளி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன்டூ 1000. ஓகே, வென் யூ சப்ஸ்டிடியூட் தி வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கிராம். எப்போ நீங்கள் வெயிட் ஆஃப் சால்வெண்ட்டை கிராமில் போடுறீங்களோ அப்போ நியூமரேட்டர்ல என்ன பண்ணணும்? ஒரு 1000ஆல மல்டிப்ளை பண்ணிடணும், ரைட்? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, நவ் we can substitute all the values. என்ன சொல்றீங்க? yes. so molality is simply equals to number of moles of solute னா என்ன? அண்ணா number of moles of solute அப்படின்னா NB into 1000, okay, divided by weight of solvent na enna? Anna number of moles of solvent into molecular weight of solvent. number of moles of solvent evlo? 9. okay, or else number of moles of solvent Na அப்படினு எழுதுறேன். weight of solvent number of moles of solvent into molecular mass of solvent னு எழுதுறேன். so Na into Ma, right? okay, now let us substitute this value. NB ஓட value என்ன? அண்ணா number of moles of solute ஓட value 1, right? எப்படி நான் சொல்றீங்க? இதோ இங்க பார்த்து தான் சொல்றேன். number of moles of solute ஓட value என்ன? 1, right? so this is simply 1 into 1000 divided by
number of moles of solvent என்ன ஆனா number of moles of solvent Na is 9 na, right? Okay, so 9 multiplied with molecular mass of solvent என்ன ஆனா molecular mass of solvent is simply capital X, because we assume that the molecular mass of solvent is capital X, molecular mass of solute is small x, so molecular mass of solvent is capital X, so 9 into capital X, right? So 9 capital X, or this is simply equals to 1 into 1000 is 1000 divided by 9x. So இங்க இருந்து நமக்கு என்ன தெரிய வந்துருச்சு, மொலாலிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், மொலாரிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். Now it is given to us that molarity is equals to molality, right? ஆமாண்ணா molarity equal னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மொலாரிட்டினா என்ன, ஆனால் மொலாரிட்டினா 1 into 2 into 1000. ஸோ இதை இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணல நான், ரைட்? வாட் இஸ் திஸ் அண்ணா, 1 into 2 into 1000 அப்படின்னா 2000, right, divided by x plus 9x, 2000 divided by x plus 9 into x. This is the molarity, right? It is given to us that molarity is equals to molality. So 2000 by x plus 9x, 2000 divided by x plus 9x is equals to molality. Molality na 1000 by 9x, 1000 divided by 9 into capital X. நல்லா பாருங்க, this goes for one time, this goes for two times, right? ஆமாண்ணா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றான், இதை இந்த இடத்துல மல்டிப்ளை பண்றேன், தென் இதை இந்த இடத்துல மல்டிப்ளை பண்றேன். ஸோ இந்த சைடு 2 இருக்கு, இன்டூ 9x. ஓகே, if I cross multiply I will get 9x into 2 என்ன வரும், ஆனால் 2 into 9x is 18 capital X. Okay, it is equals to 1 into small x plus 9x, or else simply small x plus 9x, right? Okay, now இந்த 9x அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம்னா என்ன ஆகும், ஆனா இங்க 18 கேபிட்டல் x இருக்கு, இந்த 9 கேபிட்டல் x x அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மைனஸ் கேபிட்டல் 9x ஆயிடும், ரைட்? ஆமாண்ணா, so 18x minus 9x is simply 9 capital X, right? So 9 capital X is simply equals to small x. நமக்கு என்ன தேவை, small x by capital X தான் தேவை. So from here small x divided by capital X, இந்த capital X அந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா small x by capital X is exactly equals to 9. ஸோ நம்மள்ட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, ஆனா கொஸ்டின்ல நம்மள்ட்ட இதை தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, they asked you to find the ratio of molecular weight of solute, okay, molecular weight of solute divided by molecular weight of solvent. Okay, molecular weight of solute by molecular weight of solvent, இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. molecular weight of solute என்ன, ஆனா small x னு வச்சிருந்தோம். molecular weight of solvent என்ன, அது capital X னு வச்சிருந்தோம். so small x by capital X ஓட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம். it's exactly equals to 9. so 9 is your final answer. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். all right, now let us then quickly proceed to your next concentration term, which is percentage concentration terms, right? so இதோட எத்தனை concentration terms பார்த்துட்டோம், 3 concentration terms பார்த்துட்டோம். first molarity, then molality, then mole fraction. இப்போ fourth concentration terms ஆன percentage concentration terms பார்க்க போறோம், right? okay, now percentage concentration terms அப்படிங்கிறது it's not just one concentration term, as the name suggests it is percentage concentration terms. ஓகேவா, so மொத்தமா 3 percentage concentration terms இருக்கு, சரியா? அது என்னென்ன அப்படிங்கிறத one by one பார்ப்போம். see, there are 3 percentage concentration terms and they are percent weight by weight, or இது இப்படி கூட I mean represent பண்ணுவாங்க, percent W by W அப்படிம்பாங்க, right? or percent weight by volume. ஏன்னா percent weight by volume படிக்கிறீங்க, அதுதான் correct pronunciation. weight by volume percentage அப்படின்னு படிப்பாங்க, but actually it is percent weight by volume, சரியா? percentage concentration terms இப்படி தான் ரீட் பண்ணணும், right? so first percentage concentration term is percent weight by weight or percent W by W. next concentration term is percent weight by volume or percent W by V, right? okay, the third concentration term is percent volume by volume or percentage V by V, right? okay, ஆனா இது என்னன்னா அது எங்களுக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா wait for a minute, ஒன்னொன்னா பார்க்க நமக்கு புரியும், right? okay, so first என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா percentage weight by weight இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? okay, so percentage weight by weight அப்படிங்கிற அந்த concentration term எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see, first percentage weight by weight அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன், right? percentage weight by weight அப்படின்னா இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், you have to take the weight of solute in grams. okay,
weight of solute in grams or kg. Okay, but grams la da nama specific edupom. So weight of solute in grams divided by weight of solvent in gram. Okay, so weight by weight percentage அப்படின்னா numerator weight of solute, denominator weight of solution. Okay, I'm really sorry, denominator weight of solution in grams. Now இத percentage மாத்தணும் என்ன பண்ணணும்? First weight by weight அப்படின்னா weight of solute in grams divided by weight of solution in grams into percentageல மாத்தணும்னா 100. இதுதான் ஃபார்முலா. சரியா? weight by weight percentோட ஃபார்முலா என்ன? இதுதான். ரைட், இதை நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். weight by weight percent அப்படின்னா ஒன்றும் கிடையாது. It's simply equals to weight of solute in grams divided by weight of solution in grams into 100. Right? Okay. இதுதான் percent weight by weight ஓட formula. சரியா? Okay. Now, இதை எங்க நான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, see, நம்மளோட சொல்யூட்டும் சாலிடா இருக்கு, சொல்யூஷனும் சாலிடா இருக்கு. சரியா? அதாவது we'll use this where both solute and solvent are solid. சொல்யூட்டும் சாலிடா இருக்கு, சால்வெண்ட்டும் சாலிடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்டையும் சுகரையும் மிக்ஸ் பண்றோம். சொல்யூட்டும் சாலிட், சால்வெண்ட்டும் சாலிட், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சாலிட் சொல்யூஷன் கிடைக்கும். சோ இந்த percent weight by weightங்கிற டேர்மை எங்க யூஸ் பண்ணுவோம்? It is used when both solute and solvent are solid. Okay, both solute and solvents are solid. Right? Okay. Now இது temperature dependent ஆனா numeratorலயும் weight தான் இருக்கு, denominatorலயும் weight தான் இருக்கு. So it is temperature independent. Okay, it is temperature independent. All right. Okay. Now இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இதை எப்படி டீகோட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். See, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. percent weight by weight or இதுக்கப்புறம் percent weight by volume, percent volume by volume எல்லாத்துலயுமே நியூமரேட்டர்ல solute இருக்கு. ஓகே, நியூமரேட்டர்ல எதோட weight? solute-ஓட weight. ரைட்? ஓகே, நியூமரேட்டர்ல solute, டினாமினேட்டர்ல என்ன? ஆனா சொல்யூஷனோட weight. ஓகே, டினாமினேட்டர்ல சொல்யூஷனோட weight. சரியா? ஓகே. now இதுக்கு என்ன மீனிங்? இதை எப்படி பிசிக்கலா டீகோட் பண்ணோம் அப்படின்னா, it simply means that amount of solute, okay, amount of solute in grams weight by weight, இந்த percent weight by weight இருக்குல்ல, இதை எப்படி டீகோட் பண்ணணும் நீங்க எழுதுறேன் பாருங்க. percent weight by weightனா என்ன மீனிங்? it is meaning that the amount of solute in grams, amount of solute in grams dissolved in 100 grams of solution. Okay, இதை இப்படி தான் ரீட் பண்ணணும். சரியா? இதை இப்பயே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரூ அவுட் யுவர் கிளாஸ் 11th and 12th இது யூஸ் ஆகும். மெயினாக கிளாஸ் 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல என்சிஆர்டி புக்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பர்சன்ட் வெயிட் பை வெயிட்டுக்கு. அண்ட் ஃபைனல் போர்டு எக்ஸாம் உங்களோட கிளாஸ் 12th போர்ட்ஸ்ல நிறைய கொஸ்டின் பர்சன்ட் வெயிட் பை வெயிட், பர்சன்ட் வால்யூம் பை வெயிட், சாரி பர்சன்ட் வெயிட் பை வால்யூம், வால்யூம் பை வால்யூம்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ எப்படி ரீட் பண்ணணும் பர்சன்ட் வெயிட் பை வெயிட்னா அதை இப்படி தான் ரீட் பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம்ஸ் dissolved in 100 gram of solution. இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? see, எப்போதுமே percent weight by weight இருக்கட்டும், or percent weight by volume இருக்கட்டும், or percent volume by volume இருக்கட்டும், numerator solute குறிக்குது, denominator solution குறிக்குது. சரியா? so இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, amount of solute in grams dissolved in 100 grams of solution. சரியா? ஆனா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. see, இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட எப்படி கொடுத்துருக்காங்க, 10% weight by weight potassium hydroxide, KOH னா potassium hydroxide in aqueous KOH solution அப்படின்னா இதை எப்படி திரும்ப ரீட் பண்ணணும்? we have to read this as, because இதை டீகோட் பண்ணணும். கெமிஸ்ட்ரியில சிம்பிள் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கிறத நம்ம மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா டீகோட் பண்ணணும். எப்படி டீகோட் பண்ணலாம்? see, நான் சொல்லியிருக்கேன் percent weight by weight இருந்தா எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா amount of solute in grams, ஸோ அந்த இடத்துல 10% W by W கொடுத்துருக்காங்க. ஸோ 10 gram of solute. ஓகே, இந்த இடத்துல 10% கொடுத்திருந்தாங்க 10 கிராம், 20% W by W கொடுத்தாங்க 20 grams of solute. ஓகே, ஸோ அந்த இடத்துல 10% W by W கொடுத்திருக்காங்க. ஸோ 10 gram of solute dissolved in
ஓகே, டிசால்வ்டுங்கிறத தாண்டி ப்ரெசன்ட்னு எழுதிக்கோங்க. சரியா? டிசால்வ்டுங்கிற வேர்டு வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை, கிராமட்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்ட் இன்னு போட்டுக்கோங்க. ப்ரெசன்ட் இன், ரைட்? ஸோ வெயிட் பை வெயிட் பர்சன்ட் எப்படி ரீட் பண்ணணும்? அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம்ஸ் present in 100 gram of solution. So இந்த இடத்துல 10% weight by weight potassium hydroxide in aqueous KOH solution அப்படின்னா 10 gram of solute, okay, present in 100 gram solution. அதாவது 10% weight by weight KOH solution அப்படின்னா, சரியா, aqueous KOH solution அப்படின்னா the meaning is 100 கிராம் சொல்யூஷன் எடுத்தோம்னா அதுல 10 கிராம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குமா, அவ்வளவுதான். ஓகே, 100 கிராம் சொல்யூஷன், ரைட்? ஸோ இப்போ புரியுதா இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ ஒருவேளை இப்படி கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஓகே, 27.5% weight by weight aqueous sodium chloride solution. இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் percent weight by weightனா என்ன அர்த்தம்? ஆனா percent weight by weight அப்படின்னா amount of solute in grams present in 100 gram solution. So இந்த இடத்துல 27.5% weight by weight அப்படின்னா it simply means that 27.5 gram of solute present in 100 gram solution. சரியா? ஸோ பர்சன்ட் வெயிட் பை வெயிட் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி டீகோட் பண்றதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 10% வெயிட் பை வெயிட் ஆக்வஸ் KOH சொல்யூஷன் அப்படின்னா, ஆக்வஸ் அப்படின்னாலே சால்வெண்ட் வாட்டர், சொல்யூட் KOH, சரியா? ஓகே, ஸோ 10% வெயிட் பை வெயிட் ஆக்வஸ் KOH சொல்யூஷன் அப்படின்னா 10 கிராம் ஆஃப் சொல்யூட். சொல்யூட்னா என்ன அந்த இடத்துல? ஆனால் அந்த இடத்துல ஆக்வஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சால்வெண்ட் இஸ் வாட்டர், சொல்யூட் இஸ் KOH, ரைட்? ஸோ 10 கிராம் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு present in 100 gram of solution. Solvent கிடையாது, 10 gram of solute present in 100 gram solution. ஆனா 27.5% W by W அப்படின்னா 27.5 gram of solute present in 100 gram solution, right? 100 solution இல்ல, 100 grams solution. I hope this is clear. அவ்வளவுதான், weight by weight percent அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி இதுல இருந்து क्वेश्चन கேட்பாங்கன்னு பாருங்களேன். See, 10% weight by weight aqueous urea solution. Find out the mole fraction of urea and molality of the solution. Just இவ்வளவுதான், உங்களுக்கு கொடுத்திருக்க டேட்டாவே இவ்வளவுதான் பாருங்க. ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு லைன் தான், ஓகே, ஒரு 4 வேர்ட் தான் இருக்கு இந்த லைன்ல. இதுதான் டேட்டா. இதை கொடுத்துட்டு மோல் ஃபிராக்ஷனும் கண்டுபிடிக்க சொல்றாங்க, மொலாலிட்டியும் கண்டுபிடிக்க சொல்றாங்க, சரியா? ஓகே, ஸோ எப்படி நான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா டீகோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன? ஆக்வஸ் யூரியா சொல்யூஷனா, ஓகே, ஸோ ஆக்வஸ் யூரியா சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூட் சால்வெண்ட்லாம் யாரு? ஆனா ஆக்வஸ் யூரியா சொல்யூஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்வஸ்னு சொன்னனே புரிஞ்சுக்கணும், சால்வெண்ட் இஸ் வாட்டர், ரைட்? ஆமாண்ணா, சால்வெண்ட் வந்துட்டு யாரு? நம்ம வாட்டர். ஓகே, நவ் வாட்டரோட மாலிகுலர் வெயிட் என்ன? ஆனா வாட்டரோட மாலிகுலர் வெயிட் வந்துட்டு 18. இதுவும் எல்லாருக்குமே தெரியும், வாட்டரோட molecular weight வந்துட்டு it's 18, right? Okay, next, what is the solute? அண்ணா water வந்து solvent அப்படின்னா யூரியா தான் solute இருக்கணும், right? Yes. So the solute aqueous urea solutionல solute அப்படிங்கிறது என்ன? அண்ணா solute அப்படிங்கிறது நம்மளோட யூரியா. Okay, so urea is our solute. And what about the molecular weight of urea? So நான் என்ன சொல்லியிருக்கேன்? molecular weight of urea வந்துட்டு 60 gram per mole அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோ சொன்னேன்ல, NH2CO NH2. so அதோட molecular weight டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. the molecular weight of urea is simply equals to 6060, right? Okay, now நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யூரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? டேட்டாவே தரல என்ன யோசிக்க கூடாது, தேவையான எல்லா டேட்டாவும் இந்த ஒரு லைன்ல இருக்கு. ஆனால் எப்படி? சி ஃபர்ஸ்ட் இதை டீகோட் பண்ணுங்க. இங்க என்ன எழுதியிருக்காங்க? 10% ஆஃப் வெயிட் பை வெயிட் ஆக்வஸ் யூரியா சொல்யூஷன் அப்படின்னு எழுதியிருக்காங்க, ரைட்? ஸோ 10% வெயிட் பை வெயிட் ஆக்வஸ் யூரியா சொல்யூஷன் அப்படின்னா என்ன? இது எப்படி டீகோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் பெர்சன்டேஜ் வெயிட் பை வெயிட்னா அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் பிரசன்ட் இன் 100 கிராம் சொல்யூஷன் அப்படி தானே டீகோட் பண்ண சொல்லியிருக்கேன். எஸ், ஸோ 10% வெயிட் பை வெயிட் அப்படின்னா 10 கிராம்ஸ். ஓகே, யூ ஹேவ் டு டீகோட் இட் லைக் திஸ்.
10 grams of solute, okay, 10 grams of solute present in 10 grams of solute present in 100 gram solution. Okay, so 10% weight by weight அப்படினா என்ன மீனிங் அண்ணா amount of solute in grams present in 100 gram solution. So 10% weight by weight na 10 gram of solute present in 100 gram of solution, right? Okay, now solute என்ன அண்ணா அந்த இடத்துல solute அப்படிங்கிறது யூரியானா, so அதை தெளிவா எழுதிருங்க. So 10 gram of urea, okay, so urea is our solute present in 100 gram solution, right? Okay, now இப்போ நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இதுல எல்லா தேவையான எல்லா டீடைல்ஸுமே இருக்கு, சரியா? ஓகே, now இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யூரியா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கண்டுபிடிச்சிரோமா? see we know that the mole fraction of urea is simply equals to number of moles of urea divided by total number of moles, that is number of moles of urea plus number of moles of water, right? amana number of moles of water plus number of moles of urea, right? okay, இப்போ எப்படி நான் number of moles of urea waterலாம் கண்டுபிடிப்போம்? ரொம்ப சிம்பிள். see இப்போ நமக்கு என்ன தெரியும் அண்ணா? weight of solute தெரியும் இல்லையா? 10 gram of urea, so weight of solute is 10 gram. weight of solution தெரியும் 100 gram. இதை வச்சு நம்மளால weight of solvent கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? தாராளமா கண்டுபிடிக்கலாம்னா. see we know that the weight of solution எவ்வளோ ஆனா அதை டீகோட் பண்ணதுல தான் கண்டுபிடிச்சோம். 10 gram solute in 100 gram solution. So solutionோட weight வந்து 100 grams தான், right? ஓகேனா, so weight of solution is 100 grams and weight of solute is 10 grams, right? amana, now from these two what is the weight of solvent? Anna, from these two the weight of solvent is simply, see we know weight of solution is weight of solute plus weight of solvent. So weight of solvent enna solution la irundhu solute oda weight minus pannunga, so 100 minus 10, it is simply equals to 90 grams. okay, so solvent oda weight therinjiruchu. now you see number of moles easy ah kandupidichalam eppdina? we know that weight of solute அப்படினா என்ன அண்ணா? weight of urea, யூரியா தானே solute, ஆமாண்ணா. so weight of urea is equals to 10 grams அப்படின்னு கொடுத்துட்டாங்க. so this is equals to 10 grams. okay, now molecular weight of urea எவ்வளோ அண்ணா? molecular weight of urea is simply equals to 60 gram per mole உங்களுக்கு தெரியும், right? ஆமாண்ணா. so இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி will you be able to find the number of moles? yes na, I can do. the number of moles of urea is simply equals to weight by molecular weight. so weight is 10 gram divided by molecular weight is 60 gram per mole. gram cancel ஆயிடுச்சுனா mole வந்துரும் மேல, which is 1 by 6. so number of moles of urea எவ்வளோ? 1/6, right? okay, next we know that the weight of solvent அப்படினா என்ன அண்ணா? weight of solventனா solventே water தானா? the weight of water is simply equals to 90 grams. okay, now what is the molecular weight of water? Now we know that the molecular weight of water is equals to oxygen order 16, hydrogen order 1, and hydrogen order 2. 16 plus 2 is 18 gram per mole. okay, so what is the number of moles of water? and the number of moles of water is simply equals to weight by molecular weight. okay, that is 90 by 18. so I guess 18 5s are 90, right? so 10 5s are 50, 5 8s are 40, 90. yes, so this is simply 5. okay, right? so number of moles of urea கிடைச்சிருச்சு, number of moles of H2O கிடைச்சிருச்சு. so இதை பேஸ் பண்ணி நம்மளால மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமா கண்டுபிடிக்கலாம்னா. okay, so we know that the mole fraction of urea is simply equals to number of moles of urea divided by number of moles of urea plus number of moles of water. ஆமாண்ணா, number of moles of urea plus number of moles of water.
Now what is the number of moles of urea? Number of moles of urea அப்படிங்கிறது 1/6, right? Okay, divided by number of moles of urea அப்படிங்கிறது என்ன? 1/6 divided by number of moles of urea என்ன? 1/6 plus number of moles of H2O is 5. Now if you calculate this, it will be simply equals to, calculator வச்சு தான் நான் போட்டேன், it is simply equals to 0.03225. okay, if you solve this, it will be equals to 0.03225. right? okay, இப்போ mole fraction of water கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? mole fraction of water அப்படின்னா number of moles of water divided by number of moles of urea plus number of moles of water. so அதை divide பண்ணி கண்டுபிடிச்சிட வேண்டாம்? ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? see, we know that mole fraction of solute plus solvent is always equals to 1. ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா. we know that the mole fraction of solute, that is urea, plus mole fraction of solvent, mole fraction of water, is always equals to 1. so இங்க இருந்து you can easily find that the mole fraction of water is simply equals to 1 minus mole fraction of urea, right? okay, so 1 minus mole fraction of urea என்ன? mole fraction of urea is 0.03225, right? so 1 minus 0.03225. now if you subtract this, mole fraction of urea will be, mole fraction of water will approximately be 0.9677, right? so நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு mole fraction கண்டுபிடிச்சாலே இன்னொரு mole fraction ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? okay, so please keep this in mind, right? all right, now let us then quickly proceed to the next part. வேற என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மொலாலிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கண்ணா. so மொலாலிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தானே, mole fraction of urea and molality of the solution, இது ரெண்டையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. so molality எப்படி கண்டுபிடிப்போம்? see, we know that the molality is simply equals to number of moles of solute divided by weight of solvent in kg. number of moles of solute divided by weight of solvent in kilogram. now number of moles of solute நமக்கு தெரியும் என்ன? யூரியா தான் solute, number of moles வந்து 1/6, right? weight of solvent in kg னா weight of solvent in grams வந்துட்டு தெரியும், 90 grams, right? ஆமாண்ணா. so 1/6 divided by 90, அதை வந்து kg ல convert பண்ணோம்னா we have to divide by 1000, right? so என்ன ஆகும்? this 0 gets cancelled, 100ங்கிறது denominator denominatorல இருக்கு, reciprocal பண்ணா numerator போயிடும், right? so this is simply, and then the 1/6ங்கிறது denominator வந்துரும், 100 divided by 9 into 6. so இதை cancel பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், it will be approximately 1.85. so we just found that the molality of this solution is 1.85. I hope this is clear. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? right, okay. so just ஒரே ஒரு லைன்ல இருந்து எவ்வளோ விஷயம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது பாருங்க. we can find mole fraction, we can find molality, so and so on, right? okay, so let's quickly proceed to your next concentration term, which is the percentage weight by volume, right? அதே மாதிரி தான் எல்லா percentage concentration termsலையும் numerator எதை குறிக்குது? numerator solute குறிக்கும், denominator solution குறிக்கும், right? okay, சரியா? okay, now இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, percentage weight by volume கான ஃபார்முலா என்ன? the formula for percentage weight by volume, I hope you guys must have guessed by now. so percentage weight by volume அப்படின்னா it simply means the weight of solute in grams, okay, weight of solute in grams divided by volume of solution in milliliters, okay, into 100. okay, weight of solute கிராம்ல எடுத்துக்கோங்க, volume of solution ml எடுத்துக்கோங்க, ரெண்டு டிவைட் பண்ணி 100 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, you will get percentage weight by volume, right? okay, so this is the formula, right? okay, now இதை எப்ப நான் யூஸ் பண்ணுவோம்? this is used when, okay, மேல என்ன இருக்கு? நம்ம நியூமரேட்டர் சொல்யூட்டை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம், அண்ட் இந்த இடத்துல வெயிட் இருக்கு. ஸோ எப்போ வெயிட் மெஷர் பண்ணுவோம்? சாலிடா இருக்கும் போது தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் யூஸ்டு வென் தி solute is solid and the solvent is a liquid,
ரைட்? ஓகே. எப்போ சொல்யூட் சாலிடா இருந்து சால்வெண்ட் லிக்விடா இருக்கோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பெர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஜெனரல் நாலேஜ் தான். சரியா? எங்கேயும் கொஸ்டின்லாம் இத வச்சுலாம் கேட்க மாட்டாங்க. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் இது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்டா இண்டிபெண்டன்ட்டா? யோசிச்சு பாருங்க. ஆனா வெயிட்ங்கிறது நியூமரேட்டர்ல இருக்கு. வெயிட் டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகாது. பட் வால்யூம் டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகும்னா, சோ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆனா வால்யூம் இன்கிரீஸ் ஆகும். பெர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். சோ திஸ் டெர்ம் பெர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். ஓகே. திஸ் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி டீகோட் பண்றது? அதுதானே ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான் we have to decode this like amount of solute in grams present in 100 ml solution. போன வாட்டி என்ன பண்ணோம்? அண்ணா போன வாட்டி percent weight by weight இருந்துச்சு இல்லையா? ஆமாண்ணா. percent weight by weight இருந்ததுனால amount of solute in gram present in 100 grams of solution பார்த்தோம். சரியா? பட் இந்த இடத்துல percentage weight by volume இருக்கு. ஸோ அதனால எப்படி இதை டீகோட் பண்ணணும்? அண்ணா percentage weight by volume அப்படின்னா it is simply the amount of solute in grams, amount of solute in grams, okay, present in 100 ml of solution. Present in how much? 100 ml of solution. I hope this is clear. இப்படி தான் இதை டீகோட் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. வரேன், பின்னாடியே வச்சிருக்கேன் எக்ஸாம்பிள். உங்களுக்கு இல்லாத எக்ஸாம்பிளா? See, 10% weight by weight KOH aqueous solution. சரியா? 10% weight by weight KOH aqueous solution அப்படின்னா இதை எப்படி தெரியுமா டீகோட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். It simply means that 10 gram of 10 gram of solute. Okay, because 10% weight by volume. Numerator எதை குறிக்குது? அண்ணா solute குறிக்குது. Okay, denominator எதை குறிக்குது? solution குறிக்குது. Right? So அதை எப்படி தெரியுமா டீகோட் பண்ணணும்? 10 weight so weight na grams. So 10 grams of solute present in 100 ml solution. அவ்வளவுதான். So 10 gram of solute, okay, present in this is solution, right? Okay, so 10 gram of solute present in 100 ml solution. Okay, 10 gram of solute present in 100 ml solution. Right? Okay. Now, இப்போ இதே மாதிரி ஒருவேளை உங்கள்கிட்ட வந்துட்டு 37.5% weight by volume NaOH, okay, aqueous. KOH aqueous KOH solution கொடுத்திருக்கேனா? Sorry. So 10% weight by volume aqueous KOH solution அப்படி டீகோட் பண்ணணும். அதே மாதிரி 10%, sorry, 37.5% of, if at all they give you like this, 37.5% weight by volume aqueous sodium hydroxide solution அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி டீகோட் பண்ணணும்? ஆனா ரொம்ப சிம்பிள். நியூமரேட்டர்ல இருக்கிறது சொல்யூட்டை குறிக்குது, டினாமினேட்டர்ல இருக்கிறது சொல்யூஷனை குறிக்குது. So 37.5 gram solute present in 100 ml solution. Basis வந்து 100 தான். சரியா? Okay, so you can decode this by 37.5 grams of solute present in 100 ml solution. That's it. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். All right, so this is how you decode percentage weight by volume, right? So இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு question solve பண்ணுவோமா? 11% weight by volume aqueous urea solution. Calculate the molarity of this solution, right? Okay, so first இந்த 11% weight by volumeங்கிறதை எப்படி டீகோட் பண்ணணும்? அண்ணா 11% of weight by volume அப்படிங்கிறத so the 11% weight by volume அப்படிங்கறத டீகோட் பண்ணனும்னா என்ன வரும்? ஆனா நியூமரேட்டர் சொல்யூட்டை குறிக்குது, டினாமினேட்டர் சொல்யூஷனை குறிக்குது. So it simply means 11 grams of
solute. Okay, 11 grams of solute. Solute na enna? Urea. Aqueous urea solution na. Aqueous na what are the solvent? Urea the solute. So 11 gram of solute, that is 11 gram of urea is present in basis என்ன ஆனா 100 ml solution. Denominatorல volume இருக்கு. So 100 ml solution, right? Okay, so first time இதை decode பண்றப்ப கஷ்டமா தான் இருக்கும், பட் அந்த இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா okay, percent weight by weight அப்படின்னா amount of solute in grams present in 100 gram solution. weight by volume அப்படின்னா amount of solute in grams present in 100 ml solution. அடுத்து percentage volume by volume னா amount of solute in ml present in 100 ml solution. முடிஞ்சு. இதை decode பண்ண மட்டும் தெரிஞ்சிட்டா எல்லா क्वेश्चனும் சால்வ் பண்ணலாம், ரைட்? ஓகே, ஸோ இங்கே பாருங்க decode பண்ணிட்டோம். நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஆனா சொல்யூட்டோட மாஸ் தெரிஞ்சிருச்சு, ரைட்? ஓகே, ஸோ 11 கிராம் ஆஃப் யூரியா. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வந்துருச்சு? weight of solute we found to be equals to 11 gram. weight of solute is equals to 11 grams. Okay, right? Next, it is present in 100 ml solution னு சொல்லியிருக்காங்க, meaning the volume of solution is simply equals to 100 ml. சரியா? ஓகே, நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? molarity கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So obviously volume of solution நமக்கு எதுல வேணும்? ஆனா லிட்டர்ஸ்ல வேணும். So this is divide by 1000 பண்ணோம் அப்படின்னா 0.1 liters, right? So the volume of solution is 0.1 liters. ஓகே, இப்போ மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆனா மொலாரிட்டி அப்படிங்கிறது number of moles of solute divided by volume of solution in liters. ஓகே, மொலாரிட்டினா என்ன? number of moles of solute divided by volume of solution in liters, right? Okay, now number of moles of solute na enna? Ana it is simply weight of solute divided by molecular weight of solute. Weight of solute divided by molecular weight of solute divided by volume of solution in liters. Now நமக்கு தெரியும் weight of solute அப்படிங்கிறது எவ்வளோ? 11 grams. So 11 divided by molecular weight of solute. ஆனா யூரியா தான் solute, அதோட molecular weight 60. So 11 by 60 divided by volume of solution is 0.1. Now if you solve this, this will be approximately equals to 1.83 molar, right? Okay, I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். All right, so this is how you decode percentage weight by volume. Next, percentage volume by volume is the final percentage concentration term. சரியா? Okay, so first இதுலயும் எப்போதும் போல numerator solute மீன் பண்ணுது, okay, denominator solution குறிக்குது. சரியா? Okay, now how should you read this? Okay, first அதுக்கு முன்னாடி ஃபார்முலா சொல்லிடுறேன். percentage volume by volume ஓட ஃபார்முலா என்ன தெரியுமா? the formula for percentage volume by volume is simply equals to volume of solute. Okay, வேணா numeratorல solute குறிக்குது. So volume of solute in ml divided by volume of solution in ml, okay, into 100. percentageல கன்வெர்ட் பண்றதுக்காக 100. சரியா? இதுதான் ஃபார்முலா ஃபார் percentage volume by volume. எங்கயாவது உங்களை percentage volume by volume கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா சொல்யூட்டோட வால்யூமை ml ல எடுத்துக்கோங்க, சொல்யூஷனோட வால்யூமை ml ல எடுத்து ரெண்டையும் டிவைட் பண்ணி 100 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, you will get percentage volume by volume, right? Okay, now இதை எங்க நான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, first this will be used in where both solute is a liquid and solvent is also a liquid, right? This is used when both solute and solvent are liquid, right? Okay, now is this temperature dependent or temperature independent? ஆனா numeratorலயே வால்யூம் தான் இருக்கு, denominatorலயே வால்யூம் தான் இருக்கு. நமக்கு தெரியும் வால்யூம்ங்கிறது டெம்பரேச்சர்ல டிபெண்ட் ஆகும், right? So this concentration term is temperature dependent. It is temperature dependent, right? Okay,
ஸோ எத்தனை கான்சன்ட்ரேஷன் டேர்ம் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட்லாம் கூட கொஸ்டின் வந்திருக்கு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. நியூமரேட்டர்ல வால்யூம் இருக்கு, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும். டினாமினேட்டர்லயும் வால்யூம் தான் இருக்கு, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகுது, டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். ரைட், ஓகே. நவ் இதை எப்படி நான் ரீட் பண்றது? அதே மாதிரி தான். ஓகே, யூ ஹேவ் டு ரீட் இட் as amount of solute in ml. ஏன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட் எடுத்திருக்கோம். ரைட், நம்ம நான் வால்யூம் பை வால்யூம் பர்சன்னா it simply means amount of solute okay in ml present in 100 ml solution. அவ்வளவுதான். amount of solute in ml present in 100 ml of solution. This is how you should decode this. சரியா? Okay. Now, let me give you some example. ஒரு வேளை இப்படி கொடுத்திருக்காங்க. சரியா? 10% volume by volume aqueous KOH solution அப்படின்னா அது எப்படி decode பண்ணணும்? இந்த solutionல 10 நல்லா பாருங்க, numeratorly volume, denominatorly volume. So, 10 ml of solute. Okay. 10 ml of solute present in 100 ml solution. Okay, 10 ml of solute present in 100 ml solution. சரியா? Okay, இதுதான் 10% volume by volume கான meaning. Right? Okay, next. இப்போ இதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு 10% volume by volume aqueous sodium hydroxide solution கொடுத்திருந்தா அதையும் decode பண்ணுவோம். ஒருவேளை 10% volume by volume aqueous sodium chloride solution அப்படின்னு கொடுத்திருந்தா இதுக்கும் என்ன மீனிங்? ஆனா இது எப்படி தானே டீகோட் பண்ணணும். அதாவது நியூமரேட்டர் சொல்யூட்டை குறிக்குது, டினாமினேட்டர் சொல்யூஷனை குறிக்குது. ஸோ 10 ml solute present in base is 100 ml. 100 ml solution, right? So 10 ml of solute. Okay, ஸோ இந்த இடத்துல solute யாரு? ஆனா போன இடத்துல aqueous அப்படின்னா solvent water, solute KOH. ஸோ இந்த இடத்துல soluteங்கிறது KOH போன கேஸ்ல KOH. இந்த இடத்துல பாருங்க 10% volume by volume aqueous NaCl. ஸோ இந்த இடத்துல solute அப்படிங்கிறது NaCl. Right? Okay. So 10 ml of NaCl present in 100 ml solution. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, that's it. இதோட நம்மளோட percentage concentration terms முடிஞ்சிச்சு. சரியா? Okay. ஆனா இதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லையானா? அது எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்காம போவேனா? We have one problem. Okay. Find out the concentration of a solution in terms of percentage volume by volume if 10 ml of ethanol is mixed with 150 ml of water. Okay. So இந்த இடத்துல என்ன பண்றாங்களா? 10 ml ethanol, okay, 10 ml ethanol எடுத்துட்டு they are mixing it with 150 ml of water. 10 ml ethanol plus 150 ml water. Right? Okay. First இதுல எது solute, எது solvent? ஆனா நமக்கு தெரியும் எது கம்மியா இருக்கோ அது solute, எது அதிகமா இருக்கோ அது solvent. So 10 ml ethanol, ethanol தான் கம்மியா இருக்கு. So இதுதானா solute. Then 150 ml water, water வந்து என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. So இதுதான் என்ன? Solvent. Okay. Now இது ரெண்டையும் mix பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலா ஒரு சொல்யூஷன் வரும்ல? ஆமாண்ணா. Then அந்த சொல்யூஷனோட வால்யூம் என்ன? The volume of solution is simply equals to 160 ml. Right? Okay. Now நமக்கு தெரியும் என்ன கேட்டிருக்காங்க? Find out the concentration of a solution in terms of percentage volume by volume. அதாவது percentage volume by volume உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Percentage volume by volume. இதோட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? ஆனா percentage volume by volumeனா volume of solute in ml, okay, divide by volume of solution in ml, okay, into 100. Right? Okay. Now what is volume of solute in ml? ஆனா volume of soluteங்கிறது இந்த இடத்துல 10. Right? So this is 10 ml divided by volume of solution எவ்வளோ? ஆனா 115 சொன்னீங்கன்னா உத விழுகும். volume of solution கிடையாது, அது solvent. volume of solution இது ரெண்டையும் ஆட் பண்ணி வரதா solution. அதோட வால்யூம் எவ்வளோ? 10 plus 150 160. so 10 mlங்கிறது volume of solute. volume of solution அப்படிங்கிறது 160 ml. 160 ml. now இத percentage convert பண்ணனும் அப்படினா we have to multiply with 100. so என்ன ஆகும்? ஆனா ml ml cancel ஆச்சு அப்படினா 10 10 cancel ஆயிடும். so 100 divided by 16. if you calculate this,
it will be approximately 6.25% volume by volume. Okay, 6.25% volume by volume. அதுக்கு மீனிங் என்ன? 6.25 ml of solute present in 100 ml solution. சரியா? இப்படிதான் அதை நீங்க decode பண்ணணும். Right? Okay. Now, let's proceed to this question. This is a very good question. I'll give this question a 5 star. Okay. It's a 5 star question. Right? So, இந்த question எப்படி proceed பண்றதுன்னு பாருங்க. See, when 200 ml of 0.2 molar acetic acid is shaken with 0.6 gram of wood charcoal. சரியா? அதாவது ஒரு டப்பாக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா 200 ml அசிட்டிக் ஆசிட் இருக்கா, அதோட கான்சென்ட்ரேஷன் 0.2 மோலாரா. ஓகே, ஸோ இந்த டப்பாக்குள்ள 200 ml அசிட்டிக் ஆசிட் இருக்கா, ரைட்? அசிட்டிக் ஆசிட்னா CH3COOH, ரைட்? I'll give you the compound name, I mean chemical formula. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு? அசிட்டிக் ஆசிட் இருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அண்ணா, இந்த அசிட்டிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு 0.2 மோலார். ஓகே, 0.2 மோலார் அண்ட் எவ்வளோ வால்யூமா? 200 ml அசிட்டிக் ஆசிட், ரைட்? ஓகே, ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் யூ பீப்புளுக்கு தெரியாது, இப்போ தானே 11th படிக்கிறீங்க. எஸ், 12th போகிறப்ப தான் அசிட்டிக் ஆசிட் பற்றி தெரியும். ஏன்னா 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தான் ஒரு அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன? நான் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இட் இஸ் CH3COOH. இதுதான் அசிட்டிக் ஆசிட், ரைட்? ஓகே, நவ் நம்மள்ட்ட 200 ml ஆஃப் 0.2 மோலார் அசிட்டிக் ஆசிட் இருக்கான். இதுல 0.6 கிராம் ஆஃப் wood charcoal. சரியா? சார்கோலை உள்ள போட்டு என்ன பண்றோமா? we are shaking this. ஓகே, இந்த கண்டெய்னருக்குள்ள we are adding wood charcoal. wood charcoal. so wood charcoal எவ்வளோ? 0.6 grams ஆட் பண்ணிருக்கோமா. ஓகே, அதாவது இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்? எப்படி குட்டி குட்டியா wood charcoal 0.6 கிராம்க்கு ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஷேக் பண்ணிருக்கோம் அந்த கண்டெய்னர். சரியா? இப்படி 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 இப்படின்னு ஷேக் பண்ணிருக்கோம். நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா the final concentration of acetic acid after absorption. okay, after absorption is 0.1 molar. சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த wood charcoal பார்த்திருப்பீங்க எல்லாரும் இல்லையா? சார்கோல் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மாதிரி பிளாக் கலர்ல சாக் பீஸ் மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அதை தண்ணிக்குள்ள போட்டோம்னா என்ன பண்ணும்? அந்த ட்ரையா இருக்க சார்கோல் கொஞ்சம் தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா? அந்த மாதிரி அந்த சார்கோலை அசிட்டிக் ஆசிட்குள்ள போட்டு ஷேக் பண்ண என்ன ஆகுதான்? அந்த சார்கோல் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிடை அப்சர்வ் பண்ணிக்குதான். சரியா? தனக்குள்ள உறிஞ்சிக்குதான், ரைட்? அப்படி உறிஞ்சினதுக்கு அப்புறம் இந்த ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல, அது 0.1 மோலார் ஆயிடுச்சான், ரைட்? இனிஷியலி 0.2 மோலார் இருந்துச்சு, ரைட்? அதுக்குள்ள கொஞ்சோண்டு நான் சார்கோலை போடுறேன். சரியா? சார்கோலுங்கிறது ட்ரையா பிளாக் கலர்ல இருக்கும். இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, யூல் கெட் அ பிக்சர், ரைட்? ஸோ அதை அசிட்டிக் ஆசிட்குள்ள போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஆசிட் அதை அப்சர்வ் பண்ணிக்குது, ரைட்? ஓகே, ஸோ மாதிரி நான் போட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு ஃபைனலாக கான்சென்ட்ரேஷன் மெஷர் பண்ணி பார்க்குறப்ப 0.1 மோலார் தான் இருக்கான், ரைட்? ஏன்னா பாதி ஆசிடை என்ன பண்ணிருக்கோம்? சார்கோல் உள்ள உறிஞ்சிருக்கும், ரைட்? இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா தி மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அப்சார்ப்டு பெர் கிராம் ஆஃப் கார்பனஸ். எவ்வளோ மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அப்சார்ப் ஆயிருக்கு பெர் கிராம் ஆஃப் கார்பன். ஆனால் கார்பன்ங்கிறது வந்துச்சு, சார்கோல்னா என்ன? இட் இஸ் கார்பன், ரைட்? ஓகே, நவ் ரொம்ப சிம்பிள். யூ சி என்ன பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி உட்ல போட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணியிருக்கோம், ரைட்? ஆமாண்ணா, we have shaken this. It's an easy question தான், but you have to think for a bit, right? We have shaken this. now ஷேக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா நம்மளோட அசிட்டிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் மட்டும் எவ்வளோ ஆயிடுச்சான்? 0.1 மோலார் ஆயிடுச்சான், ரைட்? வால்யூம்லாம் எந்த சேஞ்சுமே இல்லை. ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? வால்யூம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா? வால்யூம்லாம் குறையல, ரைட்? ஸோ உள்ள அதை போட்டு ஷேக் பண்ணனா என்ன ஆயிடுச்சு? சம் அசிட்டிக் ஆசிடை அதை அப்சார்ப் பண்ணி ஸ்டில் உள்ளே தான் இருக்கு. இந்த சார்கோலை வெளியே எடுத்தோமா? இல்லை, அந்த சார்கோல் பாட்டுக்கு உள்ளே தான் இருக்கு, ரைட்? ஸோ அல்டிமேட்லி என்ன இருக்கு? ஜஸ்ட் சம் அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் அந்த சார்கோல்குள்ள போயிருக்கே தாண்டி வால்யூம் சேஞ்ச் ஆகல. ஸோ ஜஸ்ட் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிங்க. சரியா? பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு மாதிரி பெரிய கொஷின் மாதிரி தெரிஞ்சிச்சா? பட் ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், ஓகே, ஆர் எல்ஸ் மோல்ஸ் இனிஷியல்னு போடுறேன்.
number of moles of acetic acid initially எவ்வளோ moles எப்படி கண்டுபிடிப்போம் concentration volume கொடுத்திருந்தாங்கன்னா அண்ணா concentration into volume right because we know molarity is simply equals to number of moles by volume in liters right molarity is simply equals to number of moles of solute divided by volume of solution in liters right ஆமாண்ணா so what is number of moles of solute ஆனா molarity into volume of solution in liters அவ்வளவுதான் இங்க இருந்து I can write that the number of moles of solute is molarity into volume of solution in liters right yes so molarity ஐயும் volume of solution லிட்டர்ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு மோல்ஸ் கிடைச்சிடும் ஸோ இந்த இடத்துல molarity is 0.2 volume of solution in litersனா என்ன ஆனா 200 ml லிட்டர்ல மாத்தினேன்னா divide by 1000 0.2 so 0.2 into 0.2 2 to 4 into 10 power minus 2 0.04 moles right yes I hope this is clear so initially 0.04 moles of acetic acid இருந்துச்சு ஃபைனலா absorption பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு acetic acid இருக்குன்னு பாப்போமா சொல்யூஷன்ல ஃபைனலா எவ்வளவு அசிட்டிக் ஆசிட் இருக்கு moles final is simply equals to molarity 0.1 let's use pink itself 0.1 into volume is 200 ml அத in terms of liters convert பண்ணோம்னா என்ன வரும்னா 0.2 liters வரும் right so 0.1 into 0.2 1 2s are 2 10 power minus 2 multiply பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன் 0.02 moles right now எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்கும் ஆனா இனிஷியலா எவ்வளவு இருக்கு ஃபைனலா எவ்வளவு இருக்கு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்கும் அப்படி தெரிஞ்சிரும் right so I can say that the moles of acetic acid absorbed okay ஆனா absorbed இல்லையா yes it's called adsorption இது we used to study this in surface chemistry but it's deleted so அதனால absorption இப்போதைக்கு ஒண்ணுங்கற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டே நீங்க போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல okay but actually it is different absorption a b s o r p t i o n absorptionங்கிறது வேற adsorption அப்படிங்கிறது வேற சரியா one is a surface phenomenon another one is a bulk phenomenon but it's not required உங்களோட போர்ட்ஸ்லயும் சரி CBSE போர்ட்ஸ்லயும் சரி and JEE mains and NEETலயும் சரி இந்த சாப்டரை delete பண்ணிட்டாங்க அந்த கான்செப்ட்ஸை delete பண்ணிட்டாங்க okay or else you have to study some more chapters also பிரச்சனை இல்லை delete பண்ணிட்டாங்க ஏன் கஷ்டப்பட்டுட்டு because நான் தான் படிச்சேன் கரெக்டாக 2023ல நான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2024ல எல்லாத்தையும் delete பண்ணிட்டாங்க okay right so moles of moles absorbed okay absorbed எவ்வளவு moles absorb ஆயிருக்கு சார்கோல்குள்ள it is simply initial moles okay moles initial minus moles final okay initial எவ்வளவு இருக்கு minus final எவ்வளவு இருக்கு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனும் நமக்கு என்ன கிடைக்கும் number of moles absorbed நமக்கு கிடைக்க போகுது right okay so I can write that I can easily say that the initial mole எவ்வளவு நமக்கு தெரியும் ஆனா 0.04 இருந்துச்சு right ஆமாண்ணா minus initial moles is 0.04 then final moles is 0.02 right okay so 0.04 minus 0.02 0.02 தானே so எவ்வளவு moles of acetic acid absorbed ஆயிருக்கு ஆனா the moles of acetic acid absorbed is simply equals to 0.02 right okay so the number of moles of acetic acid absorbed is equals to 0.02 இப்போ we need mass of acetic acid absorbed per gram of carbon right first mass of acetic acid absorbed எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம் நமக்கு moles of acetic acid absorbed கிடைச்சிருச்சு 0.02 so molesல இருந்து mass போடணும்னா என்ன பண்ணணும் அண்ணா we know that number of moles is equals to mass divided by molecular mass okay mass that is weight divided by molecular weight so இங்க இருந்து நமக்கு weight வேணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் அண்ணா weight is simply equals to number of moles into molecular weight so number of moles n into molecular weight right okay so what is the number of moles absorbed அண்ணா this is the formula சரியா okay இது நமக்கு தெரியும் so இதை பேஸ் பண்ணி I can find the weight of acetic acid absorbed is equals to okay weight of acetic acid absorbed is equals to number of moles எவ்வளோ 0.02 okay into molecular mass என்ன
அதை கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். அசிட்டிக் ஆசிட்ங்கிறது CH3COOH. மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? ஆனா 2 கார்பன் இருக்கு. ஒரு கார்பனோட மாஸ் 12. ஸோ 2 கார்பனோட மாஸ் வந்துட்டு 2 into 12. ரைட், ஓகே. பிளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனோட மாஸ் வந்து 16. 2 ஆக்சிஜனோடது 2 into 16. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஆனா ஒரு மொத்தம் 1 2 + 3 4. மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்கு. ரைட், ஸோ ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் வந்துட்டு 1. ஸோ 4 ஹைட்ரஜனோடது 4 into 1. ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 2 into 12 are 24 plus 2 into 16 is 32. Right, 32 தானே? Yes. ஆமாண்ணா, 20 plus 12 is 32 plus ஒரு 4. Right, okay. Now you see 32 plus 4 is 36. 36 plus 4 is 40. 40 plus 2 is 60. So acetic acid ஓட molecular mass எவ்வளோ? 60, because 24 plus 4 28 plus 2 is 30. 30 plus 30 is 60. Right, okay. Now I can say that the weight of acetic acid absorbed is moles into molecular weight, which is 0.02 into 60. So you can see இந்த மாதிரி multiplication point வச்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னா, simply you can rewrite this as 2 into 10 power minus 2 into 60. அட பாருங்க, 2 into 60 120. 120 into 10 power minus 2 என்ன வரும்? ஆனா 120ல இருந்து 2 டிஜிட் தள்ளி முன்னாடி புள்ளி வைங்க, என்ன வரும்? 1.2. அவ்வளவுதான். So we get that the weight of adsorbed acetic acid is simply equals to 1.2 grams. But நம்மள்ட்ட அது கேட்கல, weight of acetic acid adsorbed per gram of carbon கேட்குறாங்க. Right, okay. அது என்னன்னா per gram of carbon? Weight of acetic acid, weight of acetic acid absorbed மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 1.2 gram. பட் அவங்கள்ட்ட நம்ம என்ன கேட்குறாங்க? weight of acetic acid adsorbed per gram of carbon. Okay, per gram of carbon அப்படின்னா என்ன பண்ணணும்? You have to divide by the atomic mass of carbon. Atomic mass of carbon என்ன? 12. So you have to divide the actual adsorbed weight of acetic acid. Okay, absorbed, ADSORBED. Okay, actual adsorbed weight divided by atomic mass of carbon 12. So 1.2 divided by 12 என்ன ஆகும்? 1.2 divided by 12 will be 0.1. Right, yes. So 1 12s are 12, 0.1 12s are 1.2. So this is simply equals to 0.1. So the weight of acetic acid adsorbed per gram of carbon is simply equals to 0.1. Right, okay. I hope this is clear. So 0.1 is your correct answer. This is a very good question. Only once இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு, அதுக்கப்புறம் till to this day இந்த மாதிரி எதுவும் கொஸ்டின் வரல. பட் who knows, உங்களோட 2027 அட்டெம்ப்ட்ல வரலாம், 28 அட்டெம்ப்ட்ல வரலாம். ஸோ அதனால you guys make sure to practice this question. சரியா? Okay, now let's quickly proceed to your next concept, which is the parts concentration term. ஓகேவா? ஸோ இதுல இருந்து ரொம்ப ஈஸிடா. சரியா? சி, இப்போ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்ல? ஆனா மொத்தமா 8 கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு. ரைட், மொலாரிட்டி, மோல் ஃபிராக்ஷன், பெர்சன்டேஜ், தென் பார்ட்ஸ், ஸ்ட்ரென்த், ஃபார்மாலிட்டி, நார்மாலிட்டி. இதில் ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணோமா. தென் பார்ட்ஸ், ஸ்ட்ரென்த், ஃபார்மாலிட்டி, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் படிப்போம், பெருசாக அது வந்து கொஸ்டின்ஸ் வராது. தென் அகைன் நார்மாலிட்டி போனோடனே டீட்டெயிலாக படிப்போம். ரைட், ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் யுவர் parts concentration terms. Okay, just okay, let's start your parts concentration terms. Okay da, so parts concentration terms அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். There are two parts concentration terms. சரியா? ஒன்னு வந்துட்டு ppm அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ppm அப்படின்னா என்னன்னா parts per million. ஓகே, parts per million. ரைட், அதே மாதிரி ppb அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது என்னன்னா ppb அப்படின்னா பார்ட்ஸ் per பில்லியன். சரியா? ஓகே, ஸோ மொத்தம் 2 பார்ட்ஸ் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு. ஒரு பார்ட் கான்சென்ட்ரேஷன் டேர்ம் இஸ் ppm, that is parts per million. இன்னொரு பார்ட்ஸ் கான்சென்ட்ரேஷன் டேர்ம் இஸ் ppb, that is parts per பில்லியன். சரியா? ஓகே, நவ் இது ரெண்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. பிகாஸ் இந்த கான்செப்டை வந்துட்டு
வாட்டர் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ல தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சரியா. இந்த பிபிஎம் பிபிபிலாம் வாட்டர் பியூரிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் வரும் சரியா, அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இது ரொம்ப எங்கேயும் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் தென் சஃபிஷியன்ட் ரைட். ஓகே, ஸோ பார்ட்ஸ் பர் மில்லியனோட ஃபார்முலா என்னன்னா சிம்பிளி வெயிட் ஆஃப் சொல்யூட், ஓகே, weight of solute divided by weight of solution, okay, weight of solute divided by weight of solution, okay, into million. So 10 power 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னா weight of solute by weight of solution into 10 power 6 ரைட், அவ்வளோதான் ஃபார்முலா. அதே மாதிரி பார்ட்ஸ் பர் பில்லியன்னாலும் வெயிட் ஆஃப் சொல்யூட், ஓகே, வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ பில்லியன் 10 பவர் 9 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, see parts per million na weight of solute by weight of solution into 10 power 6 million, million na 10 power 6. அதே மாதிரி parts per billion அப்படினா weight of solute by weight of solution into 10 power 9, அவ்வளவுதான் ரைட். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா கொஸ்டின்ஸ் வந்ததில்லை இதுல இருந்து. அப்படியே கொஸ்டின்ஸ் வந்தாலும் எந்த கான்செப்ட்ல இருந்து வரும், வாட்டர் பியூரிஃபிகேஷன்ல இருந்து தான் வரும். வாட்டர் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த சாப்டர் கிடையாது, அது இன்னொரு சாப்டர் சரியா. ஹைட்ரஜன் பத்தி படிக்கிறப்ப தான் வாட்டர் பியூரிஃபிகேஷன் படிப்போம். பட் ஹோப்ஃபுல்லி ஹைட்ரஜனும் டெலீட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சிலபஸ்ல இருந்து. பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு சிலபஸ்ல. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம படிக்கும் போது பிபிஎம்மும் பிபிபியும் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். இப்போதைக்கு ரொம்ப சிம்பிள். பிபிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா வெயிட் ஆஃப் சொல்யூட்டை வெயிட் ஆஃப் சொல்யூஷனால டிவைட் பண்ணி 10 power 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ரைட். Because these type of concentration term is mostly used in water purification type questions. Mostly used in water purification type questions. Water purification type questions, right? Okay, now that's it, we have completed this concentration term. என்னன்னா மற்ற கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்லாம் 30-40 மினிட்ஸ் படித்தோம், இது ஒன்று நான் 1 மினிட்ல முடிச்சிட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் பேருக்குன்னு படிப்போம் ரைட். கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வரும், மொலாரிட்டி, அடுத்து மோல் ஃப்ராக்ஷன், பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், நார்மாலிட்டி, இதுல இருந்தா வரும். இந்த பார்ட்ஸ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், இதுக்கு அடுத்து பார்க்குற அந்த ஸ்ட்ரென்த், இதுக்கு அடுத்து பார்க்குற ஃபார்மாலிட்டில இருந்தால் அவ்வளோ கொஸ்டின் வராது ரைட். ஓகே, நவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பார்ட்ஸ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸும் லைக் இதுக்கு நான் உங்களை வந்து ஒமிட் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் ரைட். அதே மாதிரி லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். சி மொலாரிட்டினா என்ன, ஆனால் மொலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் 1 liter சொல்யூஷன். ஸ்ட்ரென்த் அப்படின்னா amount of solute in grams dissolved in 100 ml or 1 liter of the solution. So strength ஓட formula என்ன, weight of solute in grams divided by volume of solution in liters. molarity ஓட formula என்ன, ஆனா number of moles of solute divided by volume of solution. strength அப்படின்னா weight of solute by volume of solution, அவ்வளவுதான். molarityல moles by volume, இங்க weight by volume, அவ்வளவுதான் strength சரியா. okay, now let's proceed to your next concentration term, formality. இதுவும் ஃபார்மாலிட்டிக்கு தான் படிப்போம் சரியா. ஓகே, ஸோ ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், ஆனால் என்னென்னமோ எழுதியிருக்காங்களாண்ணா அப்படின்னு இருக்கும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிள் ஓகேவா. ஆல்ரெடி நீங்கள் படித்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான். ஏன்னா இதை நாங்கள் எப்போ படித்தோம், வெயிட் ஐல் எக்ஸ்பிளைன். சி ஃபார்மாலிட்டியோட டெஃபினேஷன் என்ன தெரியுமா, நம்பர் ஆஃப் கிராம் ஃபார்முலா மாசஸ் ஆஃப் தி அயானிக் சொல்யூட் டிசால்வ்டு பெர் லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன். ஒன்றும் புரியல, படிப்போம், அடுத்து படிப்போம். It is defined for the ionic solute சரியா. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறது எதுக்காக டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, அயானிக் சாலிட்ஸ்க்காக சரியா. அயானிக் அப்படின்னா பிரேக் ஆகும்ல தண்ணிக்குள்ள போட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் NaCl அப்படிங்கிறது ஒரு அயானிக் சாலிட், ஏன்னா தண்ணிக்குள்ள போட்டோம்னா என்ன ஆகும், Na plus Cl minus டிசோசியேட் ஆகும் ரைட். இதே மாதிரி KCl அப்படிங்கிறத நம்ம தண்ணிக்குள்ள போட்டோம்னா என்ன ஆகும், K plus Cl minus போகும், அயான்ஸா டிசோசியேட் ஆகுதுல்ல. இந்த மாதிரி அயானிக் சாலிடுக்காக தான் ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நவ் ஃபார்மாலிட்டினா என்னன்னு தெரியுமா, மொலாரிட்டி தான் ஃபார்மாலிட்டி. என்ன சொல்றீங்க, எஸ், மொலாரிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் ஹேவிங் அயானிக் சாலிட்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஃபார்மாலிட்டி. ஏன்னா மொலாரிட்டி தான் ஃபார்மாலிட்டினா அப்புறம் இது ஏன் தனியாக பேர் வேற வச்சிருக்கோம், மொலாரிட்டினே சொல்லியிருக்கலாம்ல. அந்த ஏன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சி ஃபார்மாலிட்டியோட ஃபார்முலா என்னன்னா, சி என்ன டெஃபினிஷன் என்ன சொல்லுது, ஆனால் ஃபார்மாலிட்டியோட டெஃபினிஷன் இஸ் நம்பர் ஆஃப் கிராம் ஃபார்முலா மாசஸ் per liter of the solution. So formality ஓட formula என்னன்னா number of gram formula mass divided by volume of solution.
மொலாரிட்டியில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், ஃபார்மாலிட்டியில் நம்பர் ஆஃப் கிராம் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஆனால் அது என்ன நம்பர் ஆஃப் கிராம் ஃபார்முலா மாஸ்? ஐ வில் எக்ஸ்பிளைன். சி கிராம் ஃபார்முலா மாஸ் அப்படின்னா it is simply equals to given mass divided by formula mass. அடுத்த டவுட் வரும், ஆனால் ஃபார்முலா மாஸ்னா என்னன்னா வர எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சி ஃபார்மாலிட்டியோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் கிராம் ஃபார்முலா மாஸ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ், ரைட்? ஓகே, கிராம் ஃபார்முலா மாஸ்னா என்ன? கிவன் மாஸ் பை ஃபார்முலா மாஸ், கிவன் மாஸ் பை ஃபார்முலா மாஸ். ஓகே, ஆனால் ஃபார்முலா மாஸ்னா என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் a fancy name for molecular mass. molecular mass ஓட ஒரு fancy name தான் formula mass. சரியா? formula massனா ஒண்ணும் இல்லை, it is nothing but a fancy name for molecular mass. சரியா? ஸோ ஃபார்முலா மாஸ்னா என்ன? மாலிகுலர் மாஸோட இன்னொரு பேர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ ஃபார்முலா மாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ ஃபேன்சி நேம் ஃபார் மாலிகுலர் மாஸ். ஆனால் ஏன்னா இதுக்கு இப்படிதான் பேர் வைக்கிறாங்க, அவங்களுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் there is a logic behind it. ஏன் அப்படின்னா சி நார்மலாக நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வாட்டர்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கோவலன்ட் காம்பவுண்ட். கோவலன்ட் காம்பவுண்ட்னா என்னன்னா, இப்போ இந்த லெட்ஸ் சே இந்த கண்டெய்னருக்குள்ள வாட்டர் இருக்கு, சரியா? இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள வாட்டர் இருக்கும்ல, அதை உத்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, சரியா, அந்த அளவுக்கு இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கல, ஒருவேளை நல்ல ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டி மாலிக்யூல்ஸாக இருக்கும். அது ஒவ்வொரு மாலிக்யூல்ஸுமே வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாட்டர் இருக்கா, ஸோ இதில் நமக்கு தெரியும், ஆமாம் நான் நிறைய வாட்டர் மாலிக்யூல்ஸ் சேர்ந்தது தான் வாட்டர் நமக்கு தெரியுது. ஸோ இதுக்குள்ளே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கும். இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல் H2O மாலிக்யூல் இருக்கும், இங்கே ஒரு H2O மாலிக்யூல் இருக்கும், இங்கே ஒரு H2O மாலிக்யூல் இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும், சரியா? இண்டிவிஜுவல் H2O மாலிக்யூல்ஸ் இருக்கும் எப்போ கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்குள்ள. பட் இதுவே நம்ம அயானிக் காம்பவுண்ட்ஸ்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் இஸ் அன் அயானிக் காம்பவுண்ட். அது பிரேக் ஆகி Na+Cl- மாறும். ஸோ இந்த மாதிரி சோடியம் குளோரைடுங்கிறது வாட்டர் மாதிரி தனித்தனியெல்லாம் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன நினைப்பீங்க, கையில் சால்ட் எடுத்துகிட்டு வரேன்னா, ஓகே, நீங்கள் இப்படி நினச்சிருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் கூட இப்படி தான் நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ இதுக்குள்ளே சால்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்கேன், ஒரு 100 கிராம் சால்ட் வச்சிருக்கேன், ஓகே, NaCl வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆனால் இதுக்குள்ள இங்கே ஒரு NaCl மாலிக்யூல் இருக்கும், இங்கே ஒரு NaCl மாலிக்யூல் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். எப்படி வாட்டரில் அப்படி தானே இருக்கு? ஆமாண்ணா, இப்போ அந்த கண்டெய்னரில் வாட்டர் வச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும்? ஆனால் இங்கே ஒரு H2O மாலிக்யூல், இங்கே ஒரு H2O மாலிக்யூல், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது மாதிரி அங்கங்கே H2O மாலிக்யூல்ஸாக இருக்கும், ரைட்? அதே மாதிரி அயானிக் மாலிக்யூல்ஸ் இங்கே ஒரு NaCl மாலிக்யூல், இங்கே ஒரு NaCl, இங்கே ஒரு NaCl, இங்கே ஒரு NaCl இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படி இருக்காது. ஓகேவா? நம்மளோட அயானிக் மாலிக்யூல்ஸ்னால இண்டிவிஜுவலாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அஸ் அ சிங்கிள் மாலிக்யூல். அப்போ NaCl எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 NaCl சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஒரு கியூபிக் ஷேப் எடுத்துக்கோங்க. மொத்தம் ஒரு கியூப்ல மொத்தம் எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? ஆனால் 1 2 3 4 5 6 7 8. இந்த ஒரு கார்னர்லயும் ஒரு NaCl மாலிக்யூல் இருக்கும். ஸோ அந்த 8 மாலிக்யூல் சேர்ந்து ஒன்னா தான் இருக்குமே தாண்டி ஒரு மாலிக்யூல் இங்கே, ஒரு மாலிக்யூல் அங்கே. வாட்டர் மாலிக்யூல் அப்படி தான் இருக்கும், ஒரு H2O மாலிக்யூல் இங்கே, ஒரு H2O மாலிக்யூல் இங்கே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, தனித்தனி H2O மாலிக்யூல்ஸா செதறி இருக்கும். பட் அயானிக் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் சிங்கிள் மாலிக்யூல் அதால எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஒரு குரூப் ஆஃப் மாலிக்யூல் சேர்ந்து கிறிஸ்டல் ஃபார்மேட்ல தான் இருக்கும், சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு 8 NaCl மாலிக்யூல் சேர்ந்து இங்க இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒன் ஃபார்முலா யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஆமாண்ணா, திஸ் இஸ் நோன் as ஃபார்முலா யூனிட், ரைட்? ஃபார்முலா யூனிட். ஸோ நம்மளோட கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்ல தனித்தனி மாலிகுலா இருக்கு, அதனால மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எப்படி இருக்கு, ஆனா மாலிகுல்ஸ்லாம் தனித்தனியா இல்ல, எல்லாம் குரூப்பா சேர்ந்து ஒரு ஃபார்முலா யூனிட்டா இருக்கு. அதனால இங்க மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லாம ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், சரியா? ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். ஓகே, அயானிக் சாலிட்ஸ் இருக்குல்ல, அயானிக் சாலிடுக்கு மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்ல மாட்டோம், we will say ஃபார்முலா மாஸ், சரியா?
ரொம்ப சிம்பிள். அங்கேயும் மாலிகுலர் மாஸும் ஃபார்முலா மாஸும் ஒன்று தான். பட் பேர் மட்டும் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படிங்கிற லாஜிக் இந்த இடத்துல இருக்கு. கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இண்டிவிஜுவல் மாலிக்யூல்ஸா தனித்தனியா இருக்கும். ஸோ ஒரு மாலிக்யூலோட மாஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம், மாலிகுலர் மாஸ். பட் அயானிக் காம்பவுண்ட்ல அப்படி எக்ஸிஸ்ட் தனித்தனி மாலிக்யூல்ஸா இருக்காது. ஒரு 5-6 மாலிக்யூல் சேர்ந்து ஒரு ஃபார்முலா யூனிட்டா இருக்கும். ஸோ நம்ம மாஸ்ன்னு கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூனிட்டோட மாஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். அதனால தான் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லாம ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்றாங்க. பட் நீங்க இத டே டு டே லைஃப்ல ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. சிம்பிளா என்ன தெரியுமா ஞாபகம் வச்சுக்கோங்க, அயானிக் காம்பவுண்ட் இல்ல அப்படின்னா மாலிகுலர் மாஸ். அயானிக் காம்பவுண்டா இருந்துச்சு, ஒரு அயானிக் சாலிட் இருந்துச்சுன்னா அதோட மாஸா மாலிகுலர் மாஸ்னு சொல்ல மாட்டோம், ஃபார்முலா மாஸ்னு சொல்லுவோம். ஓகே, பேர் வேணா டிஃபரெண்டா வச்சுக்கோங்க, ஆனா மெத்தட் சேம் தான். இப்ப NaCl ஓட ஃபார்முலா மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆனா NaCl ஓட ஃபார்முலா மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ரொம்ப சிம்பிள். மாலிகுலர் மாஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே கண்டுபிடிங்க. எப்படி மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிப்போம்? ஆனா சோடியமோட மாஸ் பிளஸ் குளோரினோட மாஸ் 23 plus 35.5. NaCl ஓட மாலிகுலர் மாஸ் இஸ் 58.5. பட் மாலிகுலர் மாஸ்னு சொல்ல மாட்டோம், அந்த ஃபார்முலா மாஸ்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அயானிக் சாலிடை பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் மாஸ்னு சொல்ல மாட்டோம், பேரை ஃபார்முலா மாஸ்னு மாத்திடுவோம். பட் ஃபார்முலா மாஸ் மாலிகுலர் மாஸ் எல்லாம் சேம் தான். சரியா? ஓகே. ஸோ அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல நம்மளோட ஃபார்மாலிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆனா ஃபார்மாலிட்டியோட ஃபார்முலா இஸ், தி ஃபார்முலா ஃபார் ஃபார்மாலிட்டி இஸ் நம்பர் ஆஃப், I written it over here, I'll just copy it. Okay, number of gram formula mass divided by volume of solution in liters. Right? ஆமாண்ணா, number of gram formula mass divided by volume of solution in liter. gram formula mass na என்ன? ஆனா gram formula mass அப்படின்னா given mass by formula mass. given mass divided by formula mass divided by volume of solution in liter. Given mass by formula mass divided by volume of solution in liter. Right? Okay. Now நான் என்ன சொன்னேன், ஃபார்முலா மாஸ்னா ஒன்றும் இல்லை, மாலிகுலர் மாஸ் தான். சரியா? அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு பேரை மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. பட் ஃபார்முலா மாஸ்னா புது காம்பவுண்ட்லாம் எதுவும் கிடையாது, புது கான்செப்ட்லாம் இல்லை, மாலிகுலர் மாஸ் தான். ஓகே, ரைட்? நவ் நீங்களே சொல்லுங்க, given mass by molecular mass. ஆனா அது ஃபார்முலா மாஸ் தானே? இப்பதானே சொன்னேன், ஃபார்முலா மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ் தான். ரைட்? ஸோ given mass by molecular mass is simply equals to number of moles. ரைட்? ஆமாண்ணா, this is number of moles. Now number of moles by volume of solution, it simply equals to molarity. Right? So உங்களை ஃபார்மாலிட்டி கால்குலேட் பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மொலாரிட்டி கால்குலேட் பண்ணுங்க. ரைட்? அயானிக் காம்பவுண்டுக்கு மொலாரிட்டின்னு சொல்ல மாட்டோம், ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். ஃபார்மாலிட்டிங்கிறது ஒன்றும் தனியாலாம் கிடையாது. அயானிக் காம்பவுண்ட்ஸுக்கு மொலாரிட்டின்னு பேர் வைக்காம ஃபார்மாலிட்டின்னு பேர் வச்சிருப்போம். ரைட்? ஸோ ஆல் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ், ஃபார் அயானிக் காம்பவுண்ட்ஸ் மாலிகுலர் மாஸா ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்லுவோம், மொலாரிட்டியை ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ரைட்? லெட்ஸ் டூ ஒன் கொஸ்டின். Okay, so 5.85 gram of sodium chloride dissolved in 2 liter of solution. Find out the formality of NaCl solution. Formality கண்டுபிடிக்க சொன்னா நார்மல் molarity கண்டுபிடிங்க. ரைட்? மொலாரிட்டினா என்ன? ஆனா மொலாரிட்டி அப்படிங்கிறது number of moles of solute divided by volume of solution in liters. Right? Okay, இதுதான் மொலாரிட்டி. ரைட்? ஓகே. நவ் வாட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்? ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுங்கிறத இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? பிகாஸ் ஃபார்மாலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நான் மொலாரிட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். ரைட்? மொலாரிட்டி கண்டுபிடிங்க. மொலாரிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னா என்ன? ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட். வெயிட் எவ்வளோ? 5.85. ஓகே, வெயிட் ஆஃப் சொல்யூட் divided by molecular weight of solute. Now solute-ங்கிறது என்ன? இந்த இடத்துல NaCl தான். So NaCl ஓட given mass is 5.85. okay, கொடுத்திருக்காங்க 5.85 divided by molecular mass of NaCl எவ்வளவு வரும்? 58.5. இப்பதானே கால்குலேட் பண்ணோம். So I can go, this goes for 1 time and this goes for 0.1 times. Right? Okay. So number of moles of solute எவ்வளவு வந்துச்சு? 0.1 வந்திருக்கு. This is simply equals to
0.1. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ 0.1, ரைட்? ஓகேண்ணா. நான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க 2 லிட்டர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ மொலாரிட்டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0.1 divided by 2. So 0.1 by 2 ஓட வேல்யூ என்ன? ஆனா it is simply equals to 0.05. ரைட்? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மொலாரிட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஃபார்மாலிட்டினா என்ன? ஆனா மொலாரிட்டிக்கு இன்னொரு பேர் தான் ஃபார்மாலிட்டி. அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல மொலாரிட்டின்னு சொல்ல மாட்டோம். அதை தான் ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே மொலாரிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுதான் ஃபார்மாலிட்டி. ரைட்? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ எங்கே உங்களை ஃபார்மாலிட்டி கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்ணை மூடிட்டு, ஓகே கண்ணை மூடிட்டு கண்டுபிடிக்க முடியாது, கண்ணை திறந்துட்டு நீங்கள் மொலாரிட்டி கண்டுபிடிங்க. மொலாரிட்டி தான் ஃபார்மாலிட்டி. சரியா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் ரைட், நவ் லெட்ஸ் ப்ரொசீட் டு யுவர் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், which is normality. It is very important. சரியா? ஆனால் ஏன் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கீங்க? I don't know, லைன்ஸ் மேலே போயிடுச்சு. I did not strike this up. Okay, so normality is very important. So normalityல first normality na enna? ஆனா normality na it is the number of gram equivalent of solute. Okay, normality na enna? Number of gram equivalents of solute present in 1 liter solution. ஆனா gram equivalent na enna? சொல்லி தரேன். இது பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலே சொல்லி தந்திருக்கேன். ஸ்டில் இங்கே ஒரு வாட்டி படிச்சிடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் 1 லிட்டர் சொல்யூஷன். ஃபார்முலா, நார்மாலிட்டியோட ஃபார்முலா வந்துட்டு கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ரைட்? ஓகே. ஆனால் கிராம் ஈக்குவலண்ட்னா, கிராம் ஈக்குவலண்ட் அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை என் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, என் ஃபேக்டர் கால்குலேஷன் ஆல்ரெடி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் சொல்லி தந்திருக்கேன். பட் தெரியும் எனக்கு உங்களை பற்றி கண்டிப்பாக என்ன மறந்துருப்பீங்க. அதனால திரும்பி இங்கேயும் நான் என் ஃபேக்டர் கால்குலேஷன் சொல்லித்தரேன். பட் இப்போ இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி காட்டட்டுமா? ஓகே, இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மாலிட்டினா என்ன? கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லீட்டர்ஸ். ஓகே, யூ சி இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நார்மாலிட்டியோட ஃபார்முலா இருக்குல்ல, நார்மாலிட்டி அப்படிங்கிறது என்ன? ஆனால் நார்மாலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் சிம்பிளி கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட். ஓகே, கிராம் equivalent of solute divided by volume of solution in liters. Right? Okay, divided by volume of solution in liters. Right? Okay, now gram equivalent na enna? Gram equivalent na onnu illa, number of moles into n factor. Right? So appo adha appadi eluduvoma. Gram equivalent அப்படிங்கிறது it's simply n factor into, I mean gram equivalent of solute அப்படின்னா என்ன? n factor into number of moles of solute. ஆமாண்ணா. so gram equivalent அப்படின்னா n factor, okay, into moles of solute. moles of solute. now நல்லா பாருங்க, moles of solute, number of moles of solute divided by volume of solution in liters. இது என்னது? ஆனா இதுதானா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம், தட் இஸ் மொலாரிட்டி. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஆனா இதுதான் மொலாரிட்டி. ஓகே, நவ் நார்மாலிட்டி அப்படிங்கிறது என்ன? சிம்பிளி n ஃபேக்டர் இன்டு மொலாரிட்டியா. ஓகே, அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மாலிட்டியோட டெஃபினிஷன் என்ன? ஆனால் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். கிராம் ஈக்குவலண்ட் என்ன? n ஃபேக்டர் இன்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நான் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன தெரிய வருது? ஆனால் ஃபைனலாக we came to know that normality is simply equals to n factor into molarity. நார்மாலிட்டிங்கிறது என்ன? n factor into molarity. ஸோ நார்மாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் மொலாரிட்டி கண்டுபிடிச்சு n ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிருங்க. ரைட்? ஓகே, இப்போ அடுத்து உங்களுக்கு டவுட் வரும், n ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட், ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மாலிட்டியோட டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கணும். நார்மாலிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் gram equivalent of solid. Okay, so gram equivalent of solute divided by volume of solution in liters. Right? gram equivalent na enna? moles into n factor. Right? gram equivalent onnu illa, moles oda n factor multiply pannunga, gram equivalence kadichirum. Right? Okay, now after simplification we came to know that normality ingiradhu onnu illa, molarity n factor oda multiply pannona adha normality. Right? Okay, இப்போ next நம்மளோட n factor எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பாப்போம்.
ஃபர்ஸ்ட் ஆசிடோட என் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். சி ஆசிடோட என் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அந்த ஆசிடை தண்ணியில நம்ம கரைச்சோம்னா எத்தனை H பிளஸ் அயான் வரும்? ஓகே, ஸோ தி நம்பர் ஆஃப் அயனைசபிள் H பிளஸ் அயான்ஸ் இஸ் தி என் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ என் ஃபேக்டர்னா என்ன? அந்த ஆசிட் எத்தனை H பிளஸ் அயான்ஸ் தரும், அதுதான் ஆசிடோட என் ஃபேக்டர், ரைட்? ஸோ இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேமும் இருக்கு. இதை பேசிசிட்டி ஆஃப் ஆசிட்னு சொல்லுவோம். பேசிசிட்டினா என்ன? அந்த ஆசிட் எத்தனை H பிளஸ் அயான் வெளியே தருது, அதுக்கு பேர் தான் பேசிசிட்டி. சரியா? ஓகே, நவ் HCl ஓட பேசிசிட்டி என்ன? நமக்கு தெரியும். HCl பிரேக் ஆச்சுன்னா H பிளஸ் Cl மைனஸா வரும். ஸோ ஒரு H பிளஸ் வெளியே வருதா? ஸோ HCl ஓட பேசிசிட்டி 1, மீனிங் HCl ஓட என் ஃபேக்டரும் 1 தான். ஓகே, என் ஃபேக்டர்னா ஒரு ஆசிடோட என் ஃபேக்டர்னா எத்தனை H பிளஸ் அயான் வரும் வெளியே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் H2SO4 பிரேக் ஆனா என்ன ஆகும்? 2H பிளஸ் SO4 2 மைனஸ் 2 H பிளஸ் அயான் வரும். ஸோ H2SO4 பேசிசிட்டி 2, மீனிங் என் ஃபேக்டர் இஸ் 2. நெக்ஸ்ட் H3PO4 ஓட பேசிசிட்டி என்ன? ஆனா இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ வெளியே 3 ஹைட்ரஜன் வரும். ஸோ பேசிசிட்டி இஸ் 3. நவ் H3PO3, ஆனா இங்கேயும் 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ பேசிசிட்டி 3 அப்படின்னு போட்டீங்கன்னா ராங். ஓகேவா? see these are very important exception. redox reactionல படிப்போம். சரி, அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும். see H3PO3 ஓட என் ஃபேக்டர் ஆர் பேசிசிட்டி, அதாவது இதை தண்ணியில போட்டா எத்தனை H பிளஸ் அயான்ஸ் வெளியே வரும்னு பாத்தீங்கன்னா 2 H பிளஸ் அயான் தான் வெளியே வருமா? ஆனா 3 இருக்கே, ஏன் 2 தான் வருது? ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட பாண்ட் போட்டிருக்கோம், அது வெளியே வராது. சரியா? ஓகே, ஸ்ட்ரக்சர் பார்த்தா புரியும். பட் இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்க வேணாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றேன். H3PO4 அப்படின்னு இருந்தா பேசிசிட்டி இஸ் 3. ஓகே, H3PO3 அப்படின்னு இருந்தா பேசிசிட்டி 2. ஆனா அப்ப H3PO2 அப்படின்னு இருந்தா பேசிசிட்டி 1. அவ்வளவுதான். சரியா? ஓகே, சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. these three are very important. இங்க ஒரு H இருக்கு, சோ பேசிசிட்டி 1 னு போட்டீங்க. இங்க 2 H இருக்கு, பேசிசிட்டி 2 னு போட்டீங்க. இங்க 3 H இருக்கு, பேசிசிட்டி 3 னு போட்டுருவீங்க. இங்கேயும் வந்துட்டு 3 H இருக்கு, பேசிசிட்டி 3 னு போட்டீங்கன்னா நோ. ஓகே, அக்கார்டிங் டு தி ஸ்ட்ரக்சரை பார்த்தா புரியும். பட் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் as of now. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? H3PO4 அப்படின்னு வந்துச்சுன்னா பேசிசிட்டி n ஃபேக்டர் இஸ் 3. H3PO3 அப்படின்னு வந்துச்சுன்னா பேசிசிட்டி or n ஃபேக்டர் இஸ் 2. H3PO2 அப்படின்னு வந்துச்சுன்னா பேசிசிட்டி or n ஃபேக்டர் இஸ் 1. ஸோ இங்க என்ன இருக்கும்? that -1, ரைட்? ஓகே, now CH3COOH அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட். இது எப்படி தெரியுமா பிரேக் ஆகும்? அசிட்டிக் ஆசிட் breaks down as CH3COO minus plus H plus, ரைட்? சோ எத்தனை H plus அயன் வெளியே வருது? ஆனா ஒரே ஒரு H plus அயன் தானே வெளியே வருது. சோ அசிட்டிக் ஆசிடோட என் ஃபேக்டர் ஆர் பேசிசிட்டி இஸ் 1. நெக்ஸ்ட் H3BO3. ஓகேவா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸெப்ஷன். இதோட பேசிசிட்டியும், ஆனா 3 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப 3 தான் பேசிசிட்டி நினைப்பீங்க. நோ, H3BO3 ஓட பேசிசிட்டியும் 1 தான். சரியா? சோ ப்ளீஸ் ரிமெம்பர் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, அதாவது இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. H3PO4, H3PO3, H3PO2, CH3COOH, H3BO3 இதோட இன்ஃபேக்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி வேற எதுவும் பெருசா கேட்டதே இல்லடா. சரியா? சோ கவலைப்பட வேணாம். அப்படி ஏதாவது புதுசா கேட்கறாங்கன்னா என் ஃபேக்டர் அவங்களே கொடுத்துருவாங்க, ரைட்? ஓகே, நவ் ஒரு ஆசிடோட என் ஃபேக்டர்னா எத்தனை H பிளஸ் அயன் வெளியே வரும்? HCl ல 1, H2SO4 ல 2. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ PO4 னு வந்தா 3, 3 னு வந்தா 2, 2 னு வந்தா 1. அசிட்டிக் ஆசிடோடது 1, H3BO3. போரிக் ஆசிடோடதும் 1, ரைட்? ஓகே, now let's do some problem. Find the normality of the following solution. See, ஒரு சொல்யூஷனோட molarity கொடுத்துட்டாங்க, நார்மாலிட்டி கேக்குறாங்க. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா இல்லையா? நார்மாலிட்டி அப்படின்னா என்ன? ஆனா நார்மாலிட்டி அப்படிங்கிறது n ஃபேக்டர் இன்டு molarity. n ஃபேக்டர் இன்டு molarity. அவ்வளவுதான் நார்மாலிட்டி. நார்மாலிட்டினா என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் ஜஸ்ட் n ஃபேக்டர் இன்டு molarity. ஸோ molarity இருக்குன்னா அந்த சொல்யூஷனோட n ஃபேக்டர் மட்டும் நான் கண்டுபிடிச்சா நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல HCl இருக்கு. HCl ஓட n ஃபேக்டர் என்ன? ஆனா HCl ஓட n ஃபேக்டர் இஸ் 1. நெக்ஸ்ட் H2SO4 இருக்கு. இதோட n ஃபேக்டர் என்ன? ஆனா H2SO4 ஓட n ஃபேக்டர் இஸ் 2. ரைட்? நெக்ஸ்ட் H3PO3 இருக்கு. இதோட n ஃபேக்டர் என்ன? ஆனா H3PO3 அப்படின்னா n ஃபேக்டர் இஸ் 2. நெக்ஸ்ட் H3PO2 அப்படின்னா n ஃபேக்டர் இஸ் 1. இங்க என்ன இருக்கோ that -1. ரைட்? ஓகே, now எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நார்மாலிட்டிங்கிறது என்ன? n ஃபேக்டர் இன்டு molarity. n ஃபேக்டர் இஸ் 1 இன்டு molarity இஸ் 0.01. ஸோ 1 இன்டு 0.01, நார்மாலிட்டி எவ்வளவு வருது? 0.01 நார்மல், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல 0.05 molar H2SO4 சொல்யூஷனோட நார்மாலிட்டி என்ன? ஆனா n is simply equals to n factor is 2 into molarity is 0.05. so 2 into 0.05 ஏன்னா ஒரு மல்டிப்ளை பண்ணோம்னா ஆனா 0.1 நார்மல் வரும்.
ரைட். ஸோ மொலாரிட்டி மட்டும் தெரிஞ்சா போதும், n ஃபேக்டர் வச்சு நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு H3PO3 சொல்யூஷனோட மொலாரிட்டி 0.001. இதோட நார்மாலிட்டி எவ்வளோ இருக்கும்? ஆனா n ஃபேக்டர் இன்டு மொலாரிட்டி. ஸோ தி நார்மாலிட்டி இஸ் சிம்பிளி 2 into 0.001 which is simply 0.002 normal. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஆனா 0.02 மோலார் H3PO2 சொல்யூஷனோட நார்மாலிட்டி என்ன? நார்மாலிட்டி வேணும் அப்படின்னா n ஃபேக்டரை மொலாரிட்டியோட மல்டிப்ளை பண்ணுங்க. n ஃபேக்டர் இஸ் 1, மொலாரிட்டி இஸ் 0.2. ஸோ 1 into 0.2 it is simply 0.2 normal. I hope this is clear. So molarity தெரிஞ்சா நார்மாலிட்டிங்கிறதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ரைட். ஆனா ஆசிடுக்கு n ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லி தந்தீங்க, பேஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? சி ஆசிட்ல n ஃபேக்டர்னா என்ன? எத்தனை H plus ion வருது? பேஸ்ல n ஃபேக்டர்னா எத்தனை OH minus ion வருது? அவ்வளவுதான். So the ionizable OH minus ions is the n factor. Now இத அசிடிட்டின்னு சொல்லுவோம். ஆசிட்ல எத்தனை H plus ions வருதுங்கிறத பேசிசிட்டின்னு சொல்லுவோம். பேஸ்ல எத்தனை OH minus ions வருதுங்கிறத acidity அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இதெல்லாம் சும்மா ஃபேன்சி நேம். n ஃபேக்டர்னா என்ன? ஆனா பேஸோட n ஃபேக்டர் எத்தனை H plus ion OH minus ion வெளியே வரும். Now NaOH எத்தனை OH minus ions வெளியே வரும்? ஆனா இது பிரேக் ஆச்சுன்னா Na plus OH minus ஒரு OH minus ion தான் வெளியே வரும். ஸோ இந்த பேஸோட அசிடிட்டி 1. ஸோ n ஃபேக்டர் 1. நெக்ஸ்ட் CaOH twice இது பிரேக் ஆச்சுன்னா எத்தனை OH minus ion வெளியே வரும்? 2 வரும். ரைட். ஸோ இந்த பேஸோட அசிடிட்டி 2, அதோட n ஃபேக்டர் 2 தான். ரைட். AlOH thrice. ஸோ AlOH thriceோட அசிடிட்டி என்ன? ஆனா அசிடிட்டி அப்படின்னா எத்தனை OH minus ion வெளியே வரும்? ஆனா இது பிரேக் ஆச்சுன்னா Al3 plus 3 into OH minus வரும். ஸோ 3 OH minus ion வெளியே வரும். மீனிங் இந்த பேஸோட அசிடிட்டி 3 ஆர் n ஃபேக்டரும் 3. n ஃபேக்டர் அசிடிட்டி எல்லாம் ஒன்று தான். சரியா? எத்தனை OH minus ion வெளியே வரும்? அதே மாதிரி ஆசிட்ல n ஃபேக்டரும் பேசிசிட்டியும் ஒன்னா, எத்தனை H plus ion வெளியே வரும்? ரைட். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலே சொல்லி கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் இட்ஸ் அ லாங் கேப். ரைட். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சால்ட்டோட n ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்றது? n ஃபேக்டர் கால்குலேஷன் ஃபார் சால்ட் இஸ் வெரி சிம்பிள். சால்ட்டோட n ஃபேக்டர் என்ன அப்படின்னா இட் இஸ் தி டோட்டல் கேட்டயோனிக் ஆர் ஆனயோனிக் சார்ஜ். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சால்ட் வந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சால்ட் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆனா Na plus Cl minus வரும். ரைட். ஆமாண்ணா. ஸோ இப்போ இதுல டோட்டல் ஆனயோனிக் கேட்டயோனிக் சார்ஜ் என்ன? ஆனா ஆனயோன்னா நெகட்டிவ் சார்ஜ், கேட்டயோன்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ டோட்டல் கேட்டயோனிக் சார்ஜ் 1, டோட்டல் ஆனயோனிக் சார்ஜும் 1. மைனஸ் 1 இருக்கு. ஸோ 1 1 தானே. ஸோ இங்கே n ஃபேக்டர் இஸ் 1. ரைட். ஸோ ஒரு சால்ட்டை பொறுத்த வரைக்கும் n ஃபேக்டர் கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம்? ஆனா இட் இஸ் சிம்பிளி தி டோட்டல் கேட்டயோனிக் ஆர் டோட்டல் ஆனயோனிக் சார்ஜ். நெக்ஸ்ட் AlCl3 இருக்கு. இதோட n ஃபேக்டர் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த சால்ட் எப்படி டிசோசியேட் ஆகும்? ஆனா Al3 plus 3Cl minus. ரைட். ஓகேனா? ஸோ இதோட n ஃபேக்டர் என்ன? ஆனா டோட்டலா ஆனயோனிக் சார்ஜ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் டோட்டலா கேட்டயோனிக் சார்ஜ் எவ்வளோ? 3 பிளஸ், ஆனா ஆனயோனிக் சார்ஜ் -1 தானே இருக்கு. 3 into -1 is -3. So +3 or -3, what is the magnitude? 3. So n factor for this is simply 3. So n factor calculation simple தான். இன்னொரு வாட்டி நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி நீங்க முடிச்சிட்டு இங்க வந்தீங்கன்னா எல்லாமே கிளியரா இருக்கும். ரைட். ஓகே. Now let's do one question. Right. This question was asked in NEET. 1 gram of sodium hydroxide and hydrochloric acid are mixed together in 1 liter solution. Okay va? Find the nature of the solution. அசிடிக்கா இருக்குமா, பேசிக்கா இருக்குமா, நியூட்ரலா இருக்குமா, இல்ல we don't know the answer அப்படின்னு கேட்டீங்கன்னா, see first என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஒரு பேஸ், HCl அப்படிங்கிறது ஒரு ஆசிட். ஸோ ஒரு பேஸையும் ஆசிடையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆனா ஒரு பேஸையும் ஆசிடையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட்ல மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ரைட். நியூட்ரல் சொல்யூஷன்ங்கிறது நமக்கு வரும். ஓகே. இப்போ நீங்க நினைக்கலாம், ஆனா 1 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு 1 கிராம் ஹைட்ரோக்ளோரிக் ஈக்குவல் அமௌண்ட் தானே மிக்ஸ் பண்றாங்க, அப்ப நியூட்ரல் தானே ஆன்சர் நினைச்சீங்கன்னா நோ. யூ சி எப்போதுமே மோல்ஸை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். அகைன் மோல் கால்குலேஷன். ஸோ சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் இங்கே புரியும். சி 1 gram of sodium hydroxide, okay, is mixed with 1 gram of hydrochloric acid. நமக்கு தெரியும் கெமிஸ்ட் எப்பயுமே வெயிட்ல டீல் பண்ண மாட்டாங்க, மோல்ஸ்ல தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு? சி சோடியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் மாஸ் வந்துட்டு 23 plus oxygen 16 plus hydrogen 1, it is 40. சரியா? sodium hydroxide molecular mass என்ன 40. So number of moles of sodium hydroxide is simply equals to given weight 1 divided by molecular weight 40. 1 by 40. Right? Okay.
நெக்ஸ்ட் 1 gram HCl. So இதோட number of moles என்ன? number of moles of HCl is simply given weight 1 divided by molecular weight. HCl ஓட molecular weight என்ன? hydrogen ஓடது 1, chlorine ஓடது 35.5. So 1 plus 35.5 is 36.5. So the molecular mass of HCl is simply 36.5. Right? Okay. Now நல்லா பாருங்க, base ஓட number of moles என்ன? base ஓட number of moles 1 by 40. acid ஓட number of moles என்ன? number of moles of acid is 1 by 36.5. So numerator ரெண்டு சைடுமே சேம். denominator எங்க சின்னதா இருக்கு? denominator இங்க தான் சின்னதா இருக்கு. So நமக்கு தெரியும் numerator சேமா இருந்து denominator பெருசாச்சுனா அந்த fraction ஓட வேல்யூ சின்னதா இருக்கும். ரைட்? ஆமாண்ணா. So இந்த இடத்துல denominator பெருசா இருக்கு, இந்த இடத்துல denominator சின்னதா இருக்கு. So we can say this is greater. So acid வந்து அதிக அளவுல mix பண்றோமா base கம்பேர் பண்ணும்போது number of moles of acid is greater than number of moles of base. So ஒரு சொல்யூஷன்ல acid அதிகமா இருக்கு base விட அப்படினா ஃபைனல் சொல்யூஷன் அசிடிக்கா இருக்கும். ஆசிடும் பேஸும் ஈக்குவலா இருந்துச்சுனா ஒண்ணு கேன்சல் ஆகி நியூட்ரல் ஆயிரும். ஒருவேளை ஆசிடோட பேஸ் அதிகமா இருக்குனா ஃபைனல் சொல்யூஷன் பேசிக்கா இருக்கும். பேஸை விட ஆசிட் அதிகமா இருந்துச்சுனா ஃபைனல் சொல்யூஷன் அசிடிக்கா இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட பேஸை விட ஆசிடோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருக்கு. So I can say that this solution will be acidic. Okay, this solution will be acidic. Right? This is very important. This solution will be acidic. ஏன்னா number of moles of acid அதிகமா இருக்கு. சரியா? Okay. So which is the correct answer? Option A is the correct answer. I hope this is clear. Okay. Next, resultant normality during dilution. எப்படி molarity பண்ணமோ அதே மாதிரி தான் நார்மாலிட்டியும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம டைல்யூட் பண்றதுனால நார்மாலிட்டி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணிடுவோம். நார்மாலிட்டியோட ஃபார்முலா என்ன? நார்மாலிட்டியோட ஆக்சுவல் ஃபார்முலா இஸ் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவிவலன்ஸ் டிவைடட் பை வால்யூம். ஓகே, நல்லா பாருங்க, கிராம் ஈக்குவிவலன்ட் அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர். அது மாறுமா? சான்ஸே இல்லைனா, தண்ணி தான் ஆட் பண்றீங்க. ஸோ நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸும் n ஃபேக்டரும் மாற போறது இல்லை. ஸோ கிராம் ஈக்குவிவலன்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கு. நவ் நீங்க வாட்டர் ஆட் பண்றதுனால என்ன ஆகுது? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுனா. ஸோ நியூமரேட்டர் கான்ஸ்டன்ட், நம்மளோட நார்மாலிட்டியும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நார்மாலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ரைட்? ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும், தண்ணி ஆட் பண்றப்ப நார்மாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ இனிஷியல் சொல்யூஷனோட நார்மாலிட்டி n1 வால்யூம் v1 அப்படின்னா ஃபைனல் சொல்யூஷனோட நார்மாலிட்டி கண்டிப்பா n2 இருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுனால சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், v2 வால்யூம் ஆயிருக்கும். ரைட்? ஓகே. சரி, இப்போ எப்படி நான் இந்த n2 கண்டுபிடிக்கிறது? தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நார்மாலிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். மொலாரிட்டியில நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல தண்ணி தான் ஆட் பண்றோம். HCl ஓட மோல்ஸ் மாறுச்சா? மாறல. சோ மோல்ஸ் ஹியர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மோல்ஸ் தேர்னு ஈக்குவேட் பண்ணோமா? இங்க தண்ணி தான் ஆட் பண்றோம். ஸ்டில் கிராம் ஈக்குவலன்ட் மாறுச்சா? கிராம் ஈக்குவலன்ட் மாறல. ஏன்னா கிராம் ஈக்குவலன்ட்னா என்ன? கிராம் ஈக்குவிவலன்ட் அப்படிங்கிறது from here I can write number of normality into volume. So எப்படி நம்ம மொலாரிட்டியில மோல்ஸை ஈக்குவேட் பண்ணமோ அதே மாதிரி இங்க கிராம் ஈக்குவலண்ட்டை ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ இனிஷியல் கிராம் ஈக்குவலண்ட் எவ்வளோ? இனிஷியல் கிராம் ஈக்குவிவலன்ட், இனிஷியலா எவ்வளவு கிராம் ஈக்குவலன்ட் இருக்கு? n1 நார்மாலிட்டி இன்டு வால்யூம். கிராம் ஈக்குவலன்ட்னா என்ன? நார்மாலிட்டிங்கிறது கிராம் ஈக்குவலன்ட் பை வால்யூம். ஸோ கிராம் ஈக்குவலன்ட்னா நார்மாலிட்டி இன்டு வால்யூம். ஸோ இனிஷியல் கிராம் ஈக்குவலன்ட் இஸ் n1 v1. தென் ஃபைனல் கிராம் ஈக்குவலன்ட் இஸ் ஃபைனல் கிராம் ஈக்குவலன்ட். ஃபைனலா இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் HCl இருக்கும்? n2 v2. ரைட்? ஸோ போன வாட்டி மொலாரிட்டி மாதிரியே தான், தண்ணி தான் ஆட் பண்றோம். ஆசிட் மாறுச்சா? மாறலனா? அதே மாதிரி இங்கேயும் தண்ணி தான் ஆட் பண்றோம், ஆசிட் மாறல. ஸோ இங்க ஆசிடோட கிராம் ஈக்குவலன்ட் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு கிராம் ஈக்குவலன்ட் இங்கேயும் இருக்கும். ஸோ இஃப் ஐ சிம்பிளி ஈக்குவேட் திஸ், ஐ வில் கெட் n1 v1 is equals to n2 v2. ரைட்? அங்க எப்படி m1 v1 equals to m2 v2, அதே மாதிரி இங்க n1 v1 equals to n2 v2. I hope this is clear. Okay, now let's do this question. So the question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. On diluting a 100 ml 0.1 normal HCl solution with water. சரியா? அதாவது இந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கான். ஓகே, HCl சொல்யூஷன் இருக்கான். அந்த சொல்யூஷனோட வால்யூம் அண்ட் நார்மாலிட்டி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. Okay, this is a solution. Okay, HCl solution. Now இதோட நார்மாலிட்டி என்ன? இதோட நார்மாலிட்டி 0.1 நார்மலா.
right? Okay, 100 ml of 0.1 normal HCl solution. The HCl solution of normality 0.1 and then volume is 100 ml, right? Okay. Now, on diluting this solution with water, the new normality becomes 0.04 normal. சரியா? இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதோட water add பண்றோமா? Okay, we are adding water. Water is added. Right? So water add பண்ணதுக்கு அப்புறம் இந்த சொல்யூஷனோட வால்யூம் என்ன இருக்கும்? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னா, ரைட்? ஸோ வால்யூம் வந்துட்டு சம் V2 ஆயிருக்கும். ஓகே, நவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்டர் டைல்யூட்டிங் திஸ் வித் வாட்டர் த நியூ நார்மாலிட்டி பிகம்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0.04 நார்மலா. இந்த சொல்யூஷனோட புது நார்மாலிட்டி வந்துட்டு 0.04 நார்மலாண்டா. ஓகே, ரைட். இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆடட். அதாவது 0.1 நார்மாலிட்டி இருக்க சொல்யூஷனை 0.04 நார்மாலிட்டி கொண்டு வரணும்னா நான் எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரியா? ஓகே, நவ் இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாருக்கும் சிம்பிள் ஃபார்முலா சிம்பிள் தான். ஆனால் இந்த சொல்யூஷனோட நார்மாலிட்டி N1, வால்யூம் வந்து V1 வச்சுக்குவோம். இந்த சொல்யூஷனோட நார்மாலிட்டி N2 அண்ட் வால்யூம் V2 வச்சுக்கோம். நவ் நம்ம தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஆசிடை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ கிராம் ஈக்குவலன்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். இங்கே எவ்வளோ கிராம் ஈக்குவலன்ட் இருக்கும், இங்கே எவ்வளோ கிராம் ஈக்குவலன்ட் தான். இங்கே எவ்வளோ இருக்கும்? N1 V1. இங்கே எவ்வளோ இருக்கும்? N2 V2. ஸோ வேகமாக என்ன பண்ணிடுவீங்க? N1 V1 is equals to N2 V2 அப்படின்னு சொல்லிடுவீங்க. ரைட்? ஸோ ஃப்ரம் ஹியர் V2 ஓட வேல்யூ என்ன? நமக்கு அதான வேணும். ஆமாண்ணா, இந்த இடத்துல எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம்? V2 ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ V2 simply equals to N1 V1 by N2. ஓகே, ஸோ V2 is simply equals to N1 V1 divided by N2. Now, what is N1 into V1? ஆனா N1 அப்படிங்கிறது இந்த சொல்யூஷனோட நார்மாலிட்டி 0.1, right? Yes, 0.1 into V1 என்ன? இந்த சொல்யூஷனோட வால்யூம் 100 ml, right? ஆமாண்ணா, 100 divided by N2 அப்படிங்கிறது இந்த சொல்யூஷனோட நார்மாலிட்டி. So 0.04. Now, இதை simplify பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். It will be simply 250 ml. ரைட்? ஓகே, சரி, நான் ஃபைனல் ஆன்சர் 250 ml. 250 ml வாட்டர் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் ராங். V2ங்கிறது என்ன? ஆனால் V2ங்கிறது டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். அதாவது இனிஷியலி V1 வால்யூம் இருக்கு, அதோட சம் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் V2 வால்யூம் வருது. சரியா? ஸோ V2 அப்படிங்கிறது எஸ் ஆல்ரெடி இங்க V1 வால்யூம் இருக்கு, அதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வால்யூம் V2 ஆகுது. ஸோ வால்யூம் V2 is equals to V1 plus வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆடட். So V2 is equals to V1 plus volume of water added. So இங்கிருந்து I can write that the volume of water added is simply equals to என்ன வரானா V1 minus volume of water added is equal to V2 minus V1, right? Okay, so let me move to that side. I guess I'm hindering your views. Okay, so V2 அப்படிங்கிறது ஆனா இப்பதான் கண்டுபிடிச்சோம் 250 minus 100 எவ்வளோ? ஆனா 250 minus 100 is 150 ml. ஓகே, ஸோ இனிஷியலி ஆசிடோட வால்யூம் 100 ml இருந்துச்சான், அதுல நம்ம எக்ஸ்ட்ரா 150 ml வாட்டர் ஆட் பண்ணாதான் டோட்டல் சொல்யூஷனோட வால்யூம் 250 ml ஆகும் அண்ட் நார்மாலிட்டி 0.04 நார்மல் ஆகும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நான் இப்போ ரிசல்ட்டிங் நார்மாலிட்டி டியூரிங் டைல்யூஷன் பார்த்தாச்சு. ரிசல்ட்டிங் நார்மாலிட்டி டியூரிங் மிக்சிங் பார்க்கலாமா? பிகாஸ் மொலாரிட்டியில் அப்படி தானே பார்த்தோம், ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணால் ஃபைனல் மொலாரிட்டி என்ன இருக்கும்? அதே மாதிரி ஒரு 3-4 சொல்யூஷன் எடுத்துக்குவோம். சரியா? ஒரு 3-4 சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனோட நார்மாலிட்டி N1, செகண்ட் and then அதோட வால்யூம் V1. செகண்ட் சொல்யூஷனோட நார்மாலிட்டி N2, அதோட வால்யூம் V2. தேர்ட் சொல்யூஷனோட நார்மாலிட்டி N3, அதோட வால்யூம் V3. நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஃபைனல் சொல்யூஷன் வருதா? இந்த சொல்யூஷனோட டோட்டல் நார்மாலிட்டி என்ன, டோட்டல் வால்யூம் என்ன? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே V1, இங்கே V2, இங்கே V3. டோட்டல் வால்யூம் எவ்வளோ வரும்? ஆனால் V1 plus V2 plus V3. ரைட்? ஓகே, நவ் நார்மாலிட்டினா என்ன? அண்ணா ஃபைனலாக நம்மள்ட்ட இந்த டோட்டல் நார்மாலிட்டி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் நார்மாலிட்டி அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவிவலண்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் gram equivalent divided by total volume in liters, right? இதான ஃபார்முலா. ஆமாண்ணா, நார்மாலிட்டினா gram equivalent by volume. So total நார்மாலிட்டினா total number of gram equivalent divided by total volume, right? Okay, now
what is the total number of gram equivalent? ஆனா gram equivalent of this plus gram equivalent of this plus gram equivalent of this. molarity எப்படி பண்ணோம்? ஆனா total number of moles is number of moles in first solution plus number of moles of HCl in second solution plus number of moles of HCl in third solution. எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா? இந்த இடத்துல மோல்ஸ்க்கு பதிலா gram equivalent என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். So இந்த இடத்துல what is the gram equivalent of first solution? ஆனா it is simply N1 into V1. Next, gram equivalent of the second solution is N2 into V2. Next, gram equivalent of the third solution. Gram equivalent of the third solution is N3 V3 and so on. இது மாதிரி n solution add பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், then the resulting normality will be simply N1 V1 plus N2 V2 plus N3 V3 plus so on so on so on. இது மாதிரி மூணு சொல்யூஷன் ஆட் பண்ணா இதோட டிவைட் பை v1 plus v2 plus v3 ன்னு போடலாம். n சொல்யூஷன் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், you have to add all the gram equivalents till normality of nth solution into volume of nth solution divided by total volume, which is v1 plus v2 plus v3 so on so on so on till vn. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி மொலாரிட்டியோ அதே மாதிரி தான் நார்மாலிட்டியும். மொலாரிட்டியில மோல்ஸ் ஆட் பண்ணுவோம், இங்க கிராம் ஈக்குவலண்ட் ஆட் பண்ணுவோம். மோல்ஸ்னா என்ன? மொலாரிட்டியில மொலாரிட்டி இன்டு வால்யூம், இங்க கிராம் ஈக்குவலண்ட்னா நார்மாலிட்டி இன்டு வால்யூம். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணிக்கிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் டூ திஸ் கொஸ்டின். இட்ஸ் a very interesting question. படிச்சோன்னே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னே தான் கொடுத்துருப்பாங்க. பட் இட்ஸ் a simple question. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. What quantity of a 45% acid solution of a monoprotic strong acid? ஆனா அது என்னன்னா monoprotic strong acid. monoprotic அப்படின்னா ஒரு H plus ion வெளியே வருமா? mono single H plus ion. ஓகே, monoprotic அப்படின்னா என்ன தெரியுமா மீனிங்? monoprotic அப்படின்னா மோனோனா 1. ஓகே, புரோட்டிக் அப்படின்னா புரோட்டான். சரியா? புரோட்டான்னா H plus ion. ஓகே, ஸோ மோனோப்ரோட்டிக் அப்படின்னா 1 H plus ion ரிலீஸ் பண்ணும். ரைட்? ஓகே, மோனோப்ரோட்டிக் மீன்ஸ் இட் ரிலீசஸ் 1 H plus ion. ரைட்? ரிலீசஸ் 1 H plus ion. ஓகே, மீனிங் இந்த ஆசிடோட n ஃபேக்டர் என்ன? ஆனா ஒரு ஆசிடோட n ஃபேக்டர்னா எத்தனை H plus ion வெளியே விடுதோ அதுதான் அதோட n ஃபேக்டர். ஸோ இந்த இடத்துல 1 H plus ion வருது அப்படின்னா இந்த ஆசிடோட n ஃபேக்டர் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1. ரைட்? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை படிப்போம். See, what quantity of a 45% acid solution of a monoprotic strong acid must be mixed with a 20% solution of the same acid to produce 800 ml of 29.875% acid solution. Okay, so உங்களுக்கு இருக்க டவுட், ஆனா இது என்ன பர்சன்டேஜ்? வெயிட் பை வெயிட்டா, வால்யூம் பை வால்யூமா, ஆர் எல்ஸ் வெயிட் பை வால்யூமா? ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா யோசிக்கலாம். அங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஆனா எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்கலனா அப்ப அது எதுவுமே கிடையாது. வெயிட் பை வெயிட் பர்சன்ட் கிடையாது, வெயிட் பை வால்யூம் பர்சன்ட் கிடையாது, வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட் கிடையாது. சரியா? இதுதான் எல்லாரும் இந்த கொஸ்டின்ல கன்ஃபியூஸ் ஆகிற ஒரே ரீசன். பர்சன்டேஜை பார்த்தானே பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கு போயிருவாங்க. ஆனா 45% கொடுத்துருக்காங்க, பக்கத்துல பை வெயிட்டா பை மாசா எதுவுமே கொடுக்கலனா, வெயிட் பை வெயிட் பர்சன்ட் வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட் எதுவுமே கொடுக்கல. அப்ப எதை நாங்க எடுத்துக்கணும்? ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க, கொடுக்கலனா அது எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்புறம் என்னதானே இதுக்கு மீனிங் அப்படின்னா, சி 45% ஆசிட் சொல்யூஷன்னா அதுக்கு மீனிங் அந்த சொல்யூஷன்ல 45% தான் ஆசிடா, பேலன்ஸ் எல்லாம் வாட்டரா. சரியா? ஸோ 45% ஆசிட் சொல்யூஷன் அப்படின்னா it simply means that only 45% of the solution is acid, rest all water. Okay, only 45% of the solution is acid, the rest is water. சரியா? ஓகே, now இதுக்கு என்னன்னா மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, let's say இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 100 ml of 45% acid solution எடுத்துக்கிறோம். 100 ml of 45% acid solution எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சொல்யூஷன்ல ஆசிட் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். சி 100 ml
45% தான் ஆசிட் தான். ஸோ 100 ml 45% எவ்வளோ 45 ml. ஸோ இந்த சொல்யூஷனில் ஓகே இந்த 45% ஆசிட் சொல்யூஷனை 100 ml எடுத்தீங்கன்னா அதில் 45 ml தான் ஆசிட் இருக்குமா சரியா 45 ml தான் ஆசிட் இருக்கு பேலன்ஸ் 55 ml என்ன ஆனா பேலன்ஸ் 55 ml ஜஸ்ட் பியூர் வாட்டர் தான். ஸோ இது வந்து பெர்சன்டேஜ்னா ஜஸ்ட் பெர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்லாம் இல்லை 45% ஆசிட் சொல்யூஷன்னா ஜஸ்ட் நார்மல் பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஆனால் 45% ஆசிட் சொல்யூஷன்னா அந்த சொல்யூஷனில் 45% தான் ஆசிட் பேலன்ஸ் எல்லாம் வாட்டர். ஆனால் அப்போ 20% ஆசிட் சொல்யூஷன்னா 20% தான் ஆசிட் மற்ற எல்லாம் வாட்டர் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க நம்மள்ட்ட கேட்குறாங்க 45% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்களா ஓகே we have a 45% acid solution 45% acid solution acid solution okay just give me a minute acid right ஓகே இப்போ இதை எதோட மிக்ஸ் பண்றாங்களா இந்த 45% ஆசிட் சொல்யூஷனை they are must be mixed with 20% solution of the same acid சரியா இதே ஆசிட் தான் இதே மோனோப்ரோட்டிக் ஆசிடே 20% சொல்யூஷன் ஒன்று இருக்கா ஓகே let's take this 20% ஆசிட் சொல்யூஷன் now இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃபைனலா ஒரு சொல்யூஷன் வரும்ல அந்த ஃபைனல் சொல்யூஷன் எப்படி இருக்கணுமா see this 45% of acid solution must be mixed with 20% solution of the same acid to produce 800 ml of 29.875% acid solution சரியா இந்த ரெண்டு ஆசிட் சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு வரணுமா ஃபைனலா ஒரு ஆசிட் சொல்யூஷன் வருதான் அந்த ஆசிட் சொல்யூஷனோட பியூரிட்டி எவ்வளோ ஆனா இந்த ஆசிட் சொல்யூஷனோட பியூரிட்டி வந்துட்டு டெசிமல்ல போகுதுண்ணா 29.875 ஆனா ஸோ 29.875% ஆசிட் ரைட் அண்ட் ஒன் மோர் திங் இதோட வால்யூமும் கொடுத்துட்டாங்க ஓகே வாட் இஸ் த வால்யூம் ஆனா தி வால்யூம் ஆஃப் தி ஃபைனல் சொல்யூஷன் இஸ் 800 ml சரியா இந்த ஃபைனல் சொல்யூஷனோட வால்யூம் இருக்குல்ல தி வால்யூம் இஸ் 800 ml ஓகே நவ் இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா சிம்பிளி வாட் குவான்டிட்டி இந்த 45% ஆசிட் இருக்குல்ல அதை எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணணும் இன் எம்எல் ஓகே வாட் குவான்டிட்டி இன் எம்எல் ஆஃப் அ 45% ஆசிட் சொல்யூஷன் பி mixed with this to get this solution அதாவது எவ்வளோ வால்யூம் ஆஃப் 45% ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா அந்த கொஸ்டினை அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் எல்லாரும் எடுத்தோடனே கற்றுக்க முடியாது சரியா பார்த்தோன்னே ஆன்சர் எழுதணும் அப்படின்னு பார்த்தா ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் எல்லாரும் டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதிடலாம்ல ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க புதுசாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டினில் கற்றுக்கிட்டதை அடுத்தடுத்த கொஸ்டினில் அப்ளை பண்ணணும் ஸோ இப்போ அந்த கொஸ்டின் எப்படி டீகோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இதை யூஸ் பண்ணி இதே மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் 45% ஆசிட் சொல்யூஷனை அதே ஆசிட் 20% சொல்யூஷனோட மிக்ஸ் பண்ணுறோமா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இந்த சொல்யூஷனில் 45% தான் ஆசிட் மற்றதெல்லாம் வாட்டர் இதே ஆசிட் இன்னொரு சொல்யூஷன் இருக்கு இன்னும் டைல்யூட்டா அதில் 20% தான் ஆசிட் பேலன்ஸ் எல்லாம் வாட்டர் இந்த ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வரணுமா அந்த சொல்யூஷனோட வால்யூம் எவ்வளோ இருக்கணுமா அதில் ஆசிட் பியூரிட்டி எவ்வளோ இருக்கணுமா 29.875% அதாவது 100 ml எடுத்தீங்கன்னா அதில் 29.875 ml தான் ஆசிட் பேலன்ஸ் எல்லாம் வாட்டரா ரைட் ஓகே இப்போ என்னடா பண்ணுறது ஐ எம் சிம்பிளி அசியூமிங் லெட் வி வால்யூம் ஆஃப் 45% ஆசிட் யூஸ் பண்ணுறேன் ரைட் அப்போ 20% ஆசிட் நான் எவ்வளோ யூஸ் பண்ணணும் சி வி ப்ளஸ் லெட்ஸ் சே எக்ஸ்னு வச்சுக்கோ வி this volume plus this volume should be equals to 800 இல்லையா ஆமாண்ணா ஃபைனல் வால்யூம் 800 கொடுத்துட்டாங்க அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆனா x is simply equals to 800 minus v right okay so if I assume the volume of 45% acid is v ml அப்படின்னு வச்சுக்கிறேன் சரியா v ml அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா then 20% acid நான் எவ்வளவு ஆட் பண்ணுவேன் 800 minus v ml ஆட் பண்ணுவேன் okay now that should be equals to finally v plus 800 minus v ஃபைனல் எனக்கு என்ன வந்துடும் 800 ml வந்துடும் சரி நான் இப்போ நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு வால்யூம் தான் தெரியாது பட் ஆசிட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் சி
இந்த பர்டிகுலர் சொல்யூஷன்ல எவ்வளவு ஆசிட் இருக்கு? ஆனா 45% ஆசிட் இருக்கா. ஓகே, 100 ml எடுத்தீங்கன்னா 100 ml 45% எவ்வளோ? ஆனா 45% ஆஃப் 100னா 100 இன்டூ 45% மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 100 பண்ணுவோம். ரைட்? ஸோ 100 100 கேன்சல் ஆகி ஒன்லி 45 ml தான் ஆசிட் இருக்கானா. ஓகே, ஸோ புரியுதா? இந்த இடத்துல 45% ஆசிட்னா எவ்வளோ? இந்த டோட்டல் வால்யூம்ல ஜஸ்ட் 45% தான் ஆசிடா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கண்டெய்னர்ல எவ்வளோ ஆசிட் இருக்குன்னு எழுதுறேன். இந்த கண்டெய்னர்ல ஆசிட் வந்துட்டு V வால்யூம் இன்டூ 45%. 45%னா என்ன? 45 by 100 or simply 0.45 into V ஆசிட் இருக்கு. ஓகே, 0.45 into VML ஆசிட் இருக்கு. சரி, அதுல எவ்வளவு ஆசிட் இருக்கு? ஆனா எவ்வளவு வால்யூமோ அதுல 45% தான் ஆசிட். So V into 45 by 100, 0.45 V தான் amount of acid present here. Next, இங்க எவ்வளவு ஆசிட் இருக்கு? ஆனா இங்க எவ்வளவு வால்யூம் இருக்கோ அதுல 20% தான் ஆசிடா. So வால்யூம் எவ்வளோ? 800 minus V. ரைட்? ஓகே, இதுல 20% எவ்வளோ? ஆனா 20% 20 by 100 or this is simply equals to 800 minus V into 0.2. Right? Okay. Now, ஃபைனலா நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன்ல எவ்வளவு ஆசிட் இருக்கு? ஆனா இந்த சொல்யூஷன்ல இந்த 800 ml சொல்யூஷன்ல 29.875% ஆசிட் இருக்காம். சோ 800 into 29.875 divided by 100. ஓகே, என்ன ஆகும்? ஆனா இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். This is simply equals to 29.875 into 8. Okay, so let's calculate what is 29.875 into 8. Okay, 9.875 into 8. So it is 239. சரியா? So இந்த பாக்ஸ்ல எவ்வளவு ஆசிட் இருக்கா? 239 ஆசிட் இருக்கா. So இங்க இருக்க ஆசிடும் சேர்ந்து தானே இந்த ஆசிட் வந்திருக்கும். ஆமாண்ணா. So I can write 0.45 into V plus 800 minus V into 0.2. Okay, this into 0.2 is simply equals to 239. So இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? வேல்யூ ஆஃப் V அப்படிங்கிறது கிடைச்சிரும். ரைட்? ஓகே, ஸோ தி ஃபைனல் ஆன்சர் இஸ், இஃப் யூ சால்வ் திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது என்ன பண்ணணும்? ஆனால் அதை உள்ள மல்டிப்ளை பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வில் கெட் தி ஃபைனல் ஆன்சர் டு பி எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ஸ் டு 316 ml. ஓகே, ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, எவ்வளோ வால்யூம் ஆஃப் 45% ஆசிட் யூஸ் பண்ணணுமா? ஆனால் எவ்வளோ வால்யூம் ஆஃப் 45% ஆசிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 316 ml யூஸ் பண்ணணுமா. ஓகே, 316 ml of this acid mixed with 800 minus 316 amount of this acid will lead you to this acid. I hope this is clear. Okay, so இது எந்த ஒரு concentration term இல்ல, basic algebra. சரியா? Okay, now just balance பண்ணீங்கன்னா you can find the answer. இந்த question புதுசா இருக்கு, right? So it's very important. I'll give this a 5 star, already கொடுத்துட்டேன், right? So 316 ml of 45% acid is required. Option B is your correct answer, right? Okay, now let's proceed to your this question. Solution of H2SO4. Okay, and one more thing, இந்த இடத்துல concentration மறந்துட்டாங்க. Okay, a solution of H2SO4 31.4% by mass. Okay, and has a density of 1.25 gram per ml. The molarity of the H2SO4 solution கண்டுபிடிக்கலாமே. First இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு H2SO4 solution இருக்கா, அதோட concentration is 31.4% by mass. அப்படின்னா என்னன்னா, see, 31.4% by mass அப்படின்னா the meaning is 31.4% by mass அப்படின்னா weight by weight percentage. ஓகே, ஆனா by volume அப்படின்னா volume by volume percentage. அவ்வளவுதான், ரைட்? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். உங்கள்கிட்ட என்ன கொடுத்துட்டாங்க? ஆனா பர்சன்டேஜ் வெயிட் பை வெயிட் கொடுத்துட்டாங்க. ஓகே, பர்சன்டேஜ் வெயிட் பை வெயிட் கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் வெயிட் பை வெயிட் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? மொலாரிட்டி கேட்குறாங்க. கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? பர்சன்டேஜ் வெயிட் பை வெயிட்டை ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணலாமா? 31.4% weight by weight na enna? 31.4 grams of solute present in 100 gram solution. So solution oda weight kadachirche, density irukku, volume kandupidichidalam, right? அதே மாதிரி solute oda weight irukku,
மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சு மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். மோல்ஸ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் மொலாரிட்டி அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே என்னால் ஹிண்ட் தர முடியாது. ஆன்சரே நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் என்ன ஆன்சர்னு நியூமரிக்கல் வேல்யூ தான் சொல்லலை, பட் என்டையர் ஸ்டெப்ஸையும் சொல்லிட்டேன். அதனால் என்ன பண்ணுங்க, இந்த கொஷினையும் யூ ஹாவ் டு டேக் இட் அவுட் ஆஸ் யோர் homework. I hope this is clear. ஓகே பசங்களா, ஸோ வித் திஸ் அவர் செஷன் இஸ் அஃபிஷியலி ஓவர். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். வி ஹாவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் விச் இஸ் ரெக்வயர்ட் ஆன் யுவர் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஸோ அதனால் இந்த செஷன் முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கோ டு அவர் டெலகிராம் சேனல். ஸோ தட் அங்கே இந்த நோட்ஸ் நான் எழுதியிருப்பேன்ல, இங்கே லெக்சர் ஃபுல்லாக நான் எழுதினேன்ல, இந்த கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு அங்கே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கிடைக்கும். தென் அதுக்கு கீழேயே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஷீட்டும் வச்சுருக்கேன். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்லேருந்து ஹேண்ட் பிக் பண்ண கொஸ்டின்ஸ் அதில் இருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. சரியா? ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் செஷன். இஃப் யூ கைஸ் டிட் லைக் திஸ், தென் யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆவாங்கல்ல. சரியா? எஸ். ஓகே. ஸோ ஐ மீட் யூ கைஸ் ஆன் நெக்ஸ்ட் செஷன். அன்டில் தென் பை பாய்.